கால் வருகிறது. மொபைல் ஆனால் என்ன ஆகுது? கால் வரும். இப்போ நீங்கள் ஒரு ஃபோன் வந்து டெட்டுன்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஃபோன் வந்து டெட்டு கொடுத்தாங்கன்னா சில விஷயங்கள் நம்ம யோசிக்கணும். எப்படி டெட் ஆச்சு? இப்போ தண்ணியில் ஓட்டு டெட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. தண்ணியில் ஓட்டு என்ன பண்ணிட்டாங்க? சரி, தண்ணியில் ஓட்டு டெட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து பேக் லைட் பெரும்பாலும் எரியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஃபோனை வந்து கால் பண்ணிட்டு கால் என்ன ஆகுதான்னு பார்க்கணும், வருதான்னு பார்க்கணும். கால் வருதா, சவுண்ட் என்ன ஆகுதா? அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? கால் என்ன ஆகுதாம்மா? வருது. ஆனால் டிஸ்பிளே என்ன ஆகலை? வரல. இப்போ கால் வந்து டிஸ்பிளே வரல அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு தான். ஒன்று என்ன ப்ராப்ளம்? எல்சிடி இஷ்யூவாக இருக்கலாம். இல்லைன்னு என்ன ப்ராப்ளமாக இருக்கலாம்? பேக் லைட் இஷ்யூவாக இருக்கலாம். ரைட்டுங்களா? ஒன்று என்னவா இருக்கலாம்? எல்சிடி இஷ்யூவாக இருக்கலாம். இல்லை என்ன இஷ்யூவாக இருக்கலாம்? பேக் லைட் இஷ்யூவாக இருக்கலாம். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா பேக் லைட் இஷ்யூவாக இருந்தால் அப்படின்னு போகிறோம். பேக் லைட் இஷ்யூவாக இருந்தால் அப்படின்ட்டு இந்த பேக் லைட் பார்த்துட்டீங்க அப்படின்னா எல்சிடி டிஸ்பிளே மட்டும் தான் இருக்குது. பேக் லைட் என்ன ஆகுது? இருக்குது. அப்போ நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற டிஸ்பிளே வந்து என்ன டிஸ்பிளேவாக இருந்தால்? எல்சிடி டிஸ்பிளேவாக இருந்தால் மட்டும்தான் என்ன இருக்கு? பேக் லைட் இருக்கு. ஸோ ஓஎல்இடி டிஸ்பிளே சொல்லுவாங்க, அமோஎல்இடின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து என்ன இருக்காது? பேக் லைட் என்ன ஆகாது? இருக்காது. இப்போ நம்ம பேக் லைட் இருந்துச்சுன்னா என்னது? எல்சிடி டிஸ்பிளே. அப்போ எங்கே போகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு செல்ஃபோனில் வந்து டிஸ்பிளே, அந்த டிஸ்பிளே வந்து என்ன டிஸ்பிளே இருந்தா? எல்சிடி டிஸ்பிளேவாக இருந்தா. அப்போ எல்சிடி டிஸ்பிளேவாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு என்ன வருங்க? பேக் லைட் வரும். என்ன பேக் லைட் வரும்? எல்இடி பேக் லைட். அப்போ நம்ம என்ன வரோம்? ஒரு டிஸ்பிளே அது வந்து எல்சிடி டிஸ்பிளே. என்ன டிஸ்பிளே? எல்சிடி டிஸ்பிளேவாக இருந்து கால் வருது. கால் என்ன ஆகுது? சவுண்ட் என்ன ஆகலை? வரல அப்படின்னு சொன்னாலோ அல்லது வெளிச்சம் என்ன ஆகலை, கம்மியாக இருக்குதுன்னு சொன்னாலோ என்ன இஷ்யூவாக இருக்கலாம்? பேக் லைட் இஷ்யூவாக இருக்கலாம். ரைட்டுங்களா? ஸோ இப்போ பேக் லைட் இஷ்யூவாக இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுறோம்? என்ன பேக் லைட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சரி, இப்போ பேக் லைட் வரும்போது உள்ளார என்ன பேக் லைட் வச்சுருக்கிறாங்க? எல்இடி பேக் லைட் வச்சுருப்பாங்க. எல்இடி, ஓகே, எல்இடி பேக் லைட் அப்படின்ட்டு. அப்போ பேக் லைட்டுங்கிறது வந்து ஆக்சுவலாக என்னது? ஒரு எல்இடி தானே. என்னது? ஒரு எல்இடிக்கு என்ன இருக்க போகுது? ஏனோடு, கேத்தோடு. ஏனோடு. இப்போ எல்இடியில் வந்து ரெண்டு எல்இடி படிச்சிருப்பீங்க. ஒன்று ஏனோடு, இன்னும் வந்து என்னது? கேத்தோடு. ஒரு எல்இடி வேலை செய்யணும் அப்படின்னா ஏனோடு ப்ளஸ் கொடுத்து கேத்தோடு என்ன கொடுக்கணும்? மைனஸ் கொடுக்கணும். ஒரு எல்இடி வேலை செய்யணும்னா ஏனோடு ப்ளஸ் கொடுத்து கேத்தோடுக்கு மைனஸ் கொடுக்கணும். எவ்வளோ வோல்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1.5 வோல்ட்ஸ் வந்து எத்தனை வோல்ட் வரலும் கொடுக்கலாம்? 3 வோல்ட்ஸ் வரலும் கொடுக்கலாம். அப்போ ஏனோடுக்கு என்ன வோல்டேஜ் கொடுத்து? பாசிட்டிவ் வோல்டேஜ் கொடுத்து, கேத்தோடுக்கு என்ன கொடுத்து? நெகட்டிவ் வோல்ட்ஸ் கொடுத்து எத்தனை வோல்ட்ஸ் வந்து 1.5 வந்து எத்தனை வோல்ட் கொடுக்கலாங்க? 3 வோல்ட்ஸ் வரைக்கும் கொடுக்கலாம். அப்படி கொடுக்குற போது அதோட என்ன பாஸ் ஆகுது? கரண்ட் பாஸ் ஆர் வந்து ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடி வந்து எத்தனை மில்லி ஆம்பியர் போகுது? 20 மில்லி ஆம்பியர் போகுது. அப்போ எல்இடி வேலை செய்கிற போது ஸோ 1.5 3 வோல்ட்டுக்குள்ள கொடுக்கணும். அண்ட் அதில் எவ்வளோ ஆம்பியர் கரண்ட் போகுது? 20 மில்லி ஆம்பியர் போகுது. ரைட்டுங்களா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு வந்து இப்போ டிஸ்பிளேவாக இருந்து எல்சிடி டிஸ்பிளேவாக இருந்துன்னு வச்சுங்க. எல்சிடி டிஸ்பிளேவாக இருந்ததுன்னா உள்ளார என்ன வச்சுருக்கிறாங்க? எல்இடி என்ன வச்சுருப்பாங்க? பேக் லைட் வச்சுருப்பாங்க. எல்இடி பேக் லைட் வச்சுருப்பாங்க. அந்த உள்ளே இருக்கிற எல்இடி பல்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஸ்க்ரீனோட சைஸ் வச்சு நம்பர் ஆஃப் எல்இடிஸ் இருக்குது. ஸ்க்ரீனோட சைஸ் வச்சு நம்பர் ஆஃப் எல்இடிஸ் இருக்குது. அந்த எல்இடிஸ் வந்து அப்போ என்ன இருப்பாங்கன்னா ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சீரீஸில் கனெக்ட் பண்ணுவாங்க தானே. நம்பர் ஆஃப் எல்இடிஸ் என்னோட இப்போ எல்இடி ஒரு சில இடத்துல வந்து சீரீஸில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒரு சில இடத்துல என்ன பண்ணியிருப்பாங்க? பேரலல் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. பேரலல் கனெக்ஷன். ஸோ எல்இடிஸ் இன் சீரீஸ், எல்இடிஸ் என்னது? பேரலல். அப்போ நம்பர் ஆஃப் எல்இடிஸ் வந்து நம்ம ஒன்று சீரீஸில் ஜாயின் பண்ணிக்கலாம், இல்லை என்ன பண்ணிக்கலாங்க? பேரலல் ஜாயின் பண்ணிக்கலாம். சீரீஸில் ஜாயின் பண்ணுற போது என்னென்னா வோல்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகணும். ஸோ வோல்டேஜ் இன்க்ரீசஸ், வோல்டேஜ் இன்னொன்று இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகணும். கரண்ட் என்னது? கரண்ட் கான்ஸ்டன்ட். கரண்ட் என்னது? கான்ஸ்டன்ட்.
இதே நம்பர் ஆஃப் எல்இடிஸ் பேரல் பண்ணுற போது அப்படின்னா அப்படியே ஆப்போசிட் வரும். வோல்டேஜ் என்னது கான்ஸ்டண்டாக இருக்கு, வோல்டேஜ் கான்ஸ்டன்ட், கரண்ட் என்ன ஆகிட்டே போக இன்க்ரீஸ் ஆகிட்டு போகும். சரி, அப்போ சீரீஸ் பண்ணியிருக்கோம். நம்பர் ஆஃப் எல்இடி சீரீஸ் பண்ணுறது வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும், கரண்ட் கான்ஸ்டன்ட். பேரல் பண்ணுற போது வோல்டேஜ் கான்ஸ்டன்ட், கரண்ட் என்ன ஆகுது இன்க்ரீசஸ் ஆகுது. இப்போ நம்ம வந்து எக்ஸாம்பிள் காட்டுற பாருங்க. இப்போ இது வந்து ஒரு எல்இடி வச்சுக்கிறேன்னு வச்சுங்க, இது எல்இடி. இது இப்போ ஏனோடுக்கு என்ன கொடுக்கணும், ப்ளஸ் கேதோ என்ன கொடுக்கணும், மைனஸ் கொடுக்கணும். ஆவரேஜாக இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 2.5 வோல்ட் எல்இடி யூஸ் பண்ணுவாங்க. நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். 2.5 வோல்ட் எல்இடி, ஒரு சில இடத்துல 2.7 வோல்ட் எல்இடி யூஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம இங்கே 2.5 வோல்ட் எல்இடி எக்ஸாம்பிளுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். எத்தனை கொடுக்குறப்போ அப்போ எத்தனை மில்லி ஆம்பியர் போகுது, 20 மில்லி ஆம்பியர் கரண்ட் என்னாகு போகும் ஒரு எல்இடி கொடுக்குற போது. இப்போ நம்பர் ஆஃப் எல்இடி நம்ம எத்தனை எல்இடி கனெக்ட் பண்ணுறோம், 2 எல்இடி கனெக்ட் பண்ணுறேன்னு வச்சுங்க. அப்போ இது 1, இது 2. இப்போ எத்தனை எல்இடி ஆச்சுங்க, 2 எல்இடி. என்ன கனெக்ஷனு, அப்போ இதோட ஏனோடு என்னது கேத்தோடு. இப்போ இது கூட கொடுக்குறோம், ஏனோடு என்னது கேத்தோடு. அப்போ சீரீஸ் பண்ணுறீங்க. இப்போ எத்தனை வோல்ட் கொடுக்கணும், 5 வோல்ட்ஸ் கொடுக்கணும். எத்தனை வோல்ட் கொடுக்கணும், எத்தனை மில்லி ஆம்பியர் கரண்ட் போகுது, 20 மில்லி ஆம்பியர் தான் போகுது. அதான் கரண்ட் கான்ஸ்டன்ட்டுங்க. கரண்ட் என்னது, அடுத்தது அதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் போட்டுக்கலாம். எத்தனை எல்இடி போட்டுக்கலாம், ஒரு 3 வரைன்னு வச்சுங்க. இப்போ 3 எல்இடி என்ன கனெக்ஷனு, சீரீஸ் கனெக்ஷன். என்ன கனெக்ஷனு, சீரீஸ் கனெக்ஷன். அப்போ வந்து எத்தனை வோல்ட் கொடுக்கலாம், இது ஏனோடு, இதோட கேத்தோடு அப்படின்னு. எத்தனை வோல்ட் கொடுக்கணும்ப்பா, 7.5 வோல்ட் கொடுக்குற போது எத்தனை மில்லி ஆம்பியர் போகுது, 20 மில்லி ஆம்பியர். 4 மட்டும் போட்டுக்கிறேன். அடுத்து 4 எல்இடிஸ் பண்ணுறோம். 1, 2, 3, 4 எல்இடிஸ் பண்ணுறது. இப்போ என்ன கனெக்ஷன் பண்ணுறீங்க, சீரீஸ். இப்போ வரும்போது எத்தனை வோல்ட் கொடுக்கணும், 10 வோல்ட்ஸ் கொடுக்குற போது எத்தனை மில்லி ஆம்பியர், 20 மில்லி ஆம்பியர். ஸோ அப்போது நம்பர் ஆஃப் எல்இடி சீரீஸ் பண்ணால் வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகும். நம்பர் ஆஃப் எல்இடிஸ் இன்க்ரீஸ் பண்ண வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகணும். கரண்ட் என்னது கான்ஸ்டன்ட், எத்தனை மில்லி ஆம்பியருங்க, 20. இங்கே எத்தனை மில்லி ஆம்பியர். ஓகே, அடுத்து வரும்போது எல்இடிஸ் என்னது பேரல். இப்போ பாருங்க, பேரல் கனெக்ஷன் உங்களுக்கு லைட்டாக புரிய ஆரம்பிச்சிடும். இப்போ இது என்னது, ஒரு எல்இடி போட்டோமா, அது ஏனோட என்னது கேத்தோடு. இப்போ ஏனோட ப்ளஸ் கொடுத்து கேத்தோட மைனஸ் கொடுக்குறோம். எத்தனை வோல்ட் கொடுக்குறீங்க, 2.5 வோல்ட்ஸ் கொடுக்குறோம். எத்தனை மில்லி ஆம்பியர் போகுது, 20 மில்லி ஆம்பியர் போகும். அடுத்து பேரல் கனெக்ஷன்னா இது ஒரு எல்இடி இப்படி போட்டுக்கிறாங்க. இது எல்இடியோடைய என்னது ஏனோடு, என்னது கேத்தோடு. ஸோ இதுலேருந்து எடுத்துகிட்டு போய் இன்னொரு எல்இடி கொடுக்குறீங்க, கரெக்டு தானே. இப்போ இது என்ன கனெக்ஷனு, பேரலல் கனெக்ஷன், ரைட்டுங்களா. பேரலல் கனெக்ஷன் தானே. அப்போ இது ஒரு எல்இடி கனெக்ட் பண்ணிட்டாங்க, இந்த ஒரு எல்இடி கனெக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த ரெண்டு எல்இடி என்ன கனெக்ஷன் இருக்குது, பேரல். அப்போ பேரல் வந்து பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் வந்து என்ன சொல்லுவாங்க, கான்ஸ்டன்ட். வோல்டேஜ் என்னது, சரி இப்போ இதுக்கு பாருங்க, இந்த இடத்துல கொடுக்குற மாதிரி கூட வச்சுங்க. இப்போ இந்த இடத்துல கொடுக்குறீங்கன்னு வச்சுங்க, இந்த இடத்துல எத்தனை வோல்ட் கொடுக்கணும், எத்தனை மில்லி ஆம்பியர் போகணும், 20 மில்லி ஆம்பியர் என்ன ஆகணும் போகணும். இதுக்கு எத்தனை வோல்ட் கொடுக்கணும், எத்தனை மில்லி ஆம்பியர். சரி, இப்போ வோல்டேஜ் கான்ஸ்டன்ட் தானே பேரலல் கனெக்ஷன். இப்போ இங்கே எத்தனை வோல்ட் கொடுக்குறீங்க, 2.5 வோல்ட் கொடுக்குறீங்க. அப்போ இதில் எத்தனை மில்லி ஆம்பியர் போகுது, 20. இதில் எத்தனை மில்லி ஆம்பியர் போகுது, ஆக மொத்தம் எத்தனை மில்லி ஆம்பியர் போகுது, 40 மில்லி ஆம்பியர் போகுது. என்ன போகுதுங்க, 40 மில்லி ஆம்பியர் போகுது. 1 கனெக்ட் பண்ணுற போது எத்தனை போச்சு, 2 கனெக்ட் பண்ணுற போது எத்தனை போச்சு, 40 மில்லி ஆம்பியர் போகுது. அதே மாதிரி இப்போ 3 எல்இடி கனெக்ட் பண்ணுறீங்க, பேரலல் கனெக்ஷன். ஸோ இது ஒன்றாவது, இது ஏனோடு, இது என்னது, இது கேத்தோடு 1ன்னு வச்சுக்கலாம். அடுத்தது இது என்னங்க, கேத்தோடு 2. இது என்னங்க, கேத்தோடு 3. கேத்தோடு 3. அப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னு வச்சுங்க. அப்போ இது ஏனோடு கேத்தோடு. இப்போ எத்தனை வோல்ட் கொடுக்கணுங்க, 2.5. இதில் எத்தனை மில்லி ஆம்பியர் கரண்ட் போகுது, 60 மில்லி ஆம்பியர் போகுது. 60. அப்போ இங்கே எத்தனை வோல்ட், இது 2.5 வோல்ட், எத்தனை மில்லி ஆம்பியர், 20 தானே. இதில் 2.5 வோல்ட் எத்தனை, 20. இதில் 2.5 வோல்ட் எத்தனை, ஆகும்போது எத்தனை மில்லி ஆம்பியர் ஆகுது, 60. ஸோ சீரீஸ் பண்ணுற போது அப்போ நம்மளுக்கு என்ன பண்ணுறோன்னா வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போயிட்டு இருக்கு, கரண்ட் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. பேரல் பண்ணுற போது என்னென்னா வோல்டேஜ் என்னவா இருக்குது,
கான்ஸ்டண்டா இருக்கு. என்ன இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது? கரண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ரைட்டுங்களா? இதை நோட் பண்ணிங்க. 7 8 9 10. எத்தனை அடி போட்டு வச்சுக்கிறீங்க பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9. எத்தனை ஆச்சு? 10 ஆயிடுச்சு. இது வந்து எல்இடி. என்னது? ஆனோடா? எல்இடியோட ஆனோடு. அப்போ இது என்னது? கேத்தோடு. ஸோ இப்போ இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கேத்தோடு. இது கேத்தோடு ஒன்று எடுத்துக்கலாம். கேத்தோடு. இது என்னது? ஆனோடு. அதே மாதிரி இப்படி லைன் எட்டு போறோம். இப்போ அப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10. So the number of LEDs is over 10 LEDs. இது என்னங்களா? கேத்தோடு. ஸோ இந்த 10 LED, இந்த 10 LED என்ன கனெக்ஷனு? இந்த 10 LED என்ன கனெக்ஷனு? சீரிஸ் கனெக்ஷன். கரெக்டா? என்ன கனெக்ஷனு? இந்த 10 LED என்ன கனெக்ஷனு? சீரிஸ் கனெக்ஷன். கரெக்டாக தானே? அப்படி தானே சொல்லுவீங்க. இது என்ன கனெக்ஷனு? இது என்ன கனெக்ஷனு? இந்த 10 இந்த 10 பேரலல் கனெக்ஷன். கரெக்டு தானே? இதுவும் இதுவும் என்ன கனெக்ஷனு? அப்போ இப்படி தான் நம்ம சொல்லணும். இது என்ன கனெக்ஷனு? சீரிஸ். இது என்னது? ஸோ இந்த செட்டு சீரிஸ், இந்த செட் என்னது? இந்த செட்டும் இந்த செட்டும் பேரலல் கனெக்ஷன். அப்படின்னு வருது. ஓகே தானே? ஓகே. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க. இது எத்தனை எல்இடி சீரிஸ் பண்ணி வச்சுக்கிறீங்க? அப்போ எத்தனை வாட் கொடுக்கணும்? ஒரு எல்இடிக்கு எத்தனை வாட்டு? 2.5 நம்ம ஆவரேஜாக எடுத்துக்கிறோம். எக்ஸாம்பிளுக்காக எடுத்துக்கிறோம். 2.7 வாட் எல்இடி கூட என்ன ஆகுது? இருக்கு. நம்ம ரவுண்ட் பண்ணிக்கிறோம் 2.7 அப்படின்ட்டு. அப்போ ஒரு எல்இடிக்கு வந்து நம்ம 2.5 மாற்றோம். நம்பர் ஆஃப் எல்இடி சீரிஸ் பண்ணுறது வோல்டேஜ் என்னவான்னு சொன்னீங்க? இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொன்னீங்க. இப்போ நம்ம 10 × 2.5 எத்தனை வாட் ஆச்சு? அப்போ இதுக்கு எத்தனை வாட் கொடுக்கணும்? 25 வாட் கொடுக்குற போது எத்தனை மில்லி ஆம்பியர் கரண்ட் போகுது? இது வழியே போகிறது நீங்கள் I1 எடுத்துக்கலாம். I1 எத்தனை மில்லி ஆம்பியர் போகுது? 20 மில்லி ஆம்பியர் தான் போகுது. ஏன்னா கரண்ட் சீரிஸில் கரண்ட் என்னது? கான்ஸ்டண்டா? கரண்ட் என்னது? கான்ஸ்டன்ட். இப்போ எவ்வளோ மில்லி ஆம்பியர்? 20 மில்லி ஆம்பியர். இது வழியாக போகிறது என்ன எடுத்துக்கோ? இங்கே எத்தனை வாட் வேணும்? அதே எத்தனை வாட் தான் வேணும்? இது வழியாக எத்தனை மில்லி ஆம்பியர் போகுது? 20 மில்லி ஆம்பியர் போகுது. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம்னா இங்கே வரும்போது தானே, இங்கே வரும்போது எத்தனை வாட் கொடுக்குறீங்க? தானே பேரலில் தானே, பேரல் பண்ணுறது வோல்டேஜ் கான்ஸ்டன்ட் தானே. இப்போ எத்தனை வாட்டு? எத்தனை மில்லி ஆம்பியர்? 40 மில்லி ஆம்பியர் போகணும். எத்தனை போகணும்? 40 மில்லி ஆம்பியர் கரண்ட் ஓடும். அப்போ I1 எத்தனை மில்லி ஆம்பியர்? 20 மில்லி ஆம்பியர். I2 எத்தனை மில்லி ஆம்பியர்? ஆக மொத்தம் எத்தனை ஆச்சு? 40 மில்லி ஆம்பியர் ஆச்சு. சரி, ரைட். இப்போ இப்போ என்ன பிரச்சனை என்னன்னா நம்மளுக்கு எத்தனை வாட் தேவைப்படுதுங்கிறீங்க? 25 வாட் தேவைப்படுது. எத்தனை வாட் தேவைப்படுது? ஆனால் நம்மகிட்ட இருக்கிறது எத்தனை வாட் தான் இருக்குது? 5 வாட் எங்கே இருக்குது? VPH வோல்டேஜ் தானே வரணும் இல்லையா? VPH வோல்டேஜ் எவ்வளவு? 4 வாட் தான். எத்தனை வாட் தான்? இப்போ வர்ற வோல்டேஜ் என்ன பண்ணணும்? இன்க்ரீஸ் பண்ணணும். இதானே என்ன பண்ணணும்? ஸோ அப்போ என்ன சொல்ல வரேன்னா உங்ககிட்ட இருக்கிற டிஸ்பிளே வந்து LCD டிஸ்பிளேவாக இருந்து உங்கள்கிட்ட இருக்கிற டிஸ்பிளே என்னது? நாட் ஒன்லி மொபைல் ஃபோன் மட்டும் இல்லை, லேப்டாப் மட்டும் இல்லை, என்னது? டிவி. ஸோ எல்லாமே எல்லாமே LCD ஸ்க்ரீன் தான். எல்லாமே என்னது? ஸோ ஸ்க்ரீன் வந்து என்ன ஸ்க்ரீனாக இருந்தா? LCD ஸ்க்ரீனாக இருந்தா என்ன ஸ்க்ரீனாக இருந்தா? LCD ஸ்க்ரீனாக இருந்தா உள்ளார என்ன பேக் லைட் இருக்கணும்? LED பேக் லைட் என்ன ஆகணும்? இருக்கணும். அப்போ LED பேக் லைட் இருக்கிற போது நம்பர் ஆஃப் LEDs நீங்கள் என்னுடைய ஆகணும்? சீரிஸ் பண்ணி தான் ஆகணும். நம்ம தானே இப்போ ஸ்க்ரீனோட சைஸ் பொறுத்து ஸ்க்ரீனுடைய. அப்போ நம்ம இங்கே எத்தனை எக்ஸாம்பிளுக்காக சீரிஸ் பண்ணிக்கிறோம்? 10 LED சீரிஸ் பண்ணிக்கிறீங்க. இங்கே அதே மாதிரி எத்தனை சீரிஸ் பண்ணிக்கிறோம்? இப்போ இந்த 10 என்னோட வச்சுக்கிறோம்? இந்த பேரல் பண்ணி வச்சுக்கிறீங்க. ஆக மொத்தம் நம்மளுக்கு எத்தனை வாட் தேவைப்படுதுங்கிறீங்க? 25 வாட் தேவைப்படுது. எத்தனை வாட் தேவைப்படுது? எத்தனை மில்லி ஆம்பியர்? 40 மில்லி ஆம்பியர். அப்போ லைட் எரியுது இல்லையா? லைட் என்ன பண்ணுது? எரியிற போது
தானே பேக் லைட் ஏறிடும் போது எத்தனை வோல்ட் போயிட்டு இருக்குது 25 வோல்ட்ஸ் ஆகிட்டு இருக்கானு அண்ட் எவ்வளோ மில்லி ஆம்பியர் கரண்ட் செலவாயிட்டு இருக்கு 40 மில்லி ஆம்பியர் கரண்ட் ஆகிட்டு இருக்கு செலவாயிட்டு இருக்கு ரைட்டுங்களா. நான் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் கண்ணில் பார்க்கறதுக்காக அப்பதான் மனசுல என்ன ஆகு பதியும். ஓகேவா. அப்புறம் நம்ம அதை வந்து ப்ராக்டிஸ் நான் எப்படி அதுக்கு டிரைவர் அதுக்கான பேக் லைட் டிரைவர் சர்க்யூட் எப்படி வேலை செய்யணும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் ரைட்டுங்களா. இதாங்க இந்த எல்இடி பல்ப் எப்படி இருக்குது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இதான எல்இடி பல்பா இந்த சீரிஸ் இது ஓகே சீரிஸாக பேலாம் நம்மளுக்கு என்ன ஆகாது தெரியாது. பாருங்க இந்த செக்கர் வச்சிடுறேன் இது வந்து நம்ம டிவிக்கு யூஸ் பண்ணுறதா இது நாங்கள் காமனாக இதுக்கு யூஸ் பண்ணுவோம் டிவிக்கு யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் இதை செக் பண்ணி பார்க்குறேன் பாருங்க. இப்போ செக் பண்ணி பார்க்குற போது தெரியுதா முதல்ல இங்கே கொடுக்குறேன் நான். இப்போ இங்கே என்ன கொடுக்குறேன்னா ப்ளஸ் கொடுத்துட்றேன். அப்போ என்னோட என்ன கொடுக்குற ப்ளஸ் கேத்தோட என்ன கொடுக்குற மைனஸ் கொடுக்குற போது என்ன ஆகுது பாருங்க தெரியுதா எரியுது. ஒரு செட் எரியணும் ஒரு செட் என்ன ஆகணும் எரியும் ரெண்டையும் டச் ஆகுதுன்னு அர்த்தம் ஒரு செட் எரியணும் உள்ளார. அங்கே பாருங்க இதில் பாருங்க இப்போ இதில் பாருங்க நாங்கள் இங்கே பாருங்க இந்த அடாப்டர் பாருங்க எத்தனை வோல்ட் எடுக்குது 24 வோல்ட் எடுக்குது. எத்தனை வோல்ட் எடுக்குது அப்போ பார்த்தீங்கன்னா அதான் சொல்லுவாங்க இதில் வச்சு பார்க்குற பாருங்க அப்போ எத்தனை வோல்ட் தான் எடுக்கணும் அதே 24 வோல்ட் தானே ஆகணும் எடுக்கணும் தானே கரெக்டா. இப்போ ரெண்டு டச் பண்ணுற போது ரெண்டுமே என்ன ஆகணும் இது ஆம்பியர் காட்டல ஆம்பியர் என்ன ஆகலை காட்டல இவ்வளோதான் பாருங்க உள்ளார வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கு. அப்போ நீங்கள் கால் வார போது என்ன புரிஞ்சுக்கிறீங்க தெரியுதா கால் வார போது நம்மளுக்கு என்ன எரியுது லைட் என்ன ஆகுது எரியுது. இப்போ லைட் எரியிற போது லைட்டுக்கு எத்தனை வோல்ட் தேவைப்படுது அவ்வளோ பார்த்துங்க நீங்களே பார்த்துக்கணும் எத்தனை வோல்ட் தேவைப்படுது 24 வோல்ட் இதில் தானே சும்மா நம்ம செக் பண்ணுறோம் அப்ராக்சிமேட் வேல்யூ எத்தனை வோல்ட் தேவைப்படுது 24 வோல்ட் தேவைப்படுது. அப்போ எப்போல்லாம் உங்களுக்கு வந்து லைட் எரியணுமோ எப்போல்லாம் அப்போ எத்தனை வோல்ட் வரணும் இப்போ 24 வோல்ட் கொடுத்தா தான் ஏறி. இப்போ நான் என்ன பண்ணி வச்சுக்கிறேன்னா உள்ளார வந்து ஏனோடுக்கு பாசிட்டிவ் தானே பாசிட்டிவா ஏனோடுக்கு என்ன கொடுத்து வச்சுக்கிறேன் பாசிட்டிவ் கொடுத்து கேத்தோடுக்கு என்ன கொடுத்துக்கிறேன் நெகட்டிவ் கொடுக்குற போது இங்கே வைக்கிறவோ ஒரு செட் எரியும் இங்கே வைக்கிறவோ ஒரு செட் என்ன ஆகணும் எரியும். அது வேணும் இப்போ நான் இண்டிவிஜுவலாக வச்சு பார்க்குறேன் பாருங்க இண்டிவிஜுவலாக செக் பண்ணி பார்க்குறேன் அது எங்கே ஸ்டார்ட் ஆகுன்னு பார்க்குறேன். இப்படி செக் பண்ணுவோம் நாங்கள் இண்டிவிஜுவலாக செக் பண்ணல ஒரு ரேடியை எரியுதா எரியல ஏன்னா வயசானது என்ன ஆகுது எரியும் எரியுதா பாருங்க ஒரு எல்இடி பாருங்க எத்தனை வோல்ட்னு பார்க்கலாம். நான் அப்பளையே ஒரு எல்இடி எத்தனை வோல்ட் சொன்னேன் 2.5 இது எத்தனை வோல்ட் வருது 2.3 வோல்ட் எல்இடி ஒரு எல்இடி வந்து எத்தனை வோல்ட் எல்இடி 2.3. இதில் நான் ஒரு விஷயம் சொல்லணும் அதுக்காக இங்கே நான் சொல்லிட்டு போகிறேன். பாருங்க ஒரு எல்இடி கொடுக்குறது எத்தனை வோல்ட் வருது அதில் 2.3. ஓகே அடுத்து பாருங்க 1 விட்டு 1 தான் வருது இதில் எத்தனை வோல்ட் பாருங்க எத்தனை வோல்ட் வரணும்ப்பா 4.6 வரும் பாருங்க எத்தனை வோல்ட் வரணும் 5.2 வருதா பரவாயில்ல எத்தனை வோல்ட் வருது அப்போ எத்தனை அடி எரி 20. ஓகே அடுத்து 3 எரி வச்சு காட்டுமா இதுவா அது பார்த்தாச்சா இது 3 வச்சுக்கிறேன் 8.8 வோல்ட் எடுத்துக்கிறேன் எத்தனை வோல்ட் இது நான் அப்புறமா ஒரு விஷயம் நாங்கள் சொல்லுவோம் ஓவர் வோல்ட் ப்ரொடக்ஷனும் சொல்லுவோம் ஓய்பி சர்க்யூட் ஒன்று சொல்லுவேன். அடுத்து எத்தனை பாருங்க 4 1 விட்டு 1 வைக்கணும் அதானே. அடுத்தது என்ன வருங்க 5 அடுத்து என்னது 7 அடுத்து என்னது 9 சரி இப்படிதான் இது அதில் டச் ஆக மாட்டேங்குது இப்படிதான் எரியுது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஒரு இது என்ன பண்ணிக்கிறான்னா 1 அப்புறம் எத்தனை 3 5 7 9 11 அப்படின்னு ஒரு செட்டு கொண்டு வந்துருக்கிறேன். அப்புறம் என்னது 2 அப்புறம் என்ன வரணும் 4 அப்புறம் என்ன வரணும் 6 அப்புறம் என்ன வரணும் 8 அப்படின்னு நினைக்கிற ஒரு செட்டு ஒன்றுக்குள்ள ஒன்று வச்சிருக்கிறாங்க அப்படி வைப்பாங்க. அப்போ இதில் இப்போ நான் சொன்னது இங்கே ஒரு இதானே ஒரு சொல்லுவாங்க ஸ்ட்ரிங்குன்னு சொல்லுவாங்க இங்கே ஒரு ஸ்ட்ரிங்குன்னு சொல்லுவாங்க. எத்தனை ஸ்ட்ரிங் இருக்குது ஆமாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம காமனாக கொடுத்துட்றோம். இப்போ ஏனோட ப்ளஸ் கொடுத்து கேத்த கொடுத்து நமக்கு ஒரு வோல்டேஜ் தானே இல்லையா. இப்போ பாருங்க எத்தனை வோல்ட் கொடுத்துக்கிறோம் 24 வோல்ட் கொடுக்கணும். அது எரியிற போது எத்தனை வோல்ட் எடுத்துக்கு டச் ஆக மாட்டேங்குது. இங்கே கொடுத்து பார்க்கலாம் அது என்ன ஆகும் டச் ஆகல கரெக்டா. எத்தனை வோல்ட் எடுக்குது இப்போ இதுக்கு தான். இப்போ நம்மளுக்கு என்ன வேணும் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் சப்ஜெக்ட்டுக்குள்ள வரோம் நீங்கள் இதில் நம்ம சப்ஜெக்ட் இதுக்கு நம்ம சப்ஜெக்ட் இல்லை சப்ஜெக்ட்டுக்குள்ள என்னன்னா நம்மளுக்கு எத்தனை வோல்ட் தேவைப்படுது 24 வோல்ட் தேவைப்படுது. அப்ராக்சிமேட்டாக நம்ம 25 வச்சுக்கிறோம். நம்ம எத்தனை வோல்ட் எல்இடி வச்சுக்கிறோம் 2.5 அப்படின்னா எத்தனை வோல்ட் தேவைப்படுது. ஸோ உங்கள்கிட்ட பேட்டரிலேருந்து வரும்போது எத்தனை வோல்ட் வருது விபிஹெச் வோல்டேஜ் வருமா விபிஹெச் வோல்டேஜ் என்ன ஆகணும் வரணும். அப்போ விபிஹெச் வோல்டேஜ் என்ன பண்ணணும் பூஸ்ட் பண்ணணும். அதுக்கு என்ன வைக்கணும் ஒரு சர்க்யூட் வைக்கணும் என்ன வைக்கணும்
அதுக்கு தான் பேக்லைட் டிரைவர் சர்க்யூட். என்ன சர்க்யூட்டு? ஸோ அப்போ நம்ம கிட்ட இருக்கிற டிஸ்பிளே வந்து எல்சிடி டிஸ்பிளேவா இருந்தால் மட்டும்தான் பேக்லைட் சர்க்யூட் என்ன ஆகுது இருக்கு. அமோ எல்இடி இருந்தால் பேக்லைட் சர்க்யூட் என்ன ஆகாது இருக்காது. அது அடுத்த கிளாஸ் நான் சொல்றேன் அமோ எல்இடி எப்படி வேலை செய்யுன்னு சொல்றேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன சர்க்யூட் படிக்க போறோம்? பேக்லைட் சர்க்யூட் படிக்க போறோம். ஓகேங்களா? 25 வோல்ட் தேவைப்படுது. எத்தனை வோல்ட் தேவைப்படுது? 25 வோல்ட்ஸ் தேவைப்படுது. கரெக்டு தானே? 25 வோல்ட்ஸ் தேவைப்படுதுன்னு பார்த்துருக்கீங்க, ப்ராக்டிக்கலாக பார்த்துருப்பீங்க. இப்போ நம்மகிட்ட இருக்கிறது வந்து இங்கிருந்து வருது விபிஹெச் வோல்டேஜ். விபிஹெச் பவர்னு வருமா? என்ன பவர்? விபிஹெச் பவர்னு சொல்லிட்டு வருது. இப்போ விபிஹெச் பவர் எத்தனை வோல்ட் போகுது? 4 இருக்கலாம், 3.8 வரும், 3.6 வரும், 3.5 கூட என்ன ஆகலாம் வரலாம். அப்போ அந்த வோல்டேஜ் என்ன வரும்? குறைஞ்சிட்டே வரும். ரைட்டுங்களா? ஸோ அப்போ பாருங்க, இப்போ கனெக்டர் இதை டிஸ்பிளே கனெக்டர் நம்ம போய்க்கிறோம். என்ன கனெக்டர்? டிஸ்பிளே கனெக்டர்னா தெரியும் இல்லையா? இந்த சூப்பர் சொல்றீங்களா? என்ன கனெக்டர்? டிஸ்பிளே கனெக்டர். இப்போ டிஸ்பிளே கனெக்டர்ல வந்து இப்போ இப்படி தான் வருது. இப்போ இது என்னது? எல்இடி என்னோடு இருப்பான் ஏனோடு. எல்இடி என்னது? ஏனோடு. அப்போ எல்இடி ஏனோடுக்கு வந்து நம்மளுக்கு எத்தனை வோல்ட் தேவைப்படுது? 25 வோல்ட் தேவைப்படுது. ப்ளஸ் 25 அப்படின்னு தேவைப்படுது. இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா, அந்த வர்ற விபிஹெச் வோல்டேஜ் வந்து எப்படி பூஸ்ட் ஆகுதுன்னு சொல்ல போகிறோம். வர்ற விபிஹெச் வோல்டேஜ் என்ன ஆகுது, எப்படி பூஸ்ட் ஆகுது அப்படின்ட்டு. ரைட்டுங்களா? என்ன சர்க்யூட் யூஸ் பண்ணி? பேக்லைட் சர்க்யூட் யூஸ் பண்ணலாமா? ரைட். இப்போ வோல்டேஜ் பூஸ்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சு நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கிறோம். வோல்டேஜ் பூஸ்ட் பண்ணுறதுக்கு 2 சர்க்யூட் யூஸ் பண்ணுறோம். ஒன்று என்ன பூஸ்டிங்கு? ஒன்று வந்து கெப்பாசிட்டி பூஸ்டிங். இல்லை என்னது? கெப்பாசிட்டி பூஸ்டிங் இல்லை சொல்ல, இல்லை கெப்பாசிட்டி சார்ஜ் பம்ப் தானே. கெப்பாசிட்டி சார்ஜ் பம்ப்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? இன்னொன்று இண்டக்டிவ் பூஸ்டிங். பட் ஆல்மோஸ்ட் இல்லை, நம்ம பார்த்த வரல இது வரல. பேக்லைட் சர்க்யூட் வந்து என்ன பூஸ்டிங் தான் யூஸ் பண்ணுறாங்க? இண்டக்டிவ் பூஸ்டிங் என்ன பண்ணுறாங்க? யூஸ் பண்ணுறாங்க. ஒருங்களா என்ன பூஸ்டிங் யூஸ் பண்ணுறாங்க? ஆனால் ஆம்பியருக்காக யூஸ் பண்ணுவாங்களாட்டு இருக்குது இண்டக்டிவ் பூஸ்டிங். அப்போ இண்டக்டிவ் பூஸ்டிங்னாவே உங்களுக்கு என்ன உடனே இண்டக்டர்னாவே அதை குறிக்குது. அப்போ என்ன உடனே இண்டக்டிவ் பூஸ்டிங்னா நம்ம என்ன உடனே வர்ற வோல்டேஜ் பூஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன உடனே காயில் போடுறாங்க. இந்த காயில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாத்துலேயுமே வந்து என்ன வேலை யூஸ் பண்ணுறாங்க? 10 மைக்ரோ ஹென்ரி யூஸ் பண்ணுறாங்க. 10 மைக்ரோ ஹென்ரி தான் இந்த காயோட வேலை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ரைட்டுங்களா? ரைட். அப்போ ஆல்ரெடி நம்ம இருந்தாலும் நான் ஃப்ரெஷ்ஷாகவே சொல்கிறேன். இப்போ இது வந்து என்னன்னா, இந்த வோல்டேஜுக்கு என்ன வோல்டேஜ் இது? விபிஹெச் வோல்டேஜுக்கு இது என்ன சர்க்யூட்டு? இல்லை அது இல்லை, இது விபிஹெச் வோல்டேஜுக்கு இது என்ன சர்க்யூட்? ஓப்பன் சர்க்யூட் தானே படிச்சிருப்பீங்க. என்ன சர்க்யூட்டு? ஓப்பன் சர்க்யூட்ல ஐயோட வேலை எவ்வளவு? 0. ஐயோட வேலை என்னது? ஓப்பன் சர்க்யூட்ல என்ன போகாது? கரண்ட்டு போகாது. இப்போ நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, ஒரு காயில் வழியாக மின்னோட்டம் செல்லும் போது காயில் சுற்றி என்ன உண்டாகுது? மின்காந்த புலம் அப்படின்னு படிச்சிங்களா? ஒரு காயில் வழியாக மின்னோட்டம் செல்லும் போது காயில் சுற்றி என்ன உண்டாகுது? உடனே படிச்சிங்க. ஃபாரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோமேக்னடிசம் படிச்சிருப்பீங்க. படிச்சிங்களா? ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு சுவிட்ச் போட்டுக்கிறீங்க. கரெக்டா? என்ன போட்டுக்கிறீங்க? சுவிட்ச்னா என்னது? அதோட வேலை என்னது? ஆன் ஆஃப். இப்போ தானே சரி. இப்போ என்ன கண்டிஷன் இது? ஆன் இருக்குதா ஆஃப் இருக்குதா? ஆஃப்ல இருக்கு. என்னது? ஆஃப்னா என்ன சர்க்யூட் ஆயிருது? ஓப்பன் சர்க்யூட்டுக்கு. ஓப்பன் சர்க்யூட் என்ன போகாது? கரண்ட்டு போகாது. ரைட். இப்போ என்ன பண்ணுறது? ஆன் பண்ணுறீங்க. எதை ஆன் பண்ணிடுறீங்க? சுவிட்ச் ஆன் பண்ணுறீங்க. சுவிட்ச் ஆன் பண்ண உடனே இது வழியா என்ன போக ஆரம்பிச்சிரு? கரண்ட் போக ஆரம்பிச்சிருது வழியா. ஸோ 500 கரண்ட் போக ஆரம்பிச்சிருது. எது வழியா? பர்டிகுலர் காயில் வழியா கரண்ட் பாஸ் ஆகி எது வழியா போய் கிரவுண்ட் ஆகுது? சுவிட்ச் வழியா போய் என்ன ஆகுது? கிரவுண்ட் ஆகுது. இது வழியா என்ன பாஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு? ஏன்னா சர்க்யூட் என்ன ஆகுது? இப்போ க்ளோஸ் ஆகுது இல்லையா? இப்போ படிச்சிருப்போம், ஒரு காயில் வழியாக மின்னோட்டம் செல்லும் போது காயில் சுற்றி என்ன உண்டாகுது? மின்காந்த புலம் உண்டாகுதுன்னு படிச்சிங்க தானே? ஃபாரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோமேக்னடிசம் படிச்சிங்க. இப்போ இது வழியா என்ன பாஸ் ஆகிட்டு இருக்குது? அப்போ அந்த காயில் சுற்றி என்ன உண்டாகுது? மேக்னெட்டிக் ஃபீல்டு உண்டாகுமா? எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்போ மின்காந்த புலம்னு அந்த காயில் சுற்றி உண்டாகுது. எப்படி உண்டாகுதுன்னா, இப்போவே வந்து நார்த்துலேருந்து எதை நோக்கி தான் போகுது? சவுத்தை நோக்கி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. எதை சுற்றியும் அரௌண்டு த காயில்னா காயிலை சுற்றியும் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. இப்போ எவ்வளோ நேரம் வெளியே கரண்ட் போகுதோ அவ்வளோ நேரம் இதில் என்ன உண்டாகுது? மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னாகு உண்டாகுது. அதை சுற்றியுமே. அப்போ சுவிட்ச் ஆன் இருக்கிறதாலும் இது வழியே என்ன போயிட்டு இருக்கு? அது வழியும் இதில் என்ன உண்டாகுது? மேக்னெட்டிக் ஃபீல்டு உண்டாகுது. அடுத்த சுவிட்ச் என்ன பண்ணிடுறீங்க? ஆஃப் பண்ணிடுறீங்க. ஆஃப் பண்ணிட்டு என்ன சர்க்யூட் ஆயிருது? ஓப்பன் சர்க்யூட் ஆயிரும். கரெக்டுங்களா? இப்போ இது வழியே என்ன போகாது? கரண்ட் என்ன ஆகாது? போகாது. புரியுங்களா? அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த காயில் சுற்றியும் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு உண்டாச்சு இல்லையா? காயில் சுற்றி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு உண்டாச்சு இல்லையா? அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன ஆகுதுன்னு சொல்கிறோம்? ஒரு வார்த்தை சொன்னேன். என்ன ஆகுது? கொலாப்ஸ் ஆகுதுன்னு ஒரு வார்த்தை சொல்லுமா? என்ன ஆகுது? கொலாப்ஸ் ஆகுது. அப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு காயில் சுற்றி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு உண்டாச்சு. இப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ண உடனே அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன ஆச்சு? இப்போ கொலாப்ஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு திருப்பி எது மேலே போய் பாடு? காயில் மேலே என்ன ஆகுது? படுது. அப்போ அந்த கொலாப்ஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு அந்த காயில் என்ன ஆகுது? வெட்டுது. கொலாப்ஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு காயில் என்ன ஆகுது? இப்போ ஃபாரடேஸ் ஃபர்ஸ்ட்ல என்ன சொல்லுதுன்னா,
ஒரு காந்த புலத்தை காயில் வெட்டும் போது ஒரு காந்த புலத்தை காயில் வச்சு அந்த காயிலோட முனையில கிடையாது என்ன கிடைக்கும் ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஜென்ரேட் ஆகுதுங்கிறான் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி என்ன ஆகுது அப்ப அந்த காயிலுக்கு அக்ராஸா நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு வோல்டேஜ் என்ன ஆகுது ஜென்ரேட் அங்க ஜென்ரேட் ஆகிற வோல்டேஜ் வந்து எப்படி ஜென்ரேட் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா இங்க வந்து பார்த்துட்டீங்கன்னா மைனஸ் இங்க என்னது பிளஸ் என்ன ஆகுது ஜென்ரேட் ஆகுது ஆப்போசிட்ல ஜென்ரேட் ஆகுது இப்போ இங்க என்னது பிளஸ் இங்க என்னது மைனஸ் புரியுங்களா அப்படின்னு ஜென்ரேட் ஆகுது அடுத்து அப்ப என்னது மறுபடியும் சுவிட்ச் என்ன பண்ணிக்கிறீங்க ஆன் பண்ணிக்கிறீங்க சுவிட்ச் என்ன பண்ணிக்கிறீங்க ஆன் பண்ணிக்கிறீங்க ஓகேவா சுவிட்ச் என்ன பண்ணிக்கிறீங்க ஆன் பண்ணுறோம் மறுபடியும் என்ன பாஸ் ஆகுது கரண்ட் பாஸ் ஆகுது கரண்ட் என்ன ஆகுது சார் நான் சொன்னது இது வந்து இங்க வந்து என்ன ஆயிரும் பிளஸ் ஆயிரும் இங்க என்ன ஆயிரும் மைனஸ் ஆயிரும் ரைட்டா ஆல்ரெடி இங்க என்ன இருக்குது பேட்டரி இருக்குது ஆல்ரெடி பேட்டரி இருக்குதா எத்தனை வாட்ஸ் பேட்டரி 4 வோல்ட் பேட்டரி இருக்கு இப்போ நம்ம என்ன பண்றோம் இந்த காயிலுக்கு பேட்டரியோட இது என்னது மைனஸ் இது என்னது பிளஸ் அடுத்து இந்த காயிலுக்கு அக்ராஸ் த இண்டக்டர் ஒரு வோல்டேஜ்னா அது ஜென்ரேட் ஆகுது எப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன பண்றது வெட்டும் போது இங்க என்னது மைனஸ் இங்க என்னது பிளஸ் அப்ப இது என்னது பிளஸ் அப்ப என்ன ஆகுதுன்னு பாருங்க இது எத்தனை வோல்ட் பேட்டரி இப்போ நம்ம ஒரு பேட்டரியில இருந்து எவரடி செல்ல கொண்டு போய் போடுவீங்க பார்த்துருக்கீங்களா ரைட்டு தானே இது என்னது மைனஸ் இது என்னது பிளஸ் கொண்டு போய் இது கூட எதில் கொடுப்பீங்க மைனஸ் தானே கொடுப்பீங்க அப்போ இது என்னது அப்போ இந்த வோல்டேஜ் நம்மளுக்கு என்னது பேல் தானே வோல்டேஜ் பேல் பண்ண என்ன சீரிஸ் பண்ண என்ன படிச்சிருப்பீங்க இன்க்ரீஸ் ஆன் படிச்சிருப்பீங்க இங்கே எத்தனை வோல்ட் வருது 4 வோல்ட் அப்போ நம்மளுக்கு இங்கே எத்தனை வோல்ட் வேணும் 25 வோல்ட் வேணும் எத்தனை வோல்ட் வேணும் அப்போ இங்கே எத்தனை வோல்ட் ஜென்ரேட் பண்ணணும் ஆல்மோஸ்ட் எத்தனை வோல்ட் ஜென்ரேட் பண்ணணும் 20 வோல்ட் ஜென்ரேட் பண்ணணும் அப்போ என்ன பண்ணுறோம்னா இங்கே எத்தனை வோல்ட் வருது பேட்டரியில எத்தனை வோல்ட் வருது 4 வோல்ட் வருது ஏன்னா இது 4 வோல்ட் பேட்டரி இது காயில் எத்தனை வோல்ட் ஜென்ரேட் ஆகுது ஆகும்போது எத்தனை வோல்ட் கிடைச்சிச்சு 25 வச்சுக்கலாமா அப்போ இந்த இடத்துல வந்து இந்த சுவிட்ச் எப்படி இருக்கிற போது ஆஃப் இருக்கிற போது சுவிட்ச் எப்படி இருக்கிற போது அப்போ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு அந்த காயில் என்ன ஆகுது வெட்டுது காயிலுக்கு அக்ராஸ்னா இடையில தானே ஒரு வோல்டேஜ் ஜென்ரேட் ஆகுதுன்னு வச்சுக்கலாமா வோல்டேஜ் என்ன ஆகுது ஜென்ரேட் ஆகுது எத்தனை வோல்ட் ஜென்ரேட் ஆகுதுங்க அப்போ இந்த பேட்டரி வோல்டேஜும் இந்த ஜென்ரேட்டர் வோல்டேஜும் என்ன ஆயிருது சீரிஸ் ஆயிருதுங்களா அப்போ இங்கே எத்தனை வோல்ட் கிடைச்சிருக்கு 24 வோல்ட் கிடைச்சிருக்கு எது சுவிட்ச் என்ன ஆகும்போது ஆஃப் ஆகும்போது மறுபடியும் சுவிட்ச் என்ன பண்ணிக்கிறீங்க ஆன் பண்ணிக்கிறீங்க அது ஒரு இதாக சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு செகண்டுக்கு எத்தனை டைம் நடக்குதாமா எத்தனை 5 லட்சம் முறை ஆன் ஆஃப் ஆகுதுங்கிறா ஒரு செகண்ட் எத்தனை முறை ஆன் ஆஃப் ஆகுதுங்கிற 5 லட்சம் முறை என்ன ஆகுது இப்படிங்கிறக்குள்ள எத்தனை ஆன் ஆஃப் ஆகுது 5 லட்சம் முறை இந்த சுவிட்ச் என்ன ஆகுதுமா மறுபடியும் இப்போ இது என்ன பண்ணிட்டேன் ஆன் பண்ணிட்டேன் இதில் என்ன பாஸ் ஆகுது மறுபடியும் இதில் என்ன உண்டாகுது மேக்னெட்டிக் ஃபீல்டு உண்டா என்ன ஆகுது அப்போ இது ஆன் இருக்கிற போது இந்த சுவிட்ச் ஆன் இருக்கிற போது இங்கே எத்தனை வோல்ட் கிடைக்கும் இல்லை இது நம்ம இது என்ன மாதிரி ஆகிப்போகுது கிரவுண்ட் மணி நேரம் ஆகிப்போகுது இது என்ன மாதிரி ஆகிப்போகுது ஆமாம் இது எத்தனை வோல்ட் ஆயிரப்போ ஆன்ல இருக்கிற போது எத்தனை வோல்ட் ஆயிரும்னா எத்தனை வோல்ட் ஆயிரு 0 வோல்ட் ஆயிரும் இது டைரக்ட் கிரவுண்டு தானே அப்போ எத்தனை வோல்ட் ஆயிரு 0 வோல்ட் ஆயிரு எப்போ இது ஆன் இருக்கிற போது சுவிட்ச் ஆன் இருக்கிற எஸ் அப்போ இது வழி என்ன ஆகிட்டு இருக்குப்பா கரண்ட் இப்போ எத்தனை வோல்ட் ஆயிருது உங்களுக்கு 0 ஆயிரு வர்றேன் நான் ஓகே மறுபடியும் இது வழியும் கரண்ட் போகுது மறுபடியும் என்ன உண்டாகுது மேக்னெட்டிக் ஃபீல்டு உண்டாகுது என்ன ஆகுது ஓகே மறுபடியும் சுவிட்ச் என்ன பண்ணிடுறான் மறுபடியும் அந்த ஃப்ளக்ஸ் என்ன ஆகுது கொலாப்ஸ் ஆகிற ஃப்ளக்ஸ் எது மேலே போய் படுது அப்போ அது ஃப்ளக்ஸை காயில் என்ன ஆகுது வெட்டும் போது மறுபடியும் ஒரு வோல்டேஜ் என்ன ஆகுது மறுபடியும் எத்தனை வோல்ட் வந்துருச்சு கரெக்டா எத்தனை வோல்ட் வந்துருச்சு 24 வோல்ட் வந்துருச்சு எஸ் எத்தனை வோல்ட் வந்துருச்சு மறுபடியும் சுவிட்ச் ஓகே அது என்ன வச்சு அதான் ஒரு மில்லி செகண்ட் தான் மறுபடியும் இது என்ன ஆகுது மறுபடியும் இது என்ன பாஸ் ஆகுது அப்போ இங்கே எத்தனை வோல்ட் கிடைக்கு 0 மறுபடியும் இதில் என்ன உண்டாகுது மேக்னெட்டிக் ஃபீல்டு உண்டாகுது இல்லையா ஓகே அப்போ மறுபடியும் இது என்ன பண்ணுறா சுவிட்ச் என்ன பண்ணிடுறான் ஆஃப் பண்ணிடுறீங்க ஆஃப் பண்ணுற போது மறுபடியும் என்ன சர்க்யூட் ஆயிருது அப்போ மறுபடியும் இந்த ஃப்ளக்ஸ் என்ன ஆகுது கொலாப்ஸ் ஆகிற ஃப்ளக்ஸ் காயில் என்ன ஆகுது வெட்டும் போது மறுபடியும் எத்தனை வோல்ட் கிடைக்குது அப்போ என்ன தெரியுது இங்கே எத்தனை வோல்ட் வந்துருச்சு மறுபடியும் எத்தனை வோல்ட் வந்துருச்சு 24 அவ்வளோ இப்படி தான் வருதுங்கிறான் அப்போ இங்கே இது எத்தனை வோல்ட்டு ஆன் இருக்கிற போது எத்தனை வோல்ட்டு 0 ஆஃப் இருக்கிற போது ஆன் இருக்கிற போது ஆஃப் இருக்கிற போது ஆன் இருக்கிற போது இப்படி தான் வோல்டேஜ் பூஸ்ட் ஆகுது அப்போ என்னன்னா இங்கே வர வோல்டேஜ் விபிஹெச் வோல்டேஜ் கூட இந்த காயில் ஜென்ரேட் ஆகிற வோல்டேஜ் ஆட் ஆகி நம்மளுக்கு இங்கே எத்தனை வோல்ட் வரணும் 24 ரைட் இப்போ இதை கொண்டு போய் நம்ம எது கொடுக்குறோம் ஓகேவா எது கொண்டு போய் கொடுத்தாச்சு எல்இடி தேவையான வோல்டேஜ் வந்துருச்சா இல்லையா வந்துருச்சு எத்தனை வோல்ட் வந்துருக்குது 25 வோல்ட் வருது
24 வோல்ட் வந்துருச்சு ஆல்மோஸ்ட். ஆனால் இங்கே என்ன பஞ்சாயத்து வருது அப்படின்னா, இந்த வோல்டேஜ் வந்து இப்போ இங்கே எத்தனை வோல்ட் இருக்குது? 0. மறுபடியும் எத்தனை வோல்ட் ஆகுது? அப்போ வோல்டேஜ் வந்து இப்போ 0 இருக்கிறது உங்களுக்கு கரண்ட் போகாதுல்ல. கரண்ட் என்ன ஆகாது? அப்போ இப்போ கரண்ட் என்ன ஆகாது? இப்போ 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 அப்போ எல்இடி என்ன ஆகலாம்? ஃபிளிக்கரிங் ஆகலாம். ஃபாஸ்ட்டாக ஃபிளிக்கரிங் ஆகும். ஃபாஸ்ட்டாக ஒரு செகண்ட் எத்தனை டைம் ஃபிளிக்கரிங் ஆகுது? 5 லட்சம் முறை என்ன ஆகும் ஃபிளிக்கரிங் ஆகும். நம்ம எக்ஸாம்பிள் படி ரைட்டா. இப்போ ஃபிளிக்கரிங் ஆகும்போது நம்மளுக்கு லைட் ஃபிளிக்கரிங் ஆகலாம், அல்லது வெளிச்சம் எப்படி வரலாம்? லைட் ஃபிளிக்கரிங் ஆகலாம், அல்லது வெளிச்சம் எப்படி வரலாம்? கம்மியாக வரலாம். லைட் ஃபிளிக்கரிங் ஆகலாம், வெளிச்சம் எப்படி வரலாம்? கம்மியாக வரலாம். புரியுங்களா? ஆனால் நம்மளுக்கு வோல்டேஜ் எப்படியே போகணும்? கான்ஸ்டண்ட்டாக போகணும். எத்தனை வோல்ட்டே போகணும்? 24 வோல்ட். அதுக்கு என்ன பண்ணலாம்? அப்போ என்ன பண்ணலாம்? கெப்பாசிட்டி தான் போடணும். என்ன தான் போடணும்? அப்போ இந்த இடத்துல என்ன போட்டுக்கிறேன்? ஒரு கெப்பாசிட்டி போட்டுமா? கெப்பாசிட்டி போட்டுக்கிட்டா அப்போ இது வந்து ஆஃப்ல இருக்கிறது இங்கே எத்தனை வோல்ட் வருது? இல்லை, ஆஃப்ல இருக்கிற போது எத்தனை வோல்ட் வருது? அப்போ லோடுக்கு எத்தனை வோல்ட் போகுது? அது சேம் டைம் இந்த கெப்பாசிட்டி வச்சுக்கு சார்ஜ் பண்ணி வச்சு என்ன வச்சுக்குது. அதனால தான் இதோட வேல்யூ வந்து மைக்ரோஃபேட்டில் ஓடணும். எவ்வளோ ஓடணும்? 1 மைக்ரோஃபேட்டுக்கு மேலே போட்டிருப்பான். 10 மைக்ரோஃபேட் வரையும் போடுவான். 1 மைக்ரோஃபேட்டுக்கு மேலே எத்தனை வரையும் போட? மைக்ரோஃபேட் வேல்யூ அதிகமாக போனால் தான் அந்த பம்பிங் ப்ராசஸ் பண்ணுது. அப்போ இது என்ன பண்ணிக்குதாம இப்போ சார்ஜ் பண்ணிக்குது. எத்தனை வோல்ட் வரும்போது? இப்போ இது மறுபடியும் ஆன் ஆயிடுச்சு. இப்போ ஆன் ஆகும்போது எத்தனை வோல்ட் வரும்? அப்போ இது என்ன? அப்போ இங்கே எத்தனை வோல்ட் ஆயிடுச்சு? கெப்பாசிட்டி எத்தனை வோல்ட் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறான்? 20 எத்தனை வோல்ட் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறான். அதனால தான் இந்த இடத்துல எத்தனை வோல்ட் கெப்பாசிட்டி போட்டிருப்பான்? 35 வோல்ட்ஸ் கெப்பாசிட்டி போட்டு வச்சிருப்பான். எத்தனை வோல்ட் லைனுங்கிறனால 24 லைனுங்கிறனால எத்தனை வோல்ட் போட்டு வச்சிருப்பான்? 35 வோல்ட்ஸ் கெப்பாசிட்டி போட்டு வச்சிருப்பான். இப்போ இது எத்தனை வோல்ட் சார்ஜ் பண்ணி வச்சுக்கணும்னு அர்த்தம். ஓகே, மறுபடியும் இப்போ தானே ஆன் ஆகும்போது இங்கே எத்தனை வோல்ட் ஆயிடுச்சு? இப்போ கெப்பாசிட்டி சார்ஜ் பண்ணி என்ன பண்ணி விடுது? டிஸ்சார்ஜ் பண்ணி விடுது. புரியுதா? அப்போ மறுபடியும் அப்போ இந்த ஆன் டைமில் லோடுக்கான வோல்டேஜ் எங்கேருந்து கிடச்சிருது? கெப்பாசிட்டி வந்து கிடச்சிருது. புரியுங்களா? இந்த கெப்பாசிட்டி என்ன ஆயிருது? கிடச்சிருது. மறுபடியும் இது என்ன ஆகுது? ஆஃப் ஆயிடுச்சு. அப்போ எத்தனை வோல்ட் ஆயிருது? 24 வோல்ட் ஆகுது. மறுபடியும் நோடிக்கு சார்ஜ் பண்ணிக்குது. மறுபடியும் இது என்ன ஆகுது? ஆன் ஆகும்போது எத்தனை வோல்ட் ஆயிரு? அப்போ கெப்பாசிட்டி பண்ணி விடுது, டிஸ்சார்ஜ் பண்ணி விடுது. இப்போ இந்த கெப்பாசிட்டி வேலை முக்கியமான வேலை தானே. முக்கியமான இப்போ யோசிச்சு பாரு. இந்த கெப்பாசிட்டி வந்து நம்ம ஷார்ட் ஆகி நோடி விட்டுறோம். எடுத்துட்டோம்னா என்ன ப்ராசஸ் ஆகுது? இப்போ 24 வோல்ட் கான்ஸ்டன்ட் என்ன ஆகாது? வராதா? அப்போ லைட் என்ன ஆகலாம்? டிம் ஆகலாமா? இல்லை என்ன ஆகலாம்? ஃபிளிக்கரிங் ஆகலாம். இல்லைன்னா என்ன ஆகுதுன்னா இது ஸ்லீப் மோடு போயிட்டு வேக்கப் ஆக மாட்டேங்குது. என்ன மோடு போயிடுது? இப்போ லைட் எரியுதா? அப்புறம் என்ன ஆயிருது? ஸ்லீப் மோடு போயிடுது. அப்புறம் என்ன மாட்டேங்குது? வேக்கப் ஆக மாட்டேங்குது. தேவையான வோல்டேஜ் என்ன ஆகலைங்க? வரல. அப்போ கூட்டி கழிச்சு பார்த்து என்ன சொல்ல வரேன்னா, இந்த கெப்பாசிட்டி பெரும்பாலும் ஷார்ட் ஆகுது. இந்த பெரும்பாலும் ஏன் ஷார்ட் ஆகுது? அதனால ஷார்ட் ஆகுதா? ஹை வோல்டேஜ் லைன்ல இருக்கிறதுனால. என்ன லைனு? எத்தனை வோல்ட் லைன் இது? 24 வோல்ட் லைன் இல்லையா? எத்தனை வோல்ட் லைனு? ஸோ அதிகபட்சமாக இந்த கெப்பாசிட்டி என்ன ஆகுது? ஷார்ட் ஆகுது. புரியுங்களா? அப்போ இது புரியுது. இப்போ ரீசன் புரியுதா? ஏன்டா இந்த கெப்பாசிட்டி அதிகமாக தண்ணியில் கிரியில் போட்டாங்கனாலும் வாட்டர் லாக் ஆகுதுனாலும் பெரும்பாலும் இந்த கெப்பாசிட்டி ஆகி போயிரு. ஏன்னா எத்தனை வோல்ட் லைன் அது? 24 வோல்ட் லைன் கெப்பாசிட்டி ஷார்ட் ஆகி போயிடும். இப்போ ஷார்ட் ஆயிடுச்சுன்னா ஆல்மோஸ்ட் வர விபிஹெச் வோல்டேஜ் இதுலேயும் போயிட்டே இருக்குது. செட் என்ன ஆகாது? ஆன் ஆகாது. இப்போ நம்ம என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறோம்? கெப்பாசிட்டி ஷார்ட் ஆச்சுன்னு சொல்கிறோம். அப்போ இந்த இடத்துல எடுத்து விடுறது ஓகேவா? முறையா? முறை இல்லையா? அப்போ இந்த கெப்பாசிட்டி ஷார்ட் ஆச்சுன்னா நீங்கள் என்ன தான் ஆகணும்? ரீப்ளேஸ் தான் பண்ணணும். ரீப்ளேஸ் பண்ணுறது நல்ல விஷயம். புரியுதா? ரீப்ளேஸ் பண்ணுறதா நல்ல விஷயம். என்ன கெப்பாசிட்டி? இந்த பம்பிங் கெப்பாசிட்டி. ரைட்டுங்களா? ரைட். இங்கே ஒரு பஞ்சாயத்து வருது. இங்கே என்ன பஞ்சாயத்துனா, இந்த சுவிட்ச் ஆன் இருக்கிற போது சுவிட்ச் இங்கே இருக்கிற எத்தனை வோல்ட் இருக்குது? அந்த வோல்டேஜ் டிஸ்சார்ஜ் ஆகும் இல்லையா? இப்படி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா இல்லையா? அந்த வோல்டேஜ் எதுக்கு தான் போகணும்? லோடுக்கு தான் போகணும். எதுக்கு? இங்கே இது வழியே போகிறதுக்கான வாய்ப்புகள் என்ன ஆகுது? இது வழியே போய் இது வழியே என்ன ஆகலாம்? கிரவுண்ட் ஆகிடும். அப்போ இங்கே என்ன ஆகாது? போகாது. ஏன்னா இது வந்து ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ 0. ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இங்கே இருக்குது. லோடு இருக்குது இல்லையா? லோடுக்கு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இருக்குது. அப்போ இது வழியே கரண்ட் என்ன ஆகாது? இது வழியே போய் என்ன இருக்குது? இப்படி போய் என்ன கிரவுண்ட் ஆயிடும். அப்போ இந்த கரண்ட் இப்படி என்ன இருக்கக்கூடாது? இப்படி தான் என்ன ஆகணும்? அதுக்கு என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? டயோடு போடணும். என்ன போடணும்? என்ன டயோடு? ஸ்காட் டயோடு. சீரிஸா பேரலா? சீரிஸ். அப்போ நாங்கள் ஒரு டயோடு போட சொல்கிறீங்களா? அதானே? என்ன போடுறோம்? ஓகேவா? ஓகேவா? என்னடா ஓகே. டயோடு போட சொன்னேன், போட்டேன். ஸ்காட் டயோடு போட சொன்னேன், ஸ்காட் டயோடு போட்டேன். சீரிஸில் போட சொன்னேன், சீரிஸில் போட்டேன். அப்புறம் ஏன் வேலை? ஏன் ரிவர்ஸ் பயஸ் ஆயிரு? என்ன பயஸ் ஆயிரு? ஆமாம். அப்போ இது என்ன ஒன்று? அப்போ நாளைக்கு ஸ்காட் டயோடு எடுத்து என்ன வச்சிடக்கூடாது? திருப்பி வச்சிட
திருப்பி வச்சா லைட் என்ன ஆகாது. அப்போ அதான் சொல்லுவாங்க, கை கடிச்சது வாய்க்கு என்ன ஆகலை. நான் ஓகே டையோடு தான் ஷார்ட் ஆகிருந்தது. டையோடு என்ன பண்ணி விட்டீங்க, என்ன பண்ணி விட்டீங்க. அப்போ ஸ்காட் டையோடு என்ன வைக்கக்கூடாது, திருப்பி வச்சிடக்கூடாது. அப்புறம் ஸ்காட் டையோடு இப்படி தான் போடணும். ஓகே இப்படி தான் கனெக்ட் பண்ணணும். 45 தான் என்ன கனெக்ட் பண்ணணும் இல்லையா. ஸ்காட் டையோடு வந்து 45 தான் கனெக்ட் பண்ணணும் 1, அண்டு சீரிஸ் தான் கனெக்ட் பண்ணணும் 2. என்ன தான் கனெக்ட் பண்ணணும். ஆமாம். அப்போ அந்த பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த டையோடு வந்து சீரிஸில் இருந்துச்சுனாவே என்ன டையோடு தான் இருக்கணும், ஸ்காட் டையோடு தான் இருக்கும். அப்போ ஸ்காட் டையோடு தான் என்ன சர்க்யூட்டாக இருக்கணும், பேக்லைட் சர்க்யூட்டாக என்ன ஆகணும். இப்படி தான் நீங்கள் பேக்லைட் சர்க்யூட் கண்டுபிடிக்கிறது ஈஸியான மெத்தட். புரியுங்க. ஒரு டையோடு போட்டிருப்பானே, ஒரு டையோடு ஓட்டிருப்பானே, ஒரு காயில் போட்டிருப்பானே, இப்படி தான் நம்ம போக முடியும். பேக்லைட் சர்க்யூட்னா நீங்களே ஓனாக கண்டுபிடிக்கிறதுனா என்ன இருக்கு, டையோடு இருக்குமே, அப்புறம் என்ன இருக்குமே, இண்டக்டிவ் பொசிஷன் என்ன இருக்குமே, காயில் இருக்குமே. ஒரு பக்கம் ஒரு காயில் போட்டுக்கிறான், என்ன போட்டுக்கிறான், உடனே அது பொசிஷன் சர்க்யூட் நம்ம சொல்ல முடியாது. அப்போ என்ன பண்ணுறோம்னா அந்த டையோட கேத்தோடு வந்து டிஸ்பிளே கனெக்ட் என்ன வருதுன்னு பார்க்கணும். கன்யூட்டி வந்துச்சுன்னா கரெக்டா, டையோட கேத்தோடு வந்து டிஸ்பிளே கனெக்ட் என்ன வந்துச்சுன்னா கன்யூட்டி வந்துச்சுன்னா நம்மளுக்கு நம்ம ஸ்டடி பண்ண வரலும் பார்த்தா அது என்ன மாதிரி இருக்குது, பேக்லைட் சர்க்யூட் மாதிரி என்ன ஆகுது இருக்குது. புரியுங்களா, என்ன சர்க்யூட் மாதிரி இருக்குது. அப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு பேக்லைட் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு டிஸ்பிளேவா இருந்து எல்சிடி டிஸ்பிளேவா இருந்து என்ன டிஸ்பிளே எல்சிடி டிஸ்பிளேவா இருந்தால் என்ன சர்க்யூட் இருக்கணும், உள்ளார வந்து பேக்லைட் இருக்கணும். என்ன பேக்லைட்டு, எல்இடி பேக்லைட் வச்சிருப்பானா. இப்போ எல்இடி பேக்லைட் ஆகுதுன்னா வோல்டேஜ் என்ன பூஸ்ட் பண்ணணுமா, பூஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன சர்க்யூட் வச்சிருப்பான், டிரைவர் சர்க்யூட் என்ன இருப்பான் வச்சிருப்பானா. அப்போ டிரைவர் சர்க்யூட்னா நம்ம என்ன சொல்ல வரோன்னா அங்கே என்ன இருக்கணும், கம்பல்சரி என்ன இருக்கணும், ஏன்னா இண்டக்டிவ் பொசிஷன் தான் பெரும்பாலும் யூஸ் பண்ணுறாங்க. அதனால என்ன இருக்கணும், அப்புறம் என்ன இருக்கணும், முக்கியமான இருக்கணும், இப்போ கெப்பாசிட்டி இருக்கணும். இந்த 3 மஸ்ட்டு. எது மஸ்ட்டு, காயிலும் டயோடும் கெப்பாசிட்டர் மஸ்ட். புரியுங்களா. ஸோ இதில் என்ன காலப்போக்கில் மேபி எதிர்காலத்தில் அப்படிங்கிற போது இந்த காயில் தூக்கி டயோடு தூக்கி எதுக்குள்ள கூட இன்டெகிரேட் பண்ணலாம், ஐசிக்குள்ள கூட என்ன இன்டெகிரேட் பண்ணலாம். அட்பீயிங் இப்போ வெளியில் தான் இருக்குது. அட்பீயிங் எங்கே தான் இருக்குது, வெளியில் தான் இருக்குது. எதிர்காலத்தில் வந்து என்ன இருக்கலாம், வெளியில் கூட என்ன இருக்கலாம். ஸோ ஐஸ்குள்ள கூட என்ன இன்டெகிரேட் பண்ணியிருக்கலாம். பட் இது இன்டெகிரேட் பண்ண முடியாது. காயில் வந்து ஐஸ்குள்ள முடியும் இன்டெகிரேட் பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன மீன் பண்ணுறோம்னா, ஒரு செல்ஃபோனாக இருந்து அதில் இருக்கிற டிஸ்பிளே வந்து எல்சிடி டிஸ்பிளேவாக இருந்து, என்ன டிஸ்பிளே, எல்சிடி டிஸ்பிளே வந்துன்னா அதுக்கு பேக்லைட் சர்க்யூட் இருக்கும்பா. அந்த பேக்லைட் சர்க்யூட்டுங்கிற போது அங்கே ஒரு காயில் போட்டிருப்பாங்க, அப்புறம் என்ன போட்டிருப்பாங்க, டயோடு போட்டிருப்பாங்க, முக்கியமாக பம்பிங் என்ன போட்டிருப்பாங்க, கெப்பாசிட்டி போட்டிருப்பாங்க. அப்போ லைட் கீட்டே எரியுதுன்னா நீங்கள் இப்படி தான் கண்டுபிடிக்கணும். பேக்லைட் சர்க்யூட் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ என்ன பண்ணுற, ஒரு காயில் போட்டிருப்பானு, ஒரு காயில் இருக்குது, அப்புறம் என்ன போட்டிருப்பானு, டயோடு. அந்த இதில் டயோடு சீரிஸ் இருக்குமா, பேரல் இருக்குமா. இப்போ சீரிஸாக பேரல்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க, கிரவுண்டு கூட கண்டினியூட்டி வருதான்னு பார்க்கணும். கிரவுண்டு கூட இப்போ கிரவுண்டு கூட கண்டினியூட்டி வந்துச்சுன்னா அது என்ன கண்டிஷனு, பேரலல் கண்டிஷன். நீங்கள் ஸ்காட் டையோடு என்ன பண்ண போட மாட்டோம். அப்போ ஓகே ஸ்க்ரீன் கிரவுண்டு கூட வந்துச்சுன்னா அது பேரலல் கண்டிஷன். ஓகே அது கிடையாது. அப்போ கிரவுண்டு கூட கண்டினியூட்டி என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. ஓகே அப்போ அது ஓகே வரும் பார்த்தா அது கூட ஸ்டடிங் பார்க்குற போது பேக்லைட் சர்க்யூட் மாதிரி என்ன ஆகுது. இருந்தாலும் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக அதோட கேத்தோடு வந்து டிஸ்பிளே கனெக்ட் என்ன வருதுன்னு பார்க்கணும். கண்டினியூட்டி வந்துச்சுன்னா அவ்வளோ பொறிஞ்சு வருது. என்ன சர்க்யூட் மாற, பேக்லைட் சர்க்யூட் மாதிரி பொறிஞ்சு வரும். ரைட்டுங்களா. ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, இப்போ வந்து வோல்டேஜ் பூஸ்ட் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு காயில் போட்டாச்சு, இங்கே போட்டாச்சு, இங்கே போட்டாச்சு. இப்போ இங்கே போடணும், சுவிட்ச் போடணுமா, என்ன போடணும், ஆன் ஆஃப் இருக்கு சுவிட்ச் தானே போடணும். இப்போ சுவிட்ச் நம்மளை போய் கொஞ்சம் ஆன் ஆஃப் பண்ணிட்டு இருக்க முடியுமா. அப்போ என்ன சொல்லணும், எலக்ட்ரானிக் சுவிட்ச் போடணுமா. என்ன சுவிட்ச், இங்கே என்ன போடலாம், ஒன்று என்ன போடலாம், டிரான்சிஸ்டரில் என்ன போடலாம், மாஸ்பெட் போடலாம். என்ன போடலாம். ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, இது சூடாகிறதுனால என்ன போட்டுக்கிறானுங்க, மாஸ்பெட் தான் போடுறானு. என்ன தான் போடுறானுங்க, மாஸ்பெட். இப்போ மாஸ்பெட்டோட இதில் கொடுக்குறது கரெக்டு தானே. இது என்னது சோர்ஸ், இது என்னது கேட். இப்போ மாஸ்பெட் வேலை செய்யுமா, வேலை செய்யாது. ஏன்னா கேட்டுக்கு என்ன கொடுக்கணும், வோல்டேஜ் கொடுக்கணும். கேட்டுக்கு வோல்டேஜ் கொடுக்கணும். இப்போ கேட்டுக்கு வோல்டேஜ் கொடுத்தா மாஸ்பெட் என்ன ஆரம்பிச்சிரு, வேலை செய்யும். அப்போ பாருங்களேன், இப்போ நம்ம கேட்டுக்கு ஒரு வோல்டேஜ் கொடுப்பாங்க, அது விஜிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க. ஆனால் இங்கே ஒரு பஞ்சாயத்து, நீங்கள் விஜிஎஸ் வோல்டேஜ் கொடுத்துட்டே இருந்தால் மாஸ்பெட் என்ன இருக்குது, ஆன்லியா இருக்கு. என்ன இருக்கு, அது ஆன்லியா இருந்து வெளியே என்ன போயிட்டே இருக்கு, இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு நைட்டாக இருக்கு, ஜென்ரேட் ஆகிட்டா இருக்கு. நம்மளுக்கு என்ன ஆகணும், வெட் ஆகணும். அப்போ இந்த இடத்துல வோல்டேஜ் விஜிஎஸ் வோல்டேஜ் கான்ஸ்டன்ட் கூட போக கூடாது. அப்போ வோல்டேஜ் கொடுக்குறீங்க என்ன பேர்ல, விஜிஎஸ். இட் மேபி எனிதிங், அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. இப்போ விஜிஎஸ்ங்கிற வோல்டேஜ் கொடுக்குறீங்க, மாஸ்பெட் என்ன ஆகிக்குது, ஆன் ஆகிக்குது. அப்புறம் எத்தனை நோட் பண்ணிடுறாதையா, அப்போ என்ன ஆகிக்குது, ஆஃப். இப்போ ஆன், இப்போ ஆஃப், இப்போ ஆஃப். ரைட். இப்போ இதுக்கு பேர் என்ன வச்சுப்பீங்க, பல்ஸ். இதுக்கு பேர் என்னது, பல்ஸ். ஸ்கொயர் வேவ் பல்ஸ்ன்னு சொல்லுங்க இருக்கா. என்ன பல்ஸ், ஆமாம் ஸ்கொயர் வேவ் பல்ஸ். இப்போ நான் என்ன சொன்னேன், அப்படியே சொன்ன மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். இந்த பல்ஸ் என்ன ஃப்ரீக்வன்சியில் வரும்னு சொன்னோம்,
இந்த பல்ஸ் என்ன ஃப்ரீக்வன்சியில் வரும்? என்ன ஃப்ரீக்வன்சியில் வரும்? இது ஒரு செகண்டுக்கு எத்தனை டைம் ஆன் ஆஃப் ஆகுதுன்னு சொன்னா 5 lakhs டைம்ஸ் ஆன் ஆஃப் ஆகுதுன்னு சொன்னோம்னா இப்போ இது என்ன ஃப்ரீக்வன்சியில் வரானே 5 lakhs ஃப்ரீக்வன்சியில் என்ன ஆகணும்? இப்படிங்கிறக்குள்ளார இந்த மாதிரி எத்தனை பல்ஸ் வரணும்? 5 லட்சம் பல்ஸ் என்ன ஆகணும்? அப்போ இது என்னது 5 லட்சம் தானே ஆன் ஆகுது. இப்போ என்ன ஆகுது? அப்புறம் 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 இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னோம். என்ன ஃப்ரீக்வன்சி வருதாமா? 5 lakhs 5 lakhs ஹெர்ட்ஸுங்கிற ஃப்ரீக்வன்சியில் 5 லட்சம் ஹெர்ட்ஸுங்கிற ஃப்ரீக்வன்சியில் இந்த பல்ஸ் என்ன ஆகணும்? வரணும். ஸ்கொயர் வேவ் பல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. என்ன பல்ஸ் இது? ஓகே. இப்போ எங்கே வரோம்னா இந்த பல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு என்ன வைக்கணும்? ஆசிலேட்டர் வைக்கணும். என்ன வைக்கணும்? பல்ஸ் ஜென்ரேட்டர் ஆர் பல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஆசிலேட்டர் வைக்கணும். இது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பல்ஸ் ஜென்ரேட்டர், பல்ஸு அல்லது என்ன சொல்லுவாங்க ஆசிலேட்டர். என்னது எங்கே வர புரியுதா? பல்ஸ் ஜென்ரேட்டர் என்னது ஆசிலேட்டர் வச்சுருப்பாங்க. ரைட்டா? அப்போ இது என்னது பல்ஸ் ஜென்ரேட்டர் என்னது ஆசிலேட்டர் வச்சு பல்ஸ் என்ன ஜென்ரேட்டு பண்ணணும். பண்ணி எதுக்கு கொண்டு போய் கொடுக்குறோம்? அந்த மாஸ்பெட் சுவிட்சுங்கிற மாஸ்பெட் கொடுத்து இதை நைட்டு இருக்கிறாம ஆன் ஆஃப் ஆகிட்டு இருக்கிறப்போ நம்மளுக்கு வோல்டேஜ் நாய் வருது. புதுசாக என்ன ஆகுது? சரி. இப்போ இங்கே சப்ஜெக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த ஆசிலேட்டர் கொடுக்கணும், வோல்டேஜ் கொடுக்கணுமா? ஆசிலேட்டர் கொடுக்கணும், ஒர்க்கிங் வோல்டேஜ். இது ஆசிலேட்டர் ஒரு சர்க்யூட் தானே. ஆசிலேட்டர் ஒரு பொருள் கிடையாது. என்னது சர்க்யூட். ஆசிலேட்டர் ஒரு சர்க்யூட். இட் இஸ் நாட் ஏ காம்போனன்ட். இது வந்து ஒரு சர்க்யூட். இப்போ இந்த ஆசிலேட்டர் சர்க்யூட்டுக்கு வந்து நம்ம வோல்டேஜ் கொடுக்கணும். புரியுதா? அப்போ இங்கே என்ன வோல்டேஜ் வருது? விபிஹெச்ங்கிற வோல்டேஜ் என்ன ஆகுது? வருது. ஓகேவா? இது விபிஹெச் வோல்டேஜ் உங்களுக்கு எங்கேருந்து வரும்? தெரியும். எங்கேருந்து வருது? பேட்டரி இருந்தால் வருது. சார்ஜிங் ஈஸோட அவுட்புட் தானே. ஓகே, பேட்டரி இருந்தால் வருது, நான் இல்லைன்னு சொல்ல. பட் எங்கே வருது? சார்ஜிங் ஈஸோட அவுட்புட் தானே. ரைட். இங்கே ஒரு பெஞ்சாயித்து என்னன்னா இப்போ இதில் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு உண்டாச்சு இல்லையா? இப்போ இங்கே வோல்டேஜ் என்னாச்சு? எத்தனை வோல்ட் ஆச்சு? அப்புறம் அப்புறம் அதே மாதிரி இங்கேயும் என்ன ஆகும்? அவுட்புட்ல என்ன ஆகும்? பாரு, அதுதான் இஎம்ஐ நாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க. என்ன நாய்ஸ்? சரி விடுங்க. இங்கே ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு ஜென்ரேட் ஆச்சுன்னு சொன்னீங்க இல்லையா? மேக்னெட்டிக் ஃபீல்டு ஜென்ரேட் ஆச்சுன்னு சொன்னீங்க இல்லையா? என்ன ஃப்ரீக்வன்சியில்? 5 lakhs ஹெர்ட்ஸ். என்ன ஃப்ரீக்வன்சி? ஆமாம், அதானே. அதான் 5 lakhs. அதுதான் இஎம்ஐ நாய்ஸ். என்ன நாய்ஸ்? எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இன்டர்ஃபரன்ஸ் சொல்லுவாங்க. அந்த இஎம்ஐ நாய்ஸ் இப்படி என்ன இருக்கக்கூடாது? போயிடக்கூடாது. அப்போ பொல்யூஷன் ஆயிரும். எது பொல்யூஷன் ஆயிருது? விபிஹெச் லைன் பொல்யூஷன் ஆயிருது. என்ன பொல்யூஷன் ஆயிருது? அப்போ இந்த இஎம்ஐ நாய்ஸ் இங்கே என்ன இருக்கக்கூடாது? இங்கிருந்து வர வோல்டேஜ் மட்டும் தான் இங்கே என்ன ஆகணும்? அப்போ என்ன வோல்டேஜ் வச்சுக்கலாம்? வேற என்ன வோல்ட் வச்சிருப்பா? லோ பாஸ் ஃபில்டர். என்னது லோ பாஸ் ஃபில்டர்? 2 இருக்குது. ஒன்று என்ன ஃபில்டரு? இல்லைன்னு என்னது? ஆர்சி. அப்போ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இது ஆப்ஷனல். இப்போ ஒரு சில பேர் டிசைன் பண்ணுற போது இங்கே என்ன போட்டிருப்பானுங்க? இது என்னது? காயில். இது என்னது? கெப்பாஸ் ஓட்டது என்ன ஃபில்டரு? எல்சி ஃபில்டர். என்ன ஃபில்டரு? எல்சி ஃபில்டர். காயிலுக்கு பதிலாக என்ன ஓட்டுறதுங்கன்னா என்ன வேலைக்கு 0 ohms போட்டு வச்சுருந்தா அது என்னது? ஆர்சி ஃபில்டர். அப்போ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த இடத்துல வந்து பெரும்பாலும் என்ன ஓடலாம்? லோ பாஸ் ஃபில்டர் போட்டிருப்பானுங்க. லோ பாஸ் ஃபில்டர் போட்டிருப்பானுங்க. லோ பாஸ் ஃபில்டர் போட்டிருக்கிற போது ஒன்று என்ன ஃபில்டர் இருக்கு? காயில் போட்டு கெப்பாஸ் போட்டுருந்தா என்ன ஃபில்டரு? எல்சி ஃபில்டர். ரெசிஸ்டர் போட்டு கெப்பாஸ் போட்டுருந்தா என்ன ஃபில்டரு? ஆர்சி ஃபில்டர். ஓகேவா? இப்போ இது வந்து என்னன்னா நம்மளுக்கு ஒரு அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருப்பானு. பேக் லைட்டு போகிற வோல்டேஜ் விபிஹெச் லைனில் என்ன பண்ணியிருப்பாங்க? லோ பாஸ் ஃபில்டர் போட்டிருப்பானுங்க. லோ பாஸ் ஃபில்டர் ஆப்ஷனல் தான். போட்டாங்கிற கட்டாயம்லாம் இல்லை. என்னது? ஆப்ஷனல் இருக்கலாம், இல்லாம கூட இருக்கலாம்னு தானே அர்த்தம். அப்போ என்னன்னா ஒன்று எல்சி ஃபில்டர் போட்டிருப்பான், இல்லை ஃபில்டர் போட்டிருப்பான், ஆர்சி ஃபில்டர் போட்டிருப்பான். ரைட். இப்போ இங்கே என்ன வோல்டேஜ் வந்துருச்சு? விபிஹெச் வோல்டேஜ் ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு என்ன வோல்டேஜ் கொடுக்கணும்? இல்லை, அதுக்கு முன்னாடி ஒர்க்கிங் வோல்டேஜ் என்ன ஆகணும்? கொடுக்கணுமா? இதுதானே முதல்ல ஆசிலேட்டர் சர்க்யூட் வேலை செஞ்சா உங்களுக்கு பல்ஸ் என்ன ஆகு? போனா தான் உங்களுக்கு எது வேலை செய்யும்? மாஸ்பெட் வேலை செஞ்சா வோல்டேஜ் இங்கே என்ன வரும்? இதுக்கான ஒர்க்கிங் வோல்டேஜ் இங்கிருந்து எடுத்துக்கலாமா? என்ன வோல்டேஜ் வருது? இங்கே ஒன்று போடுறது என்னன்னு சொல்லுங்க. எத்தனை ஹவர்ஸ் போடுறேன்? அப்படியே போட்டு இதுக்கு இன்னொன்று சொல்லுவாங்க இல்லையா? இது என்னன்னு சொல்லுவாங்க? எஃப் அண்டு எல். எஃப் மீன்ஸ் என்னது? ஃபியூஸ். எல் மீன்ஸ் என்னது? காயில். இப்போ இது என்ன மாதிரி வேலை செய்யும்? அதான் ஃபியூஸ். ஜீரோ ரெசிஸ்டர் மேக்ஸ் காயில். ஓகேவா? அப்போ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அது எஃப் அண்ட் எல்னு சொல்லணும். எஃப் அண்டு அதே மாதிரி இங்கே என்ன வச்சுக்கிறேன்? ஏன்னா இந்த இஎம்ஐ நைஸ் இங்கே இருக்கக்கூடாது, போயிடக்கூடாது. புரியுதா? இந்த இஎம்ஐ நைஸ் இந்த ஐஸுக்கான ஒர்க்கிங் வோல்டேஜ் போகல என்ன இருக்கக்கூடாது? போயிடக்கூடாது. போகிறதுனால இங்கே என்ன வச்சுக்கலாம்? ஒரு என்ன வச்சுக்கிறோம்? ரெசிஸ்டர் எத்தனை ஓம்ஸ்க்கு? அது என்ன வச்சுக்கிறேன்?
அப்ப எதுக்கு சார் இதுன்னா இங்கதான் இஎம்ஐஸ் வந்துச்சு. அந்த இஎம்ஐஸ் இப்படி என்ன இருக்கக்கூடாது, போயிடக்கூடாதுனாக்க இங்க என்ன உடைச்சிருப்பான். இது என்ன லைனு, ஒர்க்கிங் வோல்டேஜ் லைன். எதுக்கு போற ஒர்க்கிங் வோல்டேஜ், ஆசிரியர் போற ஒர்க்கிங் வோல்டேஜ் லைன். அந்த ஒர்க்கிங் வோல்டேஜ் போற லைனுக்கு நம்ம என்ன பேர் வச்சுக்குவா, ஐசிக்கு ஒர்க்கிங் வோல்டேஜ் போகலையே படிச்சிருப்பீங்களா, என்ன பேர் வச்சிருப்பீங்க, வி விடிடி. என்னது விடிடினா அது என்ன இல்லையா, ட்ரெயின் டு ட்ரெயின் வோல்டேஜ்னு அர்த்தம். ட்ரெயின் டு அப்படின்னு உள்ளார மாஸ்பெட் இன்டகிரேட் பண்ணுதான் விடிடின்னு சொல்லுவாங்க, ட்ரெயின் டு ட்ரெயின் வோல்டேஜ்னு சொல்லுவாங்க. ஒரு சில இடத்துல என்ன இருப்பாங்க, டிசிசி இதான காமன் கலெக்டர் வோல்டேஜ்னு சொல்லுவாங்க. ஒரு சில இடத்துல டைரக்ட் என்னென்ன வோல்டேஜ் இருப்பான், விஇன். என்னது அப்ப என்னது விடிடின்னு சொன்னாலும் இது என்னது, அது என்ன வோல்டேஜ், ஒர்க்கிங் வோல்டேஜ். எதுக்கு போற ஒர்க்கிங் வோல்டேஜ், ஆசாட்டுக்கு போற ஒர்க்கிங் வோல்டேஜ். ரைட்டா, இப்போ நிவர்த்தி ஆயிடுச்சா. ரைட், இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த முதல்ல இந்த ஐசிக்கான ஒர்க்கிங் வோல்டேஜ் இது போனா இந்த ஐசி என்ன ஆரம்பிச்சிரு. ஆனா இந்த ஆசிலேட்டர் வந்து எப்ப வேலை செய்யணும், கான்ஸ்டன்டா வேலை செய்யுங்கிற, எப்பவுமே வேலை செய்யுங்கிற அவசியம் இல்லை இல்லையா. அப்ப எப்போ வரும்போது, கால் வரும்போது, டிஸ்பிளே ஆன் பண்ற போது, சார்ஜர் சொருகும் போது, விளையாடும் போது, கேம் பார்க்கும்போது, அப்படிதானே வேலை செய்யணும் இல்லையா. இது கண்டினியூஸா வேலை செஞ்சுட்டே இருந்துச்சுன்னா லைட் என்ன ஆகிட்டே இருக்கு, அப்ப நம்மளுக்கு எரிஞ்சிட்டே இருந்தது நல்ல விஷயம் தானே. பேட்டரி பேக்கப் என்ன ஆகாதுங்கிறீங்க. அப்ப எப்பெல்லாம் நீங்க ட்ரிகரிங் பண்றோமோ அப்ப மட்டும் தான் லைட் என்ன ஆகணும், எப்பெல்லாம் ட்ரிகரிங் பண்றோமோ எப்பெல்லாம் லைட் என்ன ஆகணும். அப்ப லைட் பிடிங்க வச்சுக்க முடியுமா, பேட்டரி பிடிங்க வச்சுக்க முடியுமா, இல்ல காயில் பிடிங்க வச்சுக்க முடியுமா. அப்ப என்ன பண்ணணும், அதுக்கு என்ன பண்றது, எனேபிள் வோல்டேஜ் வரணுமா, வோல்டேஜ். அப்ப எனேபிள் வோல்டேஜ் ஒன்று கொடுத்தா தானே இல்லையா. இப்போ கான்ஸ்டன்டா இப்போ நீங்க பேட்டரி போட்டா தான் வச்சிருக்கீங்க, கான்ஸ்டன்டா பேட்டரியா. அப்போ இங்க விபிஹெச் வோல்டேஜ் என்ன தான் இருக்கு, இங்க வருமா வராதா, இங்க இங்க டையோடு ஃபார்வர்ட் பேஸ் தான் இருக்கு. அப்போ எப்பவுமே பேட்டரி போட்டாவே இங்க விபிஹெச் வோல்டேஜ் என்ன தான் இருக்கு, வந்துட்டு தான் இருக்கும். கரெக்டா, எத்தனை வோல்ட் வந்துட்டு இருக்கணும், பேட்டரி வோல்டேஜ் என்னமோ அது என்ன இருக்கணும், வந்துட்டு இருக்கணும். இப்போ இங்கேயும் போட்டு வச்சுக்கிறேன் பாரு, இங்க என்ன வர்றேன், இங்க என்ன வர்றேன். அப்ப இது என்னது, இது எதுக்கு போட்டு வச்சுக்கிறான், அதே கதை தான். இந்த இஎம்ஐ சிங்கனா இருக்கக்கூடாது. இங்க ஒரு லோ பாஸ் ஃபில்டர், இங்க ஒரு லோ பாஸ் ஃபில்டர், இங்க ஒரு லோ பாஸ் ஃபில்டர், எத்தனை ஓட்டு வச்சிருக்கிற, 3 ஓட்டு வச்சிருக்கு. கரெக்ட் தான் நான் போட்டது, கார்டர் மார்க் ஸ்கீமாட்டிக்ஸ்ல. ஓகே, இப்போ நீங்க கரெக்ட் தான். இப்போ பேட்டரி போட்டோம்னா விபிஹெச் வோல்டேஜ் வந்துட்டு தான் இருக்கு. அப்ப இங்க எத்தனை ஓட்டு வருது, 4 வோல்ட் வரும். எத்தனை ஓட்டு வந்துருக்கு, ஆனா 4 வோல்ட் வந்தா லைட் எரியுமான்னு என்ன ஆகாது, நம்மளுக்கு எத்தனை ஓட்ஸ் தேவைப்படுது, 25 ஓட்ஸ் தேவைப்படுறதுனால லைட் என்ன ஆகாது. அப்ப என்னன்னா ஒரு செல்போன்ல பேட்டரி இன்சர்ட் பண்ணியிருந்தீங்கன்னாவே எல்இடி ஏனோடு, இது பேர் என்ன லைனு, எல்இடி ஏனோடு லைன்ல எத்தனை ஓட்டு வந்துட்டு இருக்கு, அதுல என்ன வோல்டேஜ் வந்துட்டு இருக்கு, விபிஹெச் வோல்டேஜ் ஆயிட்டு இருக்கு, வந்துட்டு இருக்கு. புரியுதா, விபிஹெச் வோல்டேஜ் ஆயிட்டு இருக்கு, பேட்டரி இன்சர்ட் பண்ணியிருந்தாவே விபிஹெச் வோல்டேஜ் ஆயிட்டு தான் இருக்கு, வந்துட்டு தான் இருக்கு. ரைட்டா, ஆனா என்ன ஆகாது, பூஸ்ட் ஆகி என்ன ஆகாது, வராது. அப்போ நம்மளுக்கு வந்து இப்போ நீங்க வந்து கால் வரும்போது, சார்ஜஸ் வரும்போது, ட்ரிகர் பண்ற போது நம்மளுக்கு எத்தனை வோல்ட் வரணும், இங்க 25 வோல்ட் வரணும். அப்போ இந்த சர்க்யூட் என்ன ஆகணும், ஒர்க் ஆகணும். அப்போ எது வேலை செய்யணும், அப்போ அதுக்கு என்ன போகணும், ஆல்ரெடி என்ன வோல்டேஜ் போயிட்டு இருக்கு, ஒர்க்கிங் வோல்டேஜ் போயிட்டு இருக்கு. அது எல்லாமே ஆல்மோஸ்ட் எல்லாச்சுக்கும் ஒர்க்கிங் வோல்டேஜ் ஆயிட்டு தான் இருக்கு. இப்போ என்ன வோல்டேஜ் போகணும், எத்தனை வோல்ட் போகணும், எங்க இருந்து போகணும், சிபியூல இருந்து என்ன ஆகணும், அவ்வளவுதான். இப்போ இதுக்கு என்ன பண்ணிருப்பாங்கன்னா எனேபிள் வோல்டேஜும் கொண்டு வந்திருக்கலாம். என்ன வோல்டேஜ், பேக் லைட். கரெக்டா, என்னது நம்ம பேர் வச்சுக்கலாமா, பேக் லைட் என்னது, எல்இடி என்னது, எனேபிள் அப்படின்னு எத்தனை வோல்ட் வரணும், 1.8 வோல்ட் எங்கிருந்து வரப்போகுது. அப்போ நார்மலா ஏன்னா இப்போ என்ன மோடு, ஸ்லீப் மோடுன்னு வச்சுக்கலாமா. என்ன மோடு, என்ன மோடுங்கண்ணா, ஸ்லீப் மோடா. ஸ்லீப் மோடில் எத்தனை வோல்ட் வருங்க, 0 வோல்ட் வருங்க. கரெக்டுங்களா. இப்போ 0 வோல்ட் வரும்போது ஆசெட் என்ன ஆகாது, பல்ஸ் என்ன ஆகாது, ஜென்ரேட்டு ஆகாது. இப்போ எதுவும் வேலை செய்யாது, மாஸ்பெட் சுவிட்சிங் ஆகாது. இப்போ வர வோல்டேஜ் அப்படியே தானே ஆகு போயிட்டு இருக்கு. எத்தனை வோல்ட் போயிட்டு இருக்கு, என்ன போயிட்டு இருக்கு, விபிஹெச் வோல்டேஜ் போயிட்டு இருக்கு. அப்போ லைட் என்ன ஆகாது, வேலை செய்யாது. அப்போ நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்போ நாளைக்கு வந்து ஒரு பேக் லைட் எரியல மட்டும் போட்டு கொடுக்குறோம், உங்கள்கிட்ட தான் கொடுக்குறோம். என்ன வந்து லைட் என்ன ஆகல, கால் வருது போகுது, லைட்டு மட்டும் என்ன ஆகல, நான் காம்போ பண்ணி பார்த்துட்டேன், மாற்றி பார்த்துட்டு கொடுக்குறான்னு வச்சுங்க. நானா இருந்தேன்னு ஒன்று இங்கே தான் மல்டி மட்டும் வச்சு பார்ப்பேன். இந்த கெப்பாசிட்டி நல்லா பெருசாக போட்டு வச்சிருப்பான். அது கூட இந்த டயோடு நான் கண்டு பழிச்சுன்னு தெரியும். டயோடு தெரியுமா தெரியாதா, ஸ்டடி பண்ணுவேன் நான். என்னது பேக் லைட் என்ன ஆகல, அவன் தான் சொல்றேன்னு, வெளிச்சம் வருது, வெளிச்சம் வரலைங்கிறா, வெளிச்சம் நம்பர்லாம் வருது, வெளிச்சம் வரலைன்னா ஆன்சர் சீட் கொடுத்துட்டாங்க. லைட் என்ன ஆகல, அவன் காம்போ கூட நோண்டி பார்த்துட்டாங்க. இப்போ என்னோட வேலை என்ன, வோல்டேஜ் என்ன வருதுன்னு பார்க்கணும். அதான் என்னோட வேலை, வோல்டேஜ் என்ன வருதுன்னு பார்க்கணும். அப்போ என்ன சொல்றேன்னா, அது டிஸ்பிளேவா இருந்து எல்சிடி டிஸ்பிளேவா இருந்தா எனக்கு தெரியும் பேக் லைட் சர்க்யூட் இருக்குங்கிறது எனக்கு என்ன ஆகணும், தெரியணும் தானே. அப்போ எங்க இருக்குன்னு நான் தேடிதான் ஆகணும் தானே. மந்திரமெல்லாம் போட முடியாது, என்ன ஆகணும், எப்படி கண்டுபிடிப்போம், பேக் லைட் சர்க்யூட் இருக்குமே, எங்கடா இருக்கு, ஒரு காயில் போட்டிருப்பானே,
ஒரு டயோடு போட்டிருப்பானே என்னது, அப்போ பார்க்குறது இது என்னது டயோடு சீரியஸாக பேரலான்னு எனக்கு என்ன ஆகலை. அப்போ டயோடு கிரவுண்டு கூட என்ன தான் பார்க்குற கன்வெர்ட்டி என்ன ஆகலை. அப்போ இது என்ன கனெக்ஷனு? ஓகே, அது பார்த்தா அதோடைய ஸ்ட்ரக்சர் படி பார்த்தா என்ன மாதிரி தெரியுது, பேக்லைட் சர்க்யூட் மாதிரி என்ன ஆகுது. அது கன்ஃபார்ம் பண்ணுறது அதோட கேத்தோடு வந்து டிஸ்பிளே கனெக்ட் என்ன தான் பார்க்குற கன்வெர்ட்டி என்னாச்சு வந்துச்சுன்னா ஒரு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். என்ன ஸ்கீமாட்டிக்ஸ் ஃபார் இல்லைன்னு வச்சுங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா பேட்டரி போட்டு பார்த்தோம்னா இங்கே என்னோட பேட்டரி போட்டு பார்த்தீங்கன்னா நார்மலாக இங்கே எத்தனை வோல்ட் வந்துருக்கானே 4 வோல்ட் என்ன ஆகணும் வரணும். அப்படிதானே பேட்டரி போட்டாவே 4 வோல்ட் வரும் சொல்ல வரேன். பேட்டரி போட்டாவே எத்தனை வோல்ட் வரும், ட்ரிகர் பண்ண எத்தனை வோல்ட் வரணும் 24 வோல்ட் என்ன ஆகணும். இவ்வளோதானே கான்செப்ட். நார்மலாக எத்தனை வோல்ட் வந்துட்டு இருக்கு, ட்ரிகர் பண்ண எத்தனை வோல்ட் வரணும். சரி, இப்போ பேட்டரி போட்டு பார்க்குறதுக்கு வோல்டேஜ் என்ன ஆகலை வரல. ரூல்ஸ் என்ன சொல்றது எத்தனை வோல்ட் வரணும்னு, ஆனால் வோல்டேஜ் என்ன ஆகலை. அப்போ என்ன பிரச்சனையா இருக்கணும், இல்லை இந்த இடத்துல வோல்டேஜ் வரல. நான் இப்போ என்ன பண்ணுறேன், நான் இங்கே வச்சுட்டு பேட்டரி போட்டுருவேன். பேட்டரி போட்டாவே எனக்கு தெரியும் எத்தனை வோல்ட் வரணும்னு, ஆனால் வோல்டேஜ் என்ன ஆகலை. அப்போ என்னவா இருக்கணும், இந்த லைன் என்ன இருக்கணும் ஷார்ட் ஆயிருக்கணும். அப்படி தானே ஒரு வோல்டேஜ் லைன் என்ன காட்டணும். அப்போ இந்த லைன் என்ன காட்டுதான் பார்க்கணும். ஷார்ட் எதுவும் என்ன ஆகலை, காட்டுன்னு நம்மளுக்கு தெரியும். இது என்ன கிடக்கணும் ஓப்பன் ஆயிருக்கணும். கரெக்டு தானே. அப்போ நான் பார்த்துக்கிறேன். இப்போ போய் எனேபிள் வோல்டேஜ் பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம இங்கே வோல்டேஜ் என்ன ஆகலை, அந்த இதில் எத்தனை வோல்ட் வரணும் 4 வோல்ட் என்ன ஆகலை வரலீங்கன்னா நம்மளுக்கு புரிஞ்சுக்கணும். இந்த லைன் இந்த கெப்பாசிட்டி ஆயிடுச்சு, அல்ல இந்த கெப்பாசிட்டி இருந்தது வோல்டேஜ் என்ன ஆகாது வராது, காட்டாது தானே கிரவுண்ட் ஆகிறதுனால. அப்போ உடனே அந்த இடத்துல நான் என்ன காட்டுதுன்னு பார்ப்பேன். ஏன்னு ஷார்ட் காடிச்சுன்னா முடிஞ்சு வச்சு எனக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. இந்த கெப்பாசிட்டி இருக்கலாம், இந்த கெப்பாசிட்டி இருக்கலாம், இல்லை இந்த கெப்பாசிட்டி இருக்கலாம். இது ஷார்ட் ஆச்சுன்னு விட்டுருவேன். நீ பிளஸ் தான் பண்ணணும். இது என்னதான் பண்ணணும், எடுத்து விட்டீங்கன்னா பஞ்சாயத்து வரும், அடுத்த பஞ்சாயத்து வரும். ரைட்டா. இல்லை ஷார்ட் எதுவும் என்ன ஆகலை காரணம் டயோடு என்ன இருக்கலாம் ஓப்பன் ஆயிருக்கலாம். என்ன இருக்கலாம் டயோடு என்ன ஆகாது ஓப்பனு ஆகாது. டயோடெல்லாம் ஓப்பனு என்னதான் ஆகுது ஷார்ட் தான் ஆகுது. இதே ஓப்பன் இது பூஸ்டிங் காயில் என்ன இருக்கலாம் ஓப்பன். ரேர் கேஸில் பூஸ்டிங் காயில் என்ன ஆகலாம், ஆனால் அதிகமாக என்ன ஓப்பன் ஆகுது இதான் ஃபீஸ் என்ன ஆகலாம். இல்லை காயில் என்ன இருக்கலாம் எத்தனை வோல்ட் வரலைன்னா சரிங்க 4 வோல்ட் தப்புன்னு வந்துருச்சு. 4 வோல்ட் என்ன ஆயிடுச்சு வந்துருச்சுன்னா அப்போ இந்த சர்க்யூட் எப்படி தான் இருக்குது. அடுத்த ட்ரிகர் பண்ணுறப்போ எத்தனை வோல்ட் வரணும் 24 வோல்ட் என்ன ஆகணும். 24 வோல்ட் வரல. அப்போ ட்ரிகர் பண்ணுறேன் இதை கால் பண்ணியோ இல்லை சார்ஜஸ் வரையோ பவர் கீ அழுத்தி ட்ரிகர் பண்ணுறேன். 4 வோல்ட் தானே ஆகுது. கால் கூட பண்ண சொல்லிட்டு கால் பண்ணி பார்க்குறேன் 4 வோல்ட் தானே ஆகுது. இப்போ வோல்டேஜ் என்ன ஆகலை வரலையே பூஸ்ட் ஆகலையே. வரலிங்கிற வேற பூஸ்ட் ஆகலைங்கிற வேற. என்ன ஆகலை பூஸ்ட் ஆகலைன்னு இது என்ன ஆகலை. இப்போ என்ன போகல எது வேலை செய்யல. அப்போ என்ன பண்ணணும் இல்லை என்ன வருதான்னு பார்க்கணும் ஒர்க்கிங் வோல்டேஜ் வருதான்னு பார்க்கணும். என்னது இதுதான் வேலை மேலே தானே டெக்னீஷியோட வேலை. முதல்ல என்ன வருதான்னு பார்க்கணும் ஒர்க்கிங் வோல்டேஜ் வந்துச்சுன்னா ஓகே தானே. அப்போ இந்த கெப்பாசிட்டி வச்சு பாருங்க, இந்த ரெசிஸ்டர் வச்சு பாருங்க. அப்போ ஒர்க்கிங் வோல்டேஜ் வருதான்னு பார்க்குறீங்க. ஒர்க்கிங் வோல்டேஜ் என்னாச்சு வருது. ஓகேவா விபிகேஸ் வோல்டேஜ் வருது. அடுத்து என்ன வோல்டேஜ் வருதான்னு பார்க்கணும் எத்தனை வோல்ட் வருதான்னு பார்க்கணும். இதுதான் உங்களோட வேலை. அப்போ முதல்ல என்ன வோல்டேஜ் வருதான்னு பார்க்கணும், அப்புறம் என்ன வோல்டேஜ் வருதான்னு பார்க்கணும். 2 வோல்டேஜ் என்னாச்சு வந்துச்சுன்னா நீங்கள் எது மாதிரி டவுட் பண்ணலாம். ஆசிரியர் சர்க்யூட் மேலே என்ன டவுட்டு பண்ணலாம். இல்லை இங்கே ஒர்க்கிங் வோல்டேஜ் என்ன ஆகலை வரலைன்னா இந்த ரெசிஸ்டர் என்ன இருக்கலாம் ஓப்பனாக இருக்கலாம் தானே. அப்போ போய் ஐசி மாற்றின ப்ராப்ளம் சால்வ் ஆகுமா ஆகாது. காயில் மாற்றினா இதெல்லாம் மாற்றிட்டு இருக்கிறாங்க இதான் பண்ணுறாங்க மார்க்கெட்டில் புரியுங்களா. இல்லை என்ன வோல்டேஜ் வரல என்னமோ வோல்டேஜ் வரலைனாலும் ஐசி என்ன ஆகாது வேலை செய்யாது. எத்தனை வோல்ட் வரணும் ட்ரிகரிங் வோல்டேஜ்னு சொல்லுவாங்க ரைட்டுங்களா. ட்ரிகரிங் அப்போ எத்தனை வோல்ட் வந்துச்சுன்னா வோல்டேஜ் என்ன ஆகலை வரல. என்ன ஆகலை வள்ளிங்கிறது வேற பூஸ்ட் ஆகலைங்க ரெண்டு தெரியுதா. ஒரு சின்ன மிஸ்டேக் தான். வள்ளினா இது மாதிரி ஆகி போயிடும். வள்ளி நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா என்ன இப்போ புரியுதா வேற கதையாகி போகுது. என்னது இது என்ன இருக்கலாம் இல்லை இது என்ன இருக்கலாம். இப்போ நீங்கள் பூசாலின்னு சொல்லுவீங்களா வள்ளின்னு சொல்லுவீங்களா. பூசாலின்னு தான் சொல்லுவோம். வள்ளிங்கிறது வேற தெரியுங்க ஒரு சின்ன மிஸ்டேக் தான். வள்ளினா இப்போ வள்ளி அப்படி நீங்கள் எங்கிட்ட வள்ளின்னா நான் இதை தான் நினைப்பேன். என்ன வழி சொல்லணும் பூசாலினா பூசாலினா வர வோல்டேஜ் அப்படியே பூஸ்ட் ஆகலை சார். இப்போ ஐசிக்கான ஒர்க்கிங் வோல்டேஜ் வருதானு பாரு, எனேபிள் வோல்டேஜ் என்ன தான் பாரு. நான் 2 வோல்டேஜ் வருது. அப்போ ஐசி மாற்றி பாருப்பா கரெக்டு தானே. அதான விஷயம். சரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 24 வோல்ட் வருது. என்னது அல்லது 40 வோல்ட் நியர்லி வருது. அதை அப்புறம் பேசிக்கலாம் அதை பற்றி. அப்போ என்ன பிரச்சனை இந்த சர்க்யூட் எப்படி தான் இருக்குது நல்லா தான் இருக்குது. ஆனால் லைட் என்ன ஆகலை. அப்போ இங்கே வாட் ட்ராக் என்ன இருக்கலாம் இல்லை என்ன ப்ராப்ளம் காம்போ ப்ராப்ளம். என்னது இப்போ தான் நீங்கள் காம்போ மாற்ற போகும். எதுக்கு எடுத்தாலும் காம்போ மாற்ற விடக்கூடாது. ஸோ இந்த இடத்துல வச்சு தான் நம்ம ஸ்டடி பண்ணுறோம். இந்த இடத்துல வர வோல்டேஜ் அப்படியே வர வோல்டேஜே வரலையா தானே. ஒன்று இந்த கெப்பாசிட்டி இருக்கலாம் ஷார்ட் ஆகிருக்கலாம். இந்த லைன் என்ன இருக்கலாம் ஓப்பன் ஆகிருக்கலாம். என்ன இருக்கலாம் இல்லை வர வோல்டேஜ் அப்படியே வருது. அப்போ வோல்டேஜ் என்ன பூஸ்ட்டு. அப்போ என்ன வோல்டேஜ் வராமல் இருக்கலாம் ஒர்க்கிங் வோல்டேஜ் வராமல் இருக்கலாம். அப்புறம் என்ன வோல்டேஜ் வராமல் இருக்கலாம். இல்லை இந்த இடத்துல அப்நார்மல் வோல்டேஜ் 35 வோல்ட் வரும். எத்தனை வோல்ட் வருது 35 வோல்ட் வர லைட் என்ன ஆகலை. அப்புறம் போய் டயோடு மாற்றி எதுக்கு காயில் மாத்திரங்க எனக்கு தெரியுமே இல்லையா. 35 வோல்டேஜ் ஆயிடுச்சு.
அப்போ வோல்டேஜ் என்ன வருது, அப்நார்மல் வோல்டேஜ் வரும். ஏன்னா அப்புறம் பேசலாம். ஆனால் நீங்கள் எதை மாத்துறீங்க, அப்புறம் எதை மாத்துறீங்க, அப்புறம் எதை மாத்துறீங்க, ஐசி மாத்துறாங்க. அது கிடையவே கிடையாது. வோல்டேஜ் என்ன இருந்துச்சுன்னா அப்போ சர்க்யூட் எப்படி தான் இருக்குது. அப்போ இங்கிருந்து போகிற ட்ராக் என்ன இருக்கலாம், இல்லை இப்போ தான் என்ன ப்ராப்ளமாக இருக்கணும், காம்போ ப்ராப்ளமாக இருக்கும். ரைட்டுங்களா. அப்போ இது பாருங்க, இது என்னது சுவிட்சா, இது என்னது ஒர்க்கிங் வோல்டேஜா, இது என்னது எனேபிள் வோல்டேஜ். ஓகே, இது என்னது இப்போ எனேபிள் வோல்டேஜ் எதுக்காக, இதுக்கு 2 பேர் வைக்கலாமா, இது என்னது பேக் லைட் எல்இடி என்னது எனேபிள், அல்லது இன்னொரு பேர் கூட வைக்கலாமா, என்னது பேக் லைட் எல்இடி என்னது ஆன் அப்படின்னு ஒருத்தன் ஆன், எல்லாம் ஒன்று தானே. எல்இடி எனேபிள் அது என்னது ஆன் ட்ரிகர் அப்படின்னு கூட வைக்கலாமா. பேக் லைட் எல்இடி என்னது ட்ரிகர், என்னது ட்ரிகரிங்னு வச்சுக்கலாம். நம்ம பேப்பர் வேணும் வச்சுக்கலாம். இப்போ எத்தனை நோட் வரணும், அவர் இப்போ நார்மலாக ஸ்லீப் மோடில் எத்தனை நோட் வரும், பேக்கப்னு சொல்லிக்கலாமா. என்னது எது பேக்கப் ஆகிற போது எத்தனை நோட் வரணும், 1.8 வோல்ட் வரதுனால எல்இடி பேக்கப் ஆகுதா, இல்லை எல்இடி பேக்கப் ஆகிறதுனால 1.8 வருதா. 1.8 வோல்ட் வரதுனால தான் டிரைவர் சர்க்யூட் என்ன ஆகுது, வேலை செஞ்சதா வோல்டேஜ் என்ன ஆகுது, பூஸ்ட் ஆனால் தான் லைட் என்ன ஆகுது எரி. அப்போ லைட் எரியலைன்னா நம்ம 1.8 வோல்ட் கூட நாம இருக்கலாம், வராமல் இருக்கு. இது ஆல்மோஸ்ட் எங்கேருந்து வருதுன்னு கேட்டிங்கன்னா, எங்கேருந்து வருதுன்னு கேட்டிங்கன்னா, எங்கேருந்து வருது, சிபியூலேருந்து வருது. அப்போ இது வந்தால் தான் லைட் என்ன ஆகுது, பேக் லைட் சர்க்யூட் என்ன ஆகுது வேலை செய்யும். அப்போ ஒரு பேக் லைட் சர்க்யூட் இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஒரு பேக் லைட் சர்க்யூட் வேலை செய்யணும்னு இங்கே எத்தனை வோல்ட் வருதுன்னு பார்க்குறீங்க, 4 வோல்ட் வரும். எப்போ ஸ்லீப் மோடில் என்ன மோட்டு, இது எப்போ பேக்கப், அதானே பேக்கப்னா லைட் என்னது எல்இடி ஆனா, எல்இடி ஆன் டைமில் எத்தனை வோல்ட் வருங்கண்ணா 24 வோல்ட் வரும். ஸ்லீப் மோடில் எத்தனை வோல்ட் வரணும், அவ்வளோதான். நார்மலாக 4 வோல்ட் வந்துட்டு இருக்கு. அது பேக்கப் பண்ணுறது எத்தனை வோல்ட் வருது, மணி எத்தனை வோல்ட் ஆயிருது, 0ன்னு சொல்லியிருக்கூடாது. எத்தனை வோல்ட் ஆயிரு 4. அதானே. இப்போ பாருங்க லைட்டு எதுவுமே என்ன ஆகலை, எரியல. இப்போ புரியுதா, இப்போ லைட் எரியுது உங்கள் செல்ஃபோனில், லைட் எரியல, எல்இடி என்ன ஆகலை. அப்போ இங்கே எத்தனை வோல்ட் வந்துட்டு இருக்கு, 4 வோல்ட் என்ன இருக்கு, பள்ளின்னு சொல்லக்கூடாது. எத்தனை வோல்ட் வந்துட்டு இருக்கு, ஏன் 4 வோல்ட் வந்துச்சு, இங்கே வோல்டேஜ் என்ன ஆகலை, ஏன் மூஸ் ஆகுது, மாஸ்பெட் என்ன ஆகலை, ஏன் வேலை செய்யல, பல்ஸ் என்ன ஆகலை, ஏன் மாஸ்பெட் என்ன ஆகலை, ஏன் வேலை செய்யல, எலிமெண்ட் வோல்டேஜ் என்ன ஆகலை, எத்தனை வோல்ட் வந்துட்டு இருக்குது, 0 வோல்ட் வந்துருக்கு. இப்போ போய் நீங்கள் நோண்டுறீங்க, பட்டன் போய் நோண்டுறீங்க, ப்ரெஸ் பண்ணுறது எத்தனை வோல்ட் வருது, அப்போ எது வேலை செய்யுது, அப்போ என்ன போகுது, உடனே மாஸ்பெட் என்ன ஆரம்பிச்சிருது. அப்போ இங்கே வோல்டேஜ் என்ன ஆகுது, பூஸ்ட் ஆகி நம்மளுக்கு எத்தனை வோல்ட் வருது, 24 வோல்ட் வந்து இது போயிடுது, எல்இடி என்ன ஆரம்பிச்சிருச்சு. ஓகே தானே, ரைட். அப்போ இது முக்கியமான பின்னு தானே, இது ஒர்க்கிங் வோல்டேஜா, என்ன வோல்டேஜ், இது என்ன வோல்டேஜ், அல்லது என்ன சொல்ல, அது பேர் எல்இடி ஆர் என்ன சொல்ல, ட்ரிகரிங் வோல்டேஜ் கூட என்ன பண்ணலாம், அதானே. ட்ரிகரிங் அப்படின்னு சொன்னாலும் ஓகே, ட்ரிகரிங் வோல்டேஜ் வருதானே யாரும் சொன்னா கூட நீங்கள் புரிஞ்சுக்கணும், என்ன வோல்டேஜ் வருதா, எனேபிள் வோல்டேஜ் என்ன ஆகுதா, ரைட்டா. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க இல்லையா, இல்லையா பிரைட்னஸ் என்ன பண்ணுறா, எதுவோட பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க, பேக் லைட்டோட பிரைட்னஸ் என்ன பண்ணுறா அட்ஜஸ்ட், அதான் பேக் லைட்டோட வெளிச்சத்தை அதிகப்படுத்த என்ன பண்ணுறோம், கம்மி பண்ணுறோம் இல்லையா. அப்போ பேக் லைட் வெளிச்சத்தை அதிகப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுறது, அதுக்கு இன்னொரு வோல்டேஜ் வரும். என்ன வரும், என்ன பேர் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு வோல்டேஜ் வரும். என்னன்னா இது என்னது பேக் லைட், இது என்னது, இது என்னது பேக் லைட் எல்இடி பிடபிள்யூஎம்னு வரும். என்னது பல்ஸ் வித் மாடுலேஷன் சொல்லுவாங்க. என்ன வித்து, ஓகே. அப்போ இந்த இது வந்து என்னன்னா எதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறது, ஃபார் என்னது என்னதுக்காம பிரைட்னஸ் என்னது அட்ஜஸ்ட் பண்ணுறது. இது வந்துச்சுன்னா லைட் என்ன ஆரம்பிச்சிருது, இந்த சர்க்யூட் என்ன ஆரம்பிச்சிருது, ஓகே. வோல்டேஜ் என்ன ஆகுது, பூஸ்டாக எத்தனை வோல்ட் வந்துட்டு இருக்குது, 24 வோல்ட் வருது. இப்போ அடுத்தது உங்களுக்கு ஒரு தேவை இருக்குது, என்னது பிரைட்னஸ் என்ன வோல்ட் இருக்குது, அதை என்ன பண்ணுறீங்க, அதானே. அப்போ கான்ஸ்ட் அப்போ எதாவது நடக்குதுல, பிரைட்னஸ் எங்கே அட்ஜஸ்ட் பண்ணுறீங்கன்னு புரிஞ்சுக்கிங்க. எங்கே அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க, பேக் லைட்டில் தான் அட்ஜஸ்ட் பண்ணுறோம். எங்கே தான் அட்ஜஸ்ட் பண்ணுறோம், பேக் லைட்டோட பிரைட்னஸ் தான் அதிகப்படுத்துகிறோம். என்ன பண்ணுறோம், அதே எதோ ஒன்று வச்சுக்கலாம் அவ்வளோங்க. இப்போ பேக் லைட்டோடைய பிரைட்னஸ் தான் அதிகப்படுத்துகிறோம். என்ன பண்ணுறோம், அப்போ என்ன பண்ணுறாங்க, அதுக்காக ஒரு வோல்டேஜ் வரும். என்ன வோல்டேஜ், பேக் லைட் எல்இடி என்னது பிடபிள்யூங்கிற பேர் வருது. எதுக்காக, அப்போ இது எத்தனை வோல்ட் வரணும்னா ஒரு ஆல்மோஸ்ட் 0.8லேருந்து ஒரு 1.8 என்ன ஆகணும் வரணும். இது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பவர் ஐசிருந்து உங்களுக்கு வருது. எங்கேருந்து வருது, பவர் ஐசிருந்து வருது. இது வழினாலும் பேக் லைட் சர்க்யூட் என்ன ஆகாது, வேலை செய்யலைன்னா லைட் என்ன ஆகாது, எரியாது. லைட் என்ன ஆகாது, அதை வோல்டேஜ் என்ன ஆகாது, பூஸ்ட் ஆகாது. அப்போ இது என்ன வோல்டேஜ்,
எனேபிள் வோல்டேஜ். இது எதுக்காக? ட்ரிகரிங் பண்றதுக்கு. என்ன பண்றதுக்காக? இது என்ன வோல்டேஜ்? பிடபிள்யூ வோல்டேஜ்னு சொல்லுவாங்க. என்ன வோல்டேஜ்? பல்ஸ் வித் மாடுலேஷன். அது கொஞ்சம் உள்ளார் போகணும். பல்ஸ் வித் மாடுலேஷன் சொல்லுவாங்க. பிடபிள்யூம்னா அந்த பல்ஸ் வித் மாடுலேஷன் சொல்லிட்டு பிரைட்னஸ் என்ன பண்றதுக்காக? அட்ஜஸ்ட் பண்றதுக்காக. எங்கிருந்து வரணும்? பவர் ஐசிருந்து வரணும். என்ன வரணும்? ஓகே. இப்போ என்ன பண்றாங்கன்னா ஒரு சில வந்து பாத்தீங்கன்னா கேப் சின்னு நெட் வரும். என்ன நெட் வரா? கேப் சி நெட் வரா. இப்போ கேப் சிங்கிற எங்க நெட் வரான்னு கேட்டீங்கன்னா இது வந்து டிஸ்பிளேல இருந்தே கொண்டு வந்துடுறான். அப்போ கேப் சிங்கிறன்னா கோடு ஏ பி கண்ட்ரோல் அப்படின்னு வருங்க. கோடு என்னது? ஏ பி கண்ட்ரோல் அப்படின்ட்டு. புரியுதா? என்ன பேர் வருது? அது அங்கே எழுதுற போது அங்கே என்னென்னு வரு? கேப் என்னது? சி. கேப் சின்னு வருங்க. ஆல்மோஸ்ட் 1.2 நியர்லி 1.2 அதனோட வருது 1. எங்கிருந்து வருது சொல்ல வராங்க? டிஸ்பிளேலேருந்து வரும். எங்கிருந்து வருது? ஒன்று பவுன்ல என்ன எடுத்துட்டு வந்திருப்பான்? கேப் சி எடுத்து வருவான். ஒவ்வொன்று எடுத்து வந்திருப்பான். பிடபிள்யூ எடுத்து வந்துருவான். இது எடுத்து வந்துருந்தா இது என்ன பண்ண மாட்டான்? இது எடுத்து வந்து என்ன பண்ண மாட்டான்? இது என்னடான்னு பார்த்தா ஆட்டோ பிரைட்னஸ்ங்கிறான். எது? கேப் சிங்கிற என்னது? அது ஆட்டோமேட்டிக் பிரைட்னஸ் சேஞ்சஸ் ஆகுது இல்லைங்களா? அது 2 ஃப்ரீக்வன்சியில் வேலை செய்யுங்கிறா. ஏ கோடுனா ஒரு ஃப்ரீக்வன்சி. இது என்னது? பி கோடுனா ஒரு ஃப்ரீக்வன்சிங்கிறா. ஏ கோடுனா 500 மெகாஹெர்ட்ஸ், பி கோடுனா 1 GHz. நம்ம அங்கெல்லாம் போக வேண்டாம். அப்போ என்னன்னா 2 வருங்க பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்றது. ஒன்று என்ன வேலை வருது? இன்னொன்று என்ன வேலை வருது? ஒவ்வொன்று கேப் சி நெட் வருவான். ஒவ்வொன்று நெட் வருவான். கேப் சி எங்க நெட் வருவான்? அது ரொம்ப முக்கியம். கேப் சி எங்கிட்ட வருவான்? பிடபிள்யூ எங்கிருந்து வருது? பவர் ஐஸ் வந்து பெரும்பாலும் பவர் ஐஸ் வந்து வரும். அப்ப என்ன பண்றானா இது எட்டு வந்துருந்தானா எதைய எது வராது? கேப் சி எட்டு வந்து என்ன வராது? அதனாலதான் ஒரு சில இடத்துல வந்து டிஸ்பிளே போகலைன்னா லைட் எரியாது. நோ கிராபிக்ஸ் நோ லைட்டுமாங்க. நோ கிராபிக்ஸ் டிஸ்பிளே போடலைன்னா என்ன வராது? ஏன் வராது? கேப் சி வராது. கேப் சி வரலைன்னா இந்த டிரைவர் சர்க்யூட் என்ன ஆகாது? இப்போ வோல்டேஜ் என்ன ஆகாது? பூஸ்ட் ஆகாது. வோல்டேஜ் என்ன ஆகாது? அப்போ டிஸ்பிளே போட்டால் தான் டிஸ்பிளே இல்லைன்னா பேக் லைட் என்ன ஆகாது? எரியாது. அல்ல டிஸ்பிளே வரல, டிஸ்பிளே என்ன ஆகல, அதான் கிராஃபிக்ஸ் வரலைன்னா லைட் இன்ஜின் என்ன ஆகாது? போல என்ன ஆகாது? அப்போ நோ கிராஃபிக்ஸ் நோ லைட். கிராஃபிக்ஸ் வரல, கிராஃபிக்ஸ் அதனால லைட் இன்ஜின் என்ன ஆகல ஏறினா இன்னெட்டு வரான்னு அர்த்தம். கேப் சி எட்டு வரான்னு அர்த்தம். புரியுதா? இன்னெட்டு வரா கிராஃபிக்ஸ் வருது வரல ஆனால் லைட் எரியுதுன்னு இன்னெட்டு வரான்னு அர்த்தம். பிடபிள்யூ எட்டு வரான்னு அர்த்தம். அப்போ இது வந்து பார்த்துட்டீங்கன்னா இது என்னது? ஐசிக்கான ஒர்க்கிங் வோல்டேஜ். இது என்ன வோல்டேஜ்? எனேபிள் வோல்டேஜ். இது என்னது? பிடபிள்யூ இதானே? பேக் லைட் எல்இடி என்னது? பிடபிள்யூ பேர் எட்டு வருவான். எங்கிருந்து எட்டு வருவான்? ஓகே. இது எங்கிருந்து எட்டு வருவான்? எஸ்இடி எட்டு வந்துருப்பான். இவ்வளோதான் முக்கியமான பின். புரியுங்களா? இப்போ நம்மளுக்கு என்ன தேவைப்படுது? இப்போ நம்ம வந்து ஒரு பேக்லைட் சர்க்யூட் நான் டிசைன் பண்ணுறேன் அப்படின்னா இது நான் வச்சிருக்கிற பேக்லைட் சர்க்யூட் டிசைன் பண்ணுறாங்கன்னா என்ன வேணும்? காயில், டயோடு, கெப்பாசிட்டரு, மாஸ்பெட்டு. இது என்னது? ஐசியா என்னது? அப்போ இதெல்லாம் என்ன தேவைப்படுது? ஒரு சில டிரைவர் சர்க்யூட் இருக்குதுன்னா அப்போ செல்ஃபோன் இருக்குதா? ஆமாம். அதில் எல்சிடி டிஸ்பிளே இருந்துன்னா அதில் பேக்லைட் இருந்துச்சுன்னா இந்த சர்க்யூட் உங்களுக்கு என்ன ஆகணும்? சரி, இது கொண்டு போய் நம்ம சில விஷயங்களை ஐஸ்குள்ள இன்டகிரேட் பண்ணிக்கலாமா? எதை இன்டகிரேட் பண்ணலாம்ப்பா? இப்படிதான் போட்டு வச்சிருப்பானுங்க. இப்போ இதை கொண்டு போய் என்ன பண்றான்னா ஐஸ்குள்ள கொண்டு போய் இன்டகிரேட் பண்ணிடுறான். எதைன்னு கேட்டீங்கன்னா இது என்னது? இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து ஆச்சா. இது என்னது? ஐசி. என்னது? என்னது? ஐசியா? இன்டகிரேட்டட் எதை இன்டகிரேட் பண்ணிக்கிறான்? அவ்வளோதான். ஒரு மாஸ்பெட்டி சுவிட்சிங் மாஸ்பெட்டையும் அதேமே ஆசட்டையும் ஒரு ஐஸ்குள்ள என்ன பண்ணிட்டாங்க? இன்டகிரேட்டு பண்ணிட்டாங்க. இதுதானே? இந்த ஐஸ்க்கு நாம ஒரு பேர் வச்சுக்கலாமா? இந்த ஐஸ்க்கு ஒரு பேர் வைக்கலாமா? என்ன பேர் வச்சுக்கலாம்? பேக்லைட் டிரைவர். பேக்லைட்டு அவ்வளோதான். இதுக்கு பேர் இந்த ஐசிக்கு பேர் வச்சுக்கலாம். நம்ம பேர் வச்சுக்கிறோம். என்னது? பேக்லைட் டிரைவர் அல்லது எல்இடி பேக்லைட். எல்இடி பேக்லைட் டிரைவர் ஐசி. டிரைவர் ஐசின்னு நம்ம பேர் வச்சுக்கிறோம். ரைட்டுங்களா? அப்போ இது என்னது? ஐசியா? என்ன ஐசி? இது காயிலையா? ஐஸ்குள்ள ஓடல. காயில் ஐஸ்குள்ள என்ன இன்டகிரேட் பண்ண முடியாது. அதனால என்ன பண்ணிருப்பான்? வெளிதான் போட்டிருப்பாங்க. இது என்னது? டயோடும் ஆல்மோஸ்ட் எங்கே தான் போடுறான்? எதிர்காலத்தில் உள்ளார கூட என்ன பண்ணலாம்? போடலாம். உள்ளார போடலாக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம எதிர்காலத்தையும் யோசிச்சுட்டா டயோடு உள்ளார கூட இருக்கலாம். நாளைக்கு பேக்லைட் சர்க்யூட் டயோடு கூட என்ன ஆகலாம்?
இருக்கலாம். புரியுங்களா? உள்ளார இருக்கலாம், இருக்குது. ஓகேவா? நான் இருக்குது பார்த்துருக்கிறேன் நான். ஓகேவா? சரி, எனிவே இப்போ நம்ம இது இந்த பின் என்ன பின் பேர் வச்சு இது பேர் வைக்கலாமா? இது என்ன பின்னு? இது என்ன பின்னு? தானே உள்ள போகுது. அது என்ன பின்னு? எது போகுது? மாஸ்பெட்டு போதா? மாஸ்பெட் அங்கே என்ன வேலை செய்யுது? அப்போ இது பேர் என்ன பின்னுங்கிறான்? எஸ்டபிள்யூ. என்ன பின்னு? எஸ்டபிள்யூனா இப்போ நான் புரிஞ்சுக்கணும். ஸ்விட்சிங் மாஸ்பெட். என்ன மாஸ்பெட்டு? ஸ்விட்சிங் மாஸ்பெட். ரைட், யோசிச்சு பாரு. கட் பண்ணல. இது என்ன பின்னு? எஸ்டபிள்யூ பின். என்ன பின்னு? சரி, நாளைக்கு இந்த பின் என்ன ஆகி போச்சு? இப்படி ஓப்பன் ஆயிடுச்சு, டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? இப்போ வோல்டேஜ் என்ன ஆகாது? போகாதா? பூஸ்ட் ஆகாதா? பூஸ்ட் ஆகாதா? வர வோல்டேஜ் அப்படி என்ன ஆகும்? வரும். இதை எத்தனை வோல்ட்டே வரும்? நான் ட்ரிகர் பண்ணால் எத்தனை வோல்ட் தான் வருது? அப்போ நாம் என்ன பண்ணுறோம்? இப்போ இந்த இதில் விபி தான், இந்த ஸ்விட்சிங்கில் கூட வோல்டேஜ் என்ன தான் பார்க்கணும்? வருதான்னு பார்க்கணும். ஆல்மோஸ்ட் விபிஹெச் வோல்டேஜ் என்ன ஆகணும்? வரணும். எத்தனை வோல்ட் வரணும்? இதான் நார்மலாக ஸ்லிப் மோடில் எத்தனை வோல்ட் வந்துருக்கு? ட்ரிகரிங் மோடில் தான் எத்தனை வோல்ட் வரணும்? 24 வோல்ட் உங்களுக்கு என்ன ஆகணும்? வரும். ரைட். அடுத்து இது என்ன பின்னு? இது என்ன பின்னு? ஆக்சுவலா ஐசிக்கான ஒர்க்கிங் வோல்டேஜா? ஐசிக்கான ஒர்க்கிங் வோல்டேஜ் நம்ம என்ன பேர் வச்சுக்கலாம்? பிடிடி. ஆர் என்னது? விசிசி. ஆர் என்னது? விஇன். யோசிச்சு பாருங்க. இப்போ இந்த ரெசிஸ்டர் என்ன ஆகி போச்சு? ஓப்பன் ஆகி போச்சு. அப்போ இந்த ஐசிக்கான ஒர்க்கிங் வோல்டேஜ் என்ன ஆகாது? ஐசி என்ன ஆகாது? இப்போ வோல்டேஜ் என்ன ஆகாது? எத்தனை வோல்ட்டே வரும்? 4 வோல்ட்டே வரும். அப்போ போய் நீ காயில் மாத்திரைக்கு ரெடியாமா? டையோடு மாத்திரைக்கு ரெடியாமா? இந்த கெப்பாசிட்டி மாத்திரைக்கு ரெடியாமா? சரி, ஐசியை மாத்திட்டீங்க ரெடியாமா? ரெடியா? புரியுதா? இப்போ நம்ம என்ன சொல்லிக்கிறோம்? முதல் கிளாஸ்லேயே சொன்னேன். ஒரு ஐசி என்ன ஆகல, வேலை செய்யலைன்னா அந்த ஐசிக்கு என்ன வருதானு பாருங்க. அதான ஃபண்டமெண்டல் விதி இல்லையா? அப்போ ஒரு ஐசி ஒர்க் ஆகலைன்னா அப்போ அதுக்கு என்ன வருதானு பார்க்கணும்? ஒர்க்கிங் வோல்டேஜ் வருதானு பார்க்கணும் இல்லையா? அப்போ இது வந்து ஐசிக்கான ஒர்க்கிங் வோல்டேஜ் பண்ணு. என்ன பேர் கொடுத்துருப்பா? ஆர் என்னது? ஆர் என்னது? விஎன். அடுத்து இது என்ன பின்னு? எனேபிள் பின். என்ன பின்னு? எனேபிள் பண்ணு வரணும். இதுதானே? அப்போ எதை மாறுது? இப்போ இந்த ட்ராக் என்ன போச்சு? கட் ஆகிடுச்சு. எங்கேருந்து வரல? அப்போ என்ன ப்ராப்ளம் வரும்? லைட் என்ன ஆகாது? இப்போ இங்கே எத்தனை வோல்ட் வரும்? 4 வோல்ட் தான் வரும். வர விபிஹெச் வோல்டேஜ் அப்படி என்ன ஆகும்? வரும். அப்போ நான் விபிஹெச் வோல்டேஜ் வருதுன்னா முதல்ல என்ன வோல்டேஜ் வருதுன்னு பார்த்தோம்? ஒர்க்கிங் வோல்டேஜ் என்ன ஆயிடுச்சு? அடுத்து என்ன வோல்டேஜ் வருதுன்னு பார்க்கணும். எனேபிள் வோல்டேஜ் என்ன ஆகல? அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ ஐசி மாற்றினா ரெடி ஆகுமா? காயில் மாற்றி பார்க்குற ஆகாதா? டயோடு மாற்றினா ஆகாது. டிஸ்பிளே மாற்றினா, புதுசாக ஒரிஜினல் போட்டால், இந்த ஐசி மாற்றினா ரெடி ஆகாது. என்ன வோல்டேஜ் வரணும்? எத்தனை வோல்ட் வரணும்? 1.8 வோல்ட் வரணும். தானே? எல்இடி எனேபிள்ங்கிற பேரில் 1.8 வோல்ட் என்ன ஆகணும்? வரணும். அப்போ இந்த வோல்டேஜ் ரொம்ப முக்கியமான வோல்டேஜ். என்ன பேர் வருது? எனேபிள் வோல்டேஜ். அடுத்தது இன்னும் முக்கியமான பின் என்ன பின்னு? பிடபிள்யூஎம் பின். என்ன பின்னு? பிடபிள்யூஎம் பின். எதுக்காக? பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு. இப்போ இந்த வோல்டேஜ் என்ன ஆகல? அல்ல. அது என்ன ஓன்ல என்ன பேர் வருது? ஓன்ல என்ன பேர் வருது? அப்போ இது என்ன ஆகல? பாலினம். இது என்ன ஆகாது? அப்போ வோல்டேஜ் என்ன ஆகாது? பூஸ்ட் ஆகாது. அப்போ முக்கியமாக இது என்ன பின்னாமா? கேப்சி. ஆர் என்னது? பிடபிள்யூஎம். என்ன பின்னு? இவ்வளோ தான் பேக் லைட் சர்க்கிளில் முக்கியமான பின். அப்போ இது வந்து எஸ்டபிள்யூ பின்னு. எஸ்டபிள்யூ மீன்ஸ் என்னது? ஸ்விட்சிங் பின்னு. இது என்ன பின்னு? ஐஸ்கான் என்ன பின்னு? ஒர்க்கிங் வோல்டேஜ். விடிடி விசிசி வின்னு போகும். இது என்ன பின்னு? எனேபிள் வோல்டேஜ் வரணும். இதான் ட்ரிகரிங் வோல்டேஜ். ட்ரிகரிங் பின்னு சொல்லுவாங்க. எத்தனை வோல்ட் வரணும்? 1.8. அப்புறம் இது என்னது? பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு. இதானே பிரைட்னஸ்? பேக் லைட்டோட பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு. அது வந்து பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ண இந்த வோல்டேஜ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகாது. முதல்ல நான் அப்படிதான் சொல்லிட்டு இருந்தேன். இந்த பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ண தவிர இந்த வோல்டேஜ் அதிகமாக குறையிட்டு. பட் ஆம்பியர் டிஃபரா, கரண்ட் குறைக்கிறா, கரண்ட் கண்ட்ரோல் பண்ணுறா. கரண்ட்டை சாதனம்ல போட உங்களுக்கு புரியாதுங்கிறனால. அப்போ இது வந்து இது என்னது? ஓகே தான். இது வந்தால் தான் இந்த சர்க்யூட் என்ன ஆரம்பிக்கு. ஒரு சில மாடல் என்ன எடுத்துருப்பா? ஒரு சில மாடல் என்ன எழுதிப்பா? கேப்சிங்கிற பேர் வருது. ஆனால் இதில் வோல்டேஜ் என்ன ஆகணும்ப்பா? வரணும். 1.0 எத்தனை வோல்ட் வரணும்? 1.8 உங்களுக்கு என்ன ஆகணும்? வரும். இப்போ நம்ம இதுதான் உங்களுக்கு நாலேஜ். அவ்வளோதான். இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணணும்? அப்படியே ப்ராக்டிக்கல் போக வேண்டியதான். அப்படியே ப்ராக்டிக்கல் போகணும்னா அது வந்து லைட் என்ன ஆகலை ஏறிங்களா? நான் காம்போ மாற்றிட்டேன். 1க்கு 2 காம்போ மாற்றிட்டு லைட் என்ன ஆகலை இல்லை. நம்ம வேறு மாதிரி யோசிக்கிறோம். என்ன மாதிரி யோசிக்கிறோன்னா, ஓகே வோல்டேஜ் என்ன ஆகலையா? வரலையா? பூஸ்ட் ஆகலையா? இல்லையா? பூஸ்ட்டு ஆகலையான்ட்டு. சரி, இன்னும் ஒரே ஒரு பின்னு மட்டும் சொல்லிடுறோம். இது என்ன லைனு? இது என்னது? இது என்னது? கேத்தோடோன்னு என்னது? இது திருப்பி உள்ளேயே கொண்டு வருவான். இது எதுக்குன்னா, இப்போ வந்து இது வந்து இதுக்கு வந்து என்னன்னா, இது காமனாக ஒரு சர்க்யூட். இது வர மாதிரி இப்போ சப்ஜெக்ட்ல வரேன். இப்போ என்ன பண்ணுறீங்க? நீ இப்போ இங்கே என்ன வோல்டேஜ் வந்துட்டு இருக்குது? விபிஹெச் வோல்டேஜ் வந்துட்டு இருக்குது. ஓகே, இப்போ இங்கே எத்தனை வோல்ட் வந்துட்டு இருக்கு? இங்கே 4 வோல்ட் வந்துட்டு இருக்கு. லைட் என்ன ஆகாது? எரியாது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க?
ட்ரிகர் பண்ணீங்க என்ன பண்ணுறீங்க, எத்தனை வோல்ட் வருது, 25 வோல்ட் வரணும். இந்த சர்க்யூட் என்ன ஆரம்பிச்சிருது, வேலை செஞ்சு வோல்டேஜ் என்ன ஆகுது, பூஸ்ட் ஆகுது. ஓகேவா, இப்போ இதுக்கு தெரியுமா எத்தனை வோல்ட் பூஸ்ட் பண்ணுறோம், அதுக்கு என்ன ஆகாது தெரியாது. 24 வோல்ட் தான் பூஸ்ட் பண்ண, அதுக்கு என்ன ஆகாது தெரியாது. அது என்ன வேணும்னா வோல்டேஜ் பூஸ்ட் பண்ணிட்டு வோல்டேஜ் இங்கே என்ன வருதுன்னு வாக்கு, இது பேர் ஃபீட்பேக்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, ஃபீட்பேக். ஃபீட்பேக்னு என்னது, ஃபீட்பேக் அப்படின்னு என்னன்னா அவுட்புட் கொண்டு வந்து மறுபடியும் திருப்பி கொடுத்தீங்கன்னா அது பேர் என்ன சொல்லுவாங்க, அதான் சொல்லுவாங்களே ஃபீட்பேக் கொடுன்னு சொல்ற முடியும் நாம இல்லையா, அதான் ஃபீட்பேக்னு சொல்லுவாங்க. அப்படி நான் பார்த்தேன், அந்த செக்கர் பார்த்து செக் பண்ணேன். ஒரு எல்இடி வச்சு எத்தனை வாட் வந்துச்சு, 2.3. ஓகே, 2 எல்இடி வைக்கிற போது அதுக்கு தாங்க வச்சு காட்டினேன். 1 எல்இடி வைக்கிற போது வந்துச்சு, 2 எல்இடி வைக்கிற போது, 3 வைக்கிற போது, 4 வைக்கிற போது 10, என்னது 5 வைக்கிற போது 12.5 அப்படி வச்சுக்கலாமா. அப்போ என்ன ஆகுதுன்னா இது என்ன ஒன்று பாருங்க, இப்போ வர பாருங்க, ட்ரிகர் இங்கே ஓட்டேஜ் வந்துருச்சா, இந்த ஓட்டேஜ் பூஸ்ட் பண்ணுது எத்தனை வாட், 10 வாட் பூஸ்ட் பண்ணுது. எத்தனை வாட்டு, 10 வாட் பூஸ்ட் பண்ணுது. ஃபீட்பேக் வருமா, 10 வாட் பூஸ்ட் பண்ணிட்டு பார்க்கு ஃபீட்பேக் வருதான்னு பார்க்கு. ஃபீட்பேக் என்ன ஆகாது, 12, 15, 20 வாட் பூஸ்ட் ஆகி வந்துருச்சு. ஃபீட்பேக் வருமா, வராது. நம்மளுக்கு எத்தனை வாட் வேணும்னு படிச்சுக்கிறோம். அப்போ 25 வாட் பூஸ்ட் பண்ணுது. 20 லைட் என்ன ஆரம்பிச்சிரு, ஏன்னா லைட்டு தான் அந்த வோல்டேஜ் என்ன தான் ஆகணும், போய் தானே ஆகணும். அப்போ எத்தனை வாட் பூஸ்ட் ஆயிடுச்சு, 25 வாட் பூஸ்ட் ஆகிடும். உடனே இங்கே என்ன வர ஆரம்பிச்சிரு, அப்படின்னு உள்ள ஒரு வழியும் என்ன பாஸ் ஆகும், ஒரு கரண்ட் என்ன ஆகு, ஒரு ரிட்டர்ன் கரண்ட் வரும். இது வழியே வந்து ஒரு கரண்ட் போய் சர்க்யூட் க்ளோஸ் ஆகும், ஒரு ரெசிஸ்டர் போர்டு கிரௌண்ட் பண்ணியிருப்பான். இது வழியும் ஒரு கரண்ட் பாருங்க, இது கரெக்டாக எத்தனை வாட் ஜெனரேட் ஆகுது, 25 நம்ம கணக்கு வச்சுக்கலாமா. அப்போ இங்கே நம்மளுக்கு என்ன லைட் என்ன ஆரம்பிச்சிரு, இது வழியும் ஒரு கரண்ட் போகுமா, இதுவரை எத்தனை மில்லி ஆம்பியர் போகுது, 20 மில்லி ஆம்பியர் போகுது. இதுவரை எத்தனை மில்லி ஆம்பியர் போகுது, ஆக மொத்தம் 2 சேர்த்து எத்தனை மில்லி ஆம்பியர் வருது, 40 மில்லி ஆம்பியர் வந்து இந்த ரெசிஸ்டர் வழி போய் என்ன ஆயிருது. அப்போ இதில் சம் வோல்டேஜ் என்ன ஆகுது, ட்ராப்பா. அதுதான் இங்கே என்னென்னு பேர் எடுத்துகிட்டு போகிறான், ஃபீட்பேக். அப்போ ஃபீட்பேக் வோல்டேஜ் வந்தோம்னா அது தெரிஞ்சிச்சு, ஓகே நம்ம ஜெனரேட் பண்ண வோல்டேஜ் எனஃப், ஜெனரேட் பண்ண வோல்டேஜ் அதோட என்னோடக்கு ஆசிலேட்டர் என்னோடக்கு ஹோல்டு பண்ணிக்கு. புரியுதா, எத்தனை வோல்ட் ஹோல்டு பண்ணிக்குது, 25 வோல்ட் என்னோடக்கு ஹோல்டு. இப்போ அந்த செக்கர் வச்சு பார்க்குறப்போ நான் எத்தனை வோல்ட் கொடுத்தேன் வச்சேன்னா, அது எத்தனை வோல்ட் வந்துச்சு, 2.5 வோல்ட் வந்துச்சா, உடனே அதோட நிறுத்திக்கிச்சு. கரெக்டா, அடுத்து எத்தனை வச்சேன், எத்தனை வோல்ட் வந்துச்சு, இப்போ 2.5 வோல்ட் ஜென்ரேட் பண்ணியிருக்கு. ஆனால் ஃபீட்பேக் என்ன இருக்காது, ஏன்னா எத்தனை லீடு வச்சு வச்சுக்கிறோம், 2. அப்போ எத்தனை வோல்ட் ஜென்ரேட் பண்ணிச்சு, 5 வந்து ஃபீட்பேக் என்ன ஆயிடுச்சு, வந்துச்சா. ஓகே, அடுத்தது இப்போ நம்பர் ஆஃப் எல்இடிஸ் ஆட் பண்ண இந்த வோல்டேஜ் என்னோடக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்க, நம்பர் ஆஃப் எல்இடி குறை ஆட்டோமேட்டிக் என்னோடக்கு. அதனால தான் இது என்ன பண்ணணும், இதுக்கு என்ன கொண்டு வரணும், ஃபீட்பேக் கொண்டு வரணும். என்ன வரணும், அது ஃபீட்பேக் அப்படிங்கிறது நம்ம ஜென்ரேட் பண்ண வோல்டேஜ் ஓகே எனஃப் அப்படின்னு அதுக்கு என்ன ஆகணும், அதுக்காக நெட் வந்துருக்கிறான் ஃபீட்பேக் நினைக்கிறான். ரைட், இப்போ ஒரு சப்ஜெக்டுக்குள்ள வர இந்த ட்ராக் என்ன ஆகி போச்சு, கட் ஆகி போச்சு. கனெக்டர் போர்ட் ட்ராக் என்ன ஆகி போச்சு, இல்லை காம்போ யூஸ் ஏதோ இப்போ இந்த ட்ராக் நம்ம இங்கே வந்துடுறோம். நான் கனெக்டர் போர்ட் ட்ராக் என்ன ஆகி போச்சு, கட் ஆச்சு. இப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் ட்ரிகர் பண்ணிட்டீங்க, எனேபிள் வோல்டேஜ் வருமா வராதா, கட் ஆகி போச்சுன்னு இதுக்கெல்லாம் என்ன ஆகாது, ட்ரிகர் பண்ணணும்னு என்ன வோல்டேஜ் வந்துடுது, எனேபிள் வோல்டேஜ் வருதா, இந்த வோல்டேஜ் என்னோட பூஸ்ட் பண்ணுமா, 10 வோல்ட் பூஸ்ட் பண்ணிட்டு ஃபீட்பேக் வருதுன்னு நமக்கு வருமா, 15, 20, 25, 30, 35, 40 எத்தனை வோல்ட் வேணாலும் என்ன ஆகாது. அதனால தான் இந்த ட்ராக் கட் ஆச்சுன்னா இந்த இடத்துல அப்நார்மல் வோல்டேஜ் வரும். எத்தனை வோல்ட் வரும், ஆல்மோஸ்ட் இங்கே எத்தனை வோல்ட் வரும்னா 40 வோல்ட் வரும். ஆல்மோஸ்ட்னா அந்த வார்த்தை எக்ஸாக்டாக இல்லை, ஆல்மோஸ்ட் எத்தனை வோல்ட் வரும், இதை வச்சே கண்டுபிடிச்சிக்கலாம். நல்லா 40 வோல்ட் வந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு. ஏன்னா ட்ராக் என்ன போச்சு, கட் ஆச்சு. இல்லைன்னா டிஸ்பிளே ப்ராப்ளம், காம்போ ப்ராப்ளம். அப்போது இந்த பாருங்க உள்ளார லைட் பர்ன் ஆகி போச்சு, இந்த ட்ராக் கட் ஆகி போச்சு, எல்இடி பர்ன் ஆகி போச்சு, அல்ல ஏனோ ட்ராக் ஆகி போச்சு, கட் ஆச்சுன்னா இந்த இடத்துல எத்தனை வோல்ட் வந்துருக்கு, 40 வோல்ட் வந்துருக்கு. நம்ம இந்த இடத்துல கெப்பாசிட்டி எத்தனை வோல்ட் போட்டு வச்சுக்கிறோம், 35 வோல்ட் கண்டு வச்சுக்கிறோம். ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றது, எத்தனை வோல்ட் போட்டு வச்சுக்கிறோம், நான் எத்தனை வோல்ட் வரும்னு எடுத்து வச்சுக்கிறேன், 40 வோல்ட் வந்துச்சுன்னு வச்சுங்க. இந்த கெப்பாசிட்டி என்ன இருக்கா, இப்போ என்ன ஷார்ட் ஆகுது. அந்த இடத்துல ஹையர் வோல்டேஜ் வந்துருக்கு இல்லையா, என்ன வோல்டேஜ் இருக்கு. அப்போ ஹையர் வோல்டேஜ் வரனாலும் ஒரு நம்மளுக்கு ஒரு இஷ்யூஸ் வர வாய்ப்புகள் இருக்கு. என்னன்னா அந்த கெப்பாசிட்டி என்ன ஆகுது, ஷார்ட் ஆகுது, ட்ராக் இது பர்ன் ஆகுறது அப்படின்ட்டு. அப்போ ஏதோ ஒரு சூழ்நிலை இந்த ட்ராக் இது என்ன ஆகி போச்சுன்னா, ஏனோ ட்ராக் கட் ஆகி போச்சுனாலோ, அல்லது இந்த ஸ்ட்ரிப்பு கிப்பு அதாவது காம்போல பிரச்சனையாக இருந்தனாலோ இந்த இடத்துல அப்நார்மல் வோல்டேஜ் வரக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, ஒரு எல்இடியோட ஏனோ லைனில் நார்மலாக உங்களுக்கு வர வேண்டிய உங்களோட தேவையை விட அதிகமான வோல்டேஜ் என்னாச்சு வந்துச்சுன்னா அந்த ட்ராக் என்ன கிடக்குன்னு அர்த்தம், கட் ஆகி கிடக்குன்னு அர்த்தம். ட்ராக் என்ன கிடக்குது,
சரி, இப்போ என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி அப்நார்மல் வோல்டேஜ் வந்துட்டே இருந்துச்சுன்னா, இது கெப்பாசிட்டி ஷார்ட் ஆகுறது அல்லது ஏதாச்சும் இஷ்யூ வரவங்களுக்காக ஃபர்தராக இன்னொரு பின் கொடுத்துருப்பாங்க, ஓவிபின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருப்பாங்க? அப்போ என்ன அடுத்தது? ஓவர் வோல்டேஜ் ப்ரொடக்ஷன், ஓவர் வோல்டேஜ் ப்ரொடக்ஷன் அப்படின்ட்டு. புரியுதா? இது எதுக்காகனா, ஏனோ ட்ராக் இந்த லைன் என்ன போச்சு, அதில் என்னது பல்ப் கில்ப் என்ன போச்சு, பர்ன் ஆகி போச்சு. புரியுங்களா? என்ன ஆகி போச்சு? அப்போ நீங்கிற போது இந்த இடத்துல எத்தனை ஓட்டே வந்துட்டு கூடாது, 40 ஓட்டை என்ன பண்ணக்கூடாது. அதுக்காக என்ன ஓட்டு வச்சிருப்பானுங்க, ஓவி ப்ரொடக்ஷன் கொடுத்துருப்பானுங்க. புரியுங்களா? இது என்ன பண்ணுதுன்னா, இப்போ நார்மலாக இருக்கிற போது இங்கே நார்மலாக இங்கே எத்தனை ஓட்டு வந்துட்டு இருக்கு, 25. எத்தனை ஓட்டு? அப்போ இங்கே எத்தனை ஓட்டு போயிட்டு இருக்கு, 25. எத்தனை ஓட்டு போயிட்டு இருக்கு. அப்போ எப்படி இருக்குன்னு அர்த்தம், லைனில் எப்படி இருக்குன்னு அர்த்தம், நல்லா இருக்குன்னு அர்த்தம். ரைட்டா? இப்போ இது இந்த ட்ராக் என்ன போச்சு, கட் ஆயிடுச்சு. அப்போ இங்கே எத்தனை ஓட்டு வரும், நியர்லி 40 வருது. நம்ம மெஷர் செக் பண்ணி காட்டுறோம். நியர்லி எத்தனை ஓட்டு வரும், 40 வரும். அப்போ இங்கே எத்தனை ஓட்டு போகுது, 40 போகுது. இங்கே உள்ள கம்பேரட்டர் சர்க்யூட் வச்சிருப்பான், அது தெரிஞ்சுக்குது. ஆஹா, என்னது ஹை வோல்டேஜ் என்ன ஆகுது பாருதுன்ட்டு உடனே ஆசிலேஷன் விட்டுறது, கட் பண்ணி விட்டு என்ன விட்டுறது. அப்போ அதனால தான் இது பேர் என்ன வச்சுக்கிறான், ஓவர் வோல்டேஜ் ப்ரொடக்ஷன். அப்நார்மல் வோல்டேஜ் ஜென்ரேட் ஆகி, அப்நார்மல் வோல்டேஜ் ஜென்ரேட் ஆகி, அதனால இந்த சர்க்யூட்டுக்கு ஏதாச்சும் ஆயிடக்கூடாது, டேமேஜ் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக என்ன வச்சிருப்பானுங்க, ஓய்பின்னு ஒரு பின்னு கொடுத்துருப்பாங்க, ஓவர் வோல்டேஜ் ப்ரொடக்ஷன். ஓவர் வோல்டேஜ் ப்ரொடக்ஷன். இப்போ இந்த ப்ரொடக்ஷன் ஒவ்வொன்றும் கொடுத்துருப்பானுங்க. எது ஓவி ப்ரொடக்ஷன் ஒவ்வொன்று இருக்கு, ஒன்று என்ன ஆகாது, இருக்காது. இப்போ ஓவி ப்ரொடக்ஷன் இல்லைன்னா இந்த இதில் இந்த லைன் கீழ் கட் ஆச்சுன்னா இங்கே எத்தனை ஓட்டு ஆல்மோஸ்ட் வந்துட்டு இருக்கு, 40 ஓட்டு என்ன இருக்கு வந்துட்டு இருக்கு. ஓவிபி ப்ரொடக்ஷன் இருந்துச்சுன்னா, ஓவி ப்ரொடக்ஷனு ஒரு செகண்ட் 40 ஓட்டு வந்துட்டு என்ன ஆயிரு, கட் ஆயிரு. எத்தனை ஓட்டு வந்துரு, 40 வந்துட்டு எத்தனை ஓட்டு ஆயிரு, இல்லை எத்தனை ஓட்டு வந்துரு, 4 விபிஹெச் வோல்டேஜ் என்ன ஆயிரு வந்துடும். இவ்வளோதான் முக்கியமான பின்னு. இப்போ எல்லா பின்னும் நான் சொல்லிட்டு, இப்போ இது என்ன பின்னு சொல்லிட்டு, இது வந்து ஆப்ஷனல் தான். எது ஓவிபி வந்து என்னதான் ஆப்ஷனல் தான். ஒரு சில கொடுத்துருப்பான், ஒரு சில டிரைவர் சர்க்கிள் கொடுத்துருப்பா, ஒரு சில சர்க்கிள் என்ன மாட்டானுங்க. அப்போ நான் சொல்றதுல முறைக்கு இது என்ன பின்னு சொல்லிட்டேன், எஸ்டபிள்யூ சுவிச்சிங் மாஸ்பெட் போகிறது. என்ன மாஸ்பெட்டு, ஐஸ்குள்ள இருக்கிற சுவிச்சிங் மாஸ்பெட் போகிறது. இது என்னது ஒர்க்கிங் வோல்டேஜ். இது என்னது எனேபிள். இது என்னது அல்லது என்னது கேப்சி. பிடபிள்யூங்கிற பேர் தான் கொடுத்துருப்பானுங்க. ஒவ்வொன்றில் பிடபிள்யூ மெட் வந்திருப்பா, ஒவ்வொன்று மெட் வந்திருப்பான். இது என்னது ஃபீட்பேக். என்னது எஃபின்னு ஓட்டுது. என்னது ஃபீட்பேக்கு. இதுதான் போதுமானது. இது நம்ம ஜென்ரேட் பண்ண வோல்டேஜ் போதுமானது. இந்த ஐஸ்க்கு என்ன ஆகாது, தெரியாது. அப்போ அதுக்கு தான் ஃபீட்பேக். நம்ம ஃபீட்பேக். உங்கள் அம்மா சாப்பாடு போடுறாங்க, சாப்பிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, போதும் அப்படின்னு சொல்கிறீங்களா, போதுமா அப்படின்னு சொல்கிற பேர் தான் என்னது ஃபீட்பேக். தோசை ஒன்று வந்து சாப்பிட்டே இருக்க முடியாது, 2க்கு மேலே என்ன பண்ணுறீங்க, போதும் ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா அது பேர் என்னது ஃபீட்பேக். அதே மாதிரி என்ன ஆகுதுன்னா, இந்த வோல்டேஜ் பண்ணிகிட்டே இருக்குது, எவ்வளோ வோல்டேஜ் ஜென்ரேட் பண்ண அதுக்கு என்ன ஆகாது, தெரியாது. அப்போ இது என்ன வந்துருச்சுன்னா, ஃபீட்பேக் வந்துருச்சுன்னா அதுக்கு ஜென்ரேட் பண்ண வோல்டேஜ் அதோட நோடிக்கு ஹோல்டு பண்ணிக்கு. புரியுங்களா? அதனால தான் நான் செக் பண்ணுறது, நீ நம்பர் ஆஃப் எல்இடி ஆட் பண்ண வோல்டேஜ் நைட்டே ஒரு இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துச்சு. எது நைட்டே ஒரு அது எத்தனை ஓட்டு வரல மாதிரி 300 ஓட்டு கொடுத்துருந்தா பார்த்தீங்களா, எத்தனை ஓட்டு, இப்போ 300 ஓட்டு வரல. இன்னொன்று அந்த ஜென்ரேட் பண்ணுறேன். அப்போ இது வந்து அதுக்கு தான் அந்த ஃபீட்பேக் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஜென்ரேட் பண்ண வோல்டேஜ் என்எஃப் அப்படின்னு அதுக்கு என்ன ஆகணும் தெரியணும். புரியுங்களா? அதுக்காக தான் அந்த ஃபீட்பேக் கொடுத்துருப்பாங்க. அடுத்து என்ன கொடுத்துருப்பாங்க, ஓஇபி. இதெல்லாம் பின்னும் கம்பல்சரி மஸ்ட். இது மட்டும் தான் ஆப்ஷனல். என்ன பின்னு ஓஇபி. அது ஒரு சில டிரைவர் இருக்குது, ஒரு சில சர்க்கிள் என்ன ஆகாது இருக்காது, ஓவர் வோல்டேஜ் ப்ரொடக்ஷன். அது எதுக்குன்னா இந்த மாதிரி தான். இந்த ட்ராக் இப்போ வந்து ஏனோ ட்ராக் கட் ஆயிருக்கலாம், காம்போ இஷ்யூ கேத்தோ ட்ராக் கட் ஆயிடுச்சுன்னா இதுக்கு தெரியல, இது ஃபீட்பேக் என்ன ஆகாது, வராது. அதனால இது என்ன அப்நார்மல் வோல்டேஜ் என்ன இவரை ஜென்ரேட் ஆகி வரும். அது தண்ணி மட்டும் ஷார்ட் கிட் ஆகிடக்கூடாங்கிறதுக்காக என்ன கொடுத்துருப்பானுங்க, ஓய் ப்ரொடக்ஷன். அப்போ ஓய் ப்ரொடக்ஷன் இருக்கிற போது இந்த ஏதாவது இந்த லைனுக்கு இது இஷ்யூ ஆச்சுன்னா ஒரு செகண்ட் அப்நார்மல் வோல்டேஜ் வந்துட்டு மறுபடியும் என்ன வோல்டேஜ் வர ஆரம்பிச்சிரு, விபிஹெச் வோல்டேஜ் என்ன ஆரம்பிச்சிரு. ட்ரிகர் பண்ண உடனே 40 ஓட்டு வந்துட்டு விபிஹெச் வந்துடும். அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கலாம் என்னது, ஓகே இந்த ட்ராக் ஏனோ ட்ராக் என்ன இருக்கணும், இல்லை காம்போ இஷ்யூவாக இருக்கணும், இல்லை கேத்தோ ட்ராக் என்ன இருக்கணும், கரெக்டாக இருக்கும். ரைட்டுங்களா? சரி, இவ்வளோதான் இதனுடைய சர்க்யூட் டயக்ராம். எதுவோட சர்க்யூட்டு, பேக் லைட்டோடைய ஒர்க்கிங் பிரின்சிபிள். ஓகேவா? இதோட முடிச்சுக்கலாமா? நீங்கள் வந்து லஞ்சு போயிட்டு வந்துட்டீங்கன்னா நான் கொஞ்சம் இது அழகாக வரைஞ்சிருவேன். என்ன வரைஞ்சிருவேன், கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக போட்டால் என்ன வரைஞ்சிருவேன், அழகாக வரைஞ்சிட்டு அப்புறம் இதில் பார்க்குறோம் ஸ்கீமேட்டிக் பார்க்குறோம். அப்புறம் இப்போ மூலம் போர்டில் ட்ரேஸ் பண்ணணும். இப்போ மூலம் ஓடிஜில் என்ன மெஷரு பண்ணணும். புரியுதா? லஞ்சு போயிட்டு வந்துடுறீங்களா? சரிங்க, நாங்கள் பாருங்கள். இப்போ அது என்னது விபிஹெச் வோல்டேஜா. ஸோ பேட்டரி போட்டாவே விபிஹெச் வோல்டேஜ் என்ன ஆகணும், வரணும். ஸோ எந்த ஃபோனாக இருந்தாலும் பேட்டரி இன்சர்ட் பண்ணிங்கன்னா விபிஹெச் வோல்டேஜ் வரணும். இப்போ நம்ம இங்கே என்ன காட்டிக்கிறோம், லோ பாஸ் ஃபில்டர் காட்டிக்கிறோம். என்ன காட்டிக்கிறாங்க, இது என்ன லைனு, விபிஹெச் லைனா, கரெக்டா? என்ன இது என்னது, லோ பாஸ் ஃபில்டர் வந்து நம்ம இது என்னது, இது போட்டோம்னா என்ன ஃபில்டரு, ஆர்சி ஃபில்டர். இதை போட்டது என்ன ஃபில்டரு,
எல்சி ஃபில்டர். ஓகே, லோ பாஸ் ஃபில்டரோட வேலை என்னன்னா இஎம்ஐ நாய்ஸ் வந்து என்னோட இருக்குது பிளாக்கு பண்ணுறது. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இங்கே ஏதாச்சும் இண்டக்டிவ் பூஸ்டிங் போட்டிருந்தாங்கன்னா பிறகு அப்படியே காலத்துக்கு இண்டக்டிவ் பூஸ்டிங் போட்டிருந்தாங்கன்னா பெரும்பாலும் இங்கே என்ன மாடல் பெஸ்ட்டு லோ பாஸ் ஃபில்டரு போடுறது. ஏன்னா இந்த இஎம்ஐ நாய்ஸ் இப்படின்னா இருக்கக்கூடாது போயிடக்கூடாதுங்கிறதுக்காக. அது மாற போச்சுன்னா மேபி டிஸ்டர்பன்ஸ் என்ன ஆகலாம் வரலான்ட்டு. அப்போ இங்கே என்ன லோ பாஸ் ஃபில்டர் காட்டிக்கிறோம். அங்கே ஒரு ரெசிஸ்டர் போட்டு இங்கே என்ன வச்சுக்கிறாங்க கெப்பாஸ் போட்டுக்கிறாங்க. அப்போ அது என்ன ஆக்ட் ஆகுது லோ பாஸ் ஃபில்டர் இல்லையா, அதில் ஆர்சி ஃபில்டர் ஆக்ட் பண்ணிக்கிறாங்க. அடுத்து இங்கே என்ன கிடைக்கிறோம் ஒரு கெப்பாஸ் போட்டுக்கிறோம். என்ன வேலைக்கு 10 மைக்ரோ ஃபேரட். அப்போ நாம் என்ன அடிக்கிறோம் இது வந்து லோ பாஸ் ஃபில்டர் எடுத்துகிட்டு இது என்ன எடுத்துக்கிறோம் பம்பிங்காக எடுத்துக்கிறோம். என்னது ஓகே. அடுத்து இது என்ன காயில் பூஸ்டிங் காயில். என்ன காயில் அப்போ இது என்ன மைக்ரோ ஃபேரட் போட்டுக்கிறாங்க 10 மைக்ரோ ஹென்ரி. சாரி 10 மைக்ரோ ஹென்ரி. இப்போ இந்த காயில் ஏதாச்சும் ஓப்பன் ஆகி போச்சுன்னா நீங்கள் நடிக்கூடாது ஜம்பர் அடிக்கக்கூடாது. ஜம்பர் அடிச்சா ஓட்டேஜ் என்ன ஆகாது பூஸ்ட் ஆகாது. வர ஓட்டேஜ் அப்படியே உங்களுக்கு என்ன ஆகுது வர விபிஹெச் ஓட்டேஜ் அப்படியே வரும். அடுத்து என்ன காட்டி வச்சுக்கிறோம் டயோடு ஸ்காட்கி டயோடு. என்ன டயோடு இதுல இருந்து என்னன்னா நீங்க பெரும்பாலும் பார்த்தா நான் பார்த்து வரல பார்த்தீங்கன்னா எல்லா இதுலையுமே பார்த்தீங்கன்னா பேக்லைட் சர்க்கிள் வந்து பூஸ்டிங் காயில் 10 மைக்ரோ ஹென்ரி தான் பண்ணுறானுங்க போடுறானுங்க. ஸோ அப்போ என்ன சொல்ல வர அப்படின்னா நீங்கள் எந்த போல்லேருந்து கூட எடுத்து நோடிக்கலாம், எந்த பிராண்ட்லேருந்து எடுத்து வச்சுக்கலாம், எந்த போல் கூட நோடிக்கலாம். என்னது காயில் கீழே என்ன ஓப்பனு ஆயிருந்தேன். அதே மாதிரி இது என்னது டயோடு ஸ்காட்கி டயோடு. என்ன டயோடு ஸ்காட்கி டயோடு. ஸ்காட்கி டயோடு இந்த இடத்துல வந்து என்னன்னா ஹை ஸ்பீடு ஸ்விட்சிங் சொல்லுவாங்க. ஹை ஸ்பீடு இப்போ நான் படித்தாலும் ஒரு செகண்ட் எத்தனை டைம் ஆன் ஆஃப் ஆகணும் 5 lakhs டைம் ஆன் ஆஃப் ஆகணும். அதனால ஸ்காட்கி டயோடு தான் இந்த இடத்துல யூஸ் பண்ணணும். நார்மல் பிஎன் ஜங்ஷன் டயோடு கூட யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ இது வந்து ஸ்காட்கி டயோடு வந்து ஹை ஸ்பீடு டயோடு புரியுங்களா. ஸோ அப்போ நீங்கள் என்ன இல்லைன்னா எந்த போல் இருக்கிற ஸ்காட்கி டயோட எடுத்து வேண்டிக்கலாம் வச்சுக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல வந்து என்னன்னா நமக்கு ஹை ஸ்பீடு ஸ்விட்சிங்காக போட்டால் போதும். அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா அதே பிராண்டு அதே மாடல் இருக்கிற டயோடு தான் எடுத்து வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. எந்த போல் இருக்கிற ஸ்காட்கி டயோடு கூட எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு சில இடத்துல இந்த இடத்துல ஆம்பியர் இருக்குது பரவாயில்ல, எல்லாம் ஒரே லைன்னால நம்ம இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து அதே மாதிரி இங்கே என்ன வைப்பாங்க பம்பிங் கெப்பாசிட்டி. என்ன கெப்பாசிட்டி அது வந்து சார்ஜிங் பண்ணி என்ன விடுது டிஸ்சார்ஜ் பண்ணுறது. இந்த இதில் நம்ம எவ்வளோ காட்டி வச்சுக்கிறோம் 10 மைக்ரோ ஃபேரட் போட்டு எவ்வளோ போட்டு வச்சுக்கிறேன் 35 வாட் போட்டு வச்சுக்கிறேன். அப்போ இது வந்து ஆல்மோஸ்ட் தானே சார்ஜ் பண்ணி என்னோட வருது டிஸ்சார்ஜ் பண்ணுறது. இந்த கெப்பாசிட்டி ஷார்ட் இது அது நம்ம மேஜராக இந்த கெப்பாசிட்டி என்ன ஆகுது ஷார்ட் ஆகுது. ஆல்ரெடி தான் படிச்சுக்கிறோம் மேஜராக இந்த கெப்பாசிட்டி ஷார்ட் ஆகுது. இந்த கெப்பாசிட்டி ஷார்ட் ஆச்சுன்னா வி பேட் அண்ட் விபிஹெச் லைன் என்ன ஆகாது கன்வெர்ட் என்ன ஆகாது ஷார்ட் ஆகுது. அந்த டிசி மெட்டல் என்ன ஆகுது கொடுத்தோன்னே என்ன எடுக்கு ஆம்பியர் என்ன ஆகுது எடுக்கு தானே படிச்சிருப்பீங்க இல்லையா. சரி இப்போ இது வந்து கெப்பாசிட்டி ஷார்ட் ஆச்சுன்னா தயவு செஞ்சு என்ன பண்ணிடாதீங்க ரிமூவ் பண்ணி விட்டுறாதீங்க என்னோட விடுங்க மாற்றி விடுங்க. ஏன்னா அதோட பர்பஸ் கம்பல்சரி என்னோட தான் அவனை வச்சு தான் ஆகணும். இல்லைன்னா அப்புறம் ஃப்ளிக்கரிங் லைட்டிங் அல்லது சிலிக் மோடு போச்சுன்னா என்ன ஆகாது பேக்கப்பு ஆகாது. அந்த மாதிரி இஷ்யூஸ் வரலாம். அப்புறம் இங்கே ஒரு லோ பாஸ் ஃபில்டர் காட்டி நம்மளுக்கு எங்கே போகுது சப்ளை எங்கே போகுது கனெக்டருக்கு போகுது. என்ன கனெக்டர் போகுது டிஸ்பிளே கனெக்டருக்கு என்ன ஆகுது போகுது. அப்போ இது என்ன கனெக்டர் சொல்லுவாங்க எல்சிடி. என்னது RLCM. எல்சிடினா லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளேன்னு சொல்லுவாங்க. லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளே. எல்சிஎம்னா லிக்விட் கிறிஸ்டல் மாடியூல்னு சொல்லுவாங்க. இது கனெக்டர் போகணும். அப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பேக் லைட்லேருந்து வோல்டேஜ் பூஸ்ட் ஆகி எங்கே தான் போகுது டிஸ்பிளே கனெக்டர் தான் ஆகுது போகுது ரைட்டுங்களா. ஸோ இப்போ வந்து அதுலேருந்து என்ன பண்ணுறோம் இங்கிருந்து வர அந்த விபிஹெச்ல இருந்து ஒரு லோ பாஸ் ஃபில்டர் எடுத்துகிட்டு போய் ஐசிக்கான ஒர்க்கிங் வோல்டேஜ் கொடுத்தாச்சு. என்ன பேரில் VDD ஆர் என்னது விஎன்னுங்கிற பேரில் என்ன ஓடியாச்சு கொடுத்தாச்சு. சரி இப்போ இது வந்து ஐசிக்கான என்ன வோல்டேஜ் ஒர்க்கிங் வோல்டேஜ். அடுத்து இது என்னது கேத்தோடு ஒன்று என்னது கேத்தோடு 2 என்ன காட்டிக்கிறோம் ஃபீட்பேக்கா கேத்தோடு 1 கேத்தோடு 2. ஏன்னா இந்த வோல்டேஜ் வந்து ஜெனரேட் பண்ண வோல்டேஜ் எனஃப் தானே அப்படிங்கிறதுக்கு என்ன ஆகணும். அதாவது நான் அப்படியே சொன்ன மாதிரி தான் சாப்பாடு வர மாதிரி தான் வீட்டில் தானே நீங்கள் சாப்பாடு 2 தோசைன்னு ஓகே போதுன்னு சொன்னா தெரியும் அவங்க என்ன பண்ணிட்டே இருப்பாங்க போட்டே இருப்பாங்க சுட்டுட்டே இருப்பாங்க. நான் சொல்ல வர புரியுதா. அப்போ இது ஃபீட்பேக் உங்களுக்கு என்ன ஆகணும் வரணும். ஃபீட்பேக் வரலைன்னா இந்த இடத்துல அப்நார்மல் வோல்டேஜ் உங்களுக்கு என்ன ஆகும் வரும். ஏன்னா இது 2 ஸ்ட்ரிங் சொல்லுவாங்க 2 ஸ்ட்ரிங் அப்படின்னு. இது ஒரு ஸ்ட்ரிங் இது ஒரு ஸ்ட்ரிங்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து பேக்லைட் சர்க்கிள் வந்து எத்தனை ஸ்ட்ரிங் போடுறானுங்க 2 ஸ்ட்ரிங் போட்டிருப்பானுங்க. செல்ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா 2 ஸ்ட்ரிங் போடுவான். லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா 4 ஸ்ட்ரிங் போடுவான். டிவியில் பார்த்தீங்கன்னா 4 ஸ்ட்ரிங் என்னோட இருப்பானுங்க போட்டிருப்பானுங்க. அப்போ இது கேத்தோடு 1 கேத்தோடு 2 ஃபீட்பேக்கு. அடுத்து வந்து இது என்னது ஓவர் வோல்டேஜ் ப்ரொடக்ஷன். இது என்ன உடைச்சுக்கிறோம் கேப்சி. இதனை உடைச்சுக்கிறாங்க VWM. இதனை உடைச்சுக்கிறாங்க ஓகே. இப்போ நாம் என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா இப்போ நார்மலாக ஒரு பேட்டரி எடுத்து போட்டாவே இங்கே என்ன வோல்டேஜ் வரணும் விபிஹெச் வோல்டேஜ் என்ன ஆகணும் வரணும். ஸோ பேட்டரி இன்சர்ட் பண்ணி தீனா நம்ம பாஷையில் வந்து இந்த இடத்துல டெஸ்ட் பாயிண்ட் மாதிரி வச்சுக்கலாம். டெஸ்ட் பாயிண்ட் இருக்காது நம்ம டெஸ்ட் பாயிண்ட் மாதிரி என்னடிக்கணும் ஆசியம் பண்ணிக்கணும். இந்த லைன் இந்த டயோடு நம்மளுக்கு ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இந்த டயோட கேத்தோடு ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அந்த கேத்தோடுலையோ அல்லது அது பக்கத்தில் இருக்கிற என்னது கெப்பாசிட்டி வச்சு பார்க்குற போது நம்மளுக்கு நார்மலாக நீங்கள் வந்து நார்மலாக நான் பேட்டரி இன்சர்ட் பண்ணிக்கிற போதோ அல்லது ஸ்லீப் மோட்லையோ என்ன வோல்டேஜ் வந்துட்டு இருக்கணும் விபிஹெச் வோல்டேஜ் நைட் இருக்கணும் வந்துட்டு இருக்கணும். அப்போ இங்கே என்ன வோல்டேஜ் வந்துட்டு இருக்கு விபிஹெச் வோல்டேஜ் வந்துட்டு இருக்கு ரைட்டுங்களா. ஏன்னா அந்த சர்க்யூட் என்ன ஆகாது வேலை சரி. ஏன்னா வேலை செய்யணும்னா இதுக்கு என்ன வோல்டேஜ் வரணும் எனேபிள் வோல்டேஜ் என்ன ஆகணும் வரணும். ஸோ இது வந்து ஐசிக்கான ஒர்க்கிங் வோல்டேஜ்.
இது வந்து சுவிட்சிங் மாஸ்பெட்டோட ட்ரெயினுக்கு போகுது. இது ஓவிபி ப்ரொடக்ஷனு. இது கேத்தோட ஒன் கேத்தோட டூ ஃபீட்பேக்கு. இதுதானே அடுத்தது எனேபிள் என்னங்க. ஸோ எனேபிள் இப்போ இது எனேபிள் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஸ்லீப் டைம்னு ஓடிச்சுக்கிறோம். ஸோ ஸ்லீப் டைம்னா இப்போ உங்களுக்கு என்னது சுவிச் ஆஃப் பண்ணிக்கிற போதோ அதில் நம்ம ஃபோனை ஸ்லீப் மோட் இருக்கிற போதோ நம்மளுக்கு எத்தனை வாட் வந்துட்டு இருக்கு 0 வாட் உங்களுக்கு என்ன ஆகிட்டு இருக்கோன்னு வந்துட்டு இருக்கோம் இல்லையா. இப்போ நீங்கள் ட்ரிகர் பண்ணுற போது உங்களுக்கு எத்தனை வாட் வரும் 1.8 வரும். 1.81 வந்துச்சுன்னா இந்த ஐசி என்ன ஆரம்பிக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சு வேலை செஞ்சு வந்து வர விபிஹெச் ஓட்டச்சு நம்மளுக்கு பூஸ்ட் ஆகி எத்தனை வாட் வருது 25 வாட் உங்களுக்கு என்ன ஆகணும் வரணும். அடுத்து இங்கே என்ன காட்டிக்கிறாங்க பேக் லைட் எல்இடி என்னது பிடபிள்யூ வோல்டேஜ் வந்துருக்குறாங்க. இது நம்ம எங்கிருந்து எடுத்துக்கிறோம் சிபி இருந்து எடுத்துருக்கிறோம். இது எங்கிருந்து எடுத்துக்கிறோம் பிஎம்ஐசிலேருந்து எடுத்துருக்கிறோம் ரைட்டுங்களா அப்படின்ட்டு. ஸோ இது என்னன்னா இந்த பிரைட்னஸ் சேஞ்சஸ் பண்ணுறது. பிரைட்னஸ் என்னது ஸோ அதான் சொல்லுவாங்க பல்ஸ் வித் மாடுலேஷன் சொல்லுவாங்க. ஃபார் பிரைட்னஸ் சேஞ்சஸ் அதான் நம்ம எழுதிருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ பிரைட்னஸ் அட்ஜஸ்ட்னு ஓடுகிறானுங்க. ஒன்றில் வந்து இது யூட்டிலைஸ் பண்ணியிருப்பானுங்க. இது வந்து இப்போ இது நான் நோ கனெக்ஷன் காட்டி வைக்கிறேன் தானே. அப்போ எது எடுத்துக்கிறாங்க கேப்சி தான் நினைக்கிறாங்க எடுத்துருக்கிறாங்க. கேப்சியில் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக இது பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக எத்தனை வாட் வருது உங்களுக்கு 1.8 வரும். ஸோ அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வோல்டேஜ் வந்துருச்சு வருது. ட்ரிகர் பண்ண முன்னாடி இந்த வோல்டேஜ் கூட என்ன ஆகுது ஒரு கேப்சி வோல்டேஜ் வந்து பிடபிள்யூ மேலாம் கொடுத்துருப்பாங்க. சார் இதில் என்ன காட்டிக்கிற பாருங்க. இப்போ பின்னு இது என்னது ஃபங்க்ஷனு இது என்ன வரணும் வோல்டேஜ் பின்னுங்கிறது எஸ்டபிள்யூ பின்னு. இதில் எக்ஸ்ட்ரா என்ன வோல்டேஜ் வரும் விபிஹெச் வோல்டேஜ் உங்களுக்கு என்ன ஆகும் வரும். அடுத்து என்னது ஐசிக்கான என்ன வோல்டேஜ் ஒர்க்கிங் வோல்டேஜ். இது என்னது இஎன் ஐசி எனேபிள் வோல்டேஜ் டு ட்ரிகரிங் டிரைவர் ஐசி. அந்த ஐசி ட்ரிகரிங் பண்ணணும் எத்தனை வாட் கொடுத்து 1. அதான் ஸ்லிப் மோடில் எத்தனை வாட் வந்துருக்கு அதை ட்ரிகர் பண்ணுற போது எத்தனை வாட் வரணும் 1.8 வாட் வரணும் புரியுங்களா. அடுத்தது என்னது அது வந்து சொல்லுவோம் மேனுவல் பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் வச்சுக்கிறோம். மேனுவல் பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கானது அது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக எத்தனை வாட் வந்துருக்கு 0 வாட். அந்த வேக்கப் பண்ணுறது 1.2. அந்த பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறது அந்த மாதிரி அந்த வோல்டேஜ் என்ன ஆகணும் வேரியேஷன் ஆகணும். அடுத்து என்ன வச்சுக்கிறாங்க கேப்சி கோடு ஏகமபி கண்ட்ரோல் சொல்லுவாங்க. அது வந்து ஆட்டோ பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறது. அது அதே மாதிரி தான் ஸ்லிம் மோட் எத்தனை வாட் வந்துருக்கானே 0 வாட். வேக்கப் பண்ணுறது எத்தனை வாட் வந்துருக்கானே. ஸோ இப்போ இது யூஸ் பண்ணியிருந்தாங்க இது யூட்டிலைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இது டம்மியாக இருப்பாங்க. இது யூட்டிலைஸ் பண்ணியிருந்தாங்க இது என்னோட இருப்பாங்க டம்மியாக இருப்பாங்க. சரி இது கொண்டு போய் நீங்கள் ப்ராக்டிகல் அப்ளை பண்ணணும். இப்போ இது உங்களுக்கு இந்த சர்க்யூட் ஃபங்க்ஷன் உங்களுக்கு ஆல்ரெடி புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது ப்ராக்டிகல் என்ன இப்போ நம்மகிட்ட கொண்டு கொடுக்குற போது ஒரு பேக் லைட் என்ன ஆகலை எரியல. அப்போ பேக் லைட் இருக்குன்னா நீ கால்லாம் வருது கால் போகுது கால் வருது கால் என்ன ஆகுது ஈவன் டல் டிஸ்பிளேன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த இடத்துல வச்சு பார்க்கணும் தானே. இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பாயிண்ட் இந்த இடத்துல நம்மளுக்கு எத்தனை வாட் வரணும் விபிஹெச் வோல்டேஜ் என்ன ஆகணும் வரணும். அப்போ இந்த இடத்துல விபிஹெச் வோல்டேஜ் வரல ஒரு எக்ஸாம் வச்சுக்கலாம். விபிஹெச் வோல்டேஜ் என்ன ஆகல நீங்கள் காம்போலாம் மாற்றிட்டு இருக்கணுங்கிறது சொல்ல வரேன். நான் எடுத்தோன்னா கடைக்கு விடக்கூடாது போக கூடாது. இப்படி இந்த இது தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பாயிண்ட். இப்போ நான் அப்படி தான் பண்ண போகிறேன். ஸோ இந்த இடத்துல வச்சுக்கிறீங்க. இந்த இடத்துல வச்சா நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் விபிஹெச் வோல்டேஜ் என்ன ஆகணும் வரணும். அப்போ இந்த இடத்துல விபிஹெச் வோல்டேஜ் வருதுன்னு வச்சுக்கோங்க. விபிஹெச் வோல்டேஜ் என்ன ஆகுது அப்போ என்ன கேட்டகரி வந்துடுறா இந்த லைன் எப்படி தான் இருக்குது. அப்போ அந்த அப்படியே வச்சுட்டு நீங்கள் ட்ரிகர் பண்ணுறீங்க சார்ஜர் சொருவியோ இல்லை செட்டை ஆன் பண்ணியோ நீங்கள் ட்ரிகர் பண்ணுற போது நம்மளுக்கு எத்தனை வாட் வரணும் ஆல்மோஸ்ட் 25 வாட் என்ன ஆகணும் நாட் எக்ஸாக்ட் பட் ஆல்மோஸ்ட் 25 வாட் என்ன ஆகணும் வரணும். இல்லை வர வோல்டேஜ் அப்படியே வருது ட்ரிகரிங் பண்ணுறீங்க ஈவன் கால் பண்ணி கூட ட்ரிகரிங் பண்ணுறீங்க வர வோல்டேஜ் அப்படியே வருதுன்னா வோல்டேஜ் என்ன ஆகலை பூஸ்ட் ஆகலை. இப்போ வோல்டேஜ் பூஸ்ட் ஆகலைன்னா இன்னும் அடுத்தவொன்னே இந்த டிரைவர் இந்த ஐசி என்ன ஆகலை அதை உடனே ஐசி என்ன பண்ணக்கூடாது மாற்றக்கூடாது. அது ப்ரொஃபஷனல் அது கிடையாது. உடனே அப்படிங்க ஐசி மாற்றக்கூடாது இல்லை காயில் மாற்றக்கூடாது உடனே டையோடு மாற்றக்கூடாது. நம்ம புரிஞ்சுக்கணும் விபிஹெச் வோல்டேஜ் வருது. விபிஹெச் வோல்டேஜ் என்னது இப்போ டையோடு எப்படி தான் இருக்குது ஈவன் காயில் எப்படி தான் இருக்குது. அப்போ நம்ம ட்ரிகரிங் பண்ணுறீங்க இப்படி ட்ரிகரிங் பண்ணுறோம்னா 3 மெத்தடில் ட்ரிகர் பண்ணலாம். ஒன்று வந்து கால் பண்ணி ட்ரிகர் பண்ணலாம் சார்ஜர் சொல்லி ட்ரிகர் பண்ணலாம் இல்லை பவர் கீ ஏற்றினோம்லாம் ட்ரிகர் பண்ணலாம். இப்போ ட்ரிகர் பண்ணுற போது நம்மளுக்கு வோல்டேஜ் பூஸ்ட் ஆகி வருதான்னு பார்க்கணும். வர வோல்டேஜ் அப்படியே வருது அப்படின்னு என்ன வோல்டேஜ் வருது விபிஹெச் வோல்டேஜ் என்ன ஆகுது வருதுன்னா ஐசி வேலை செய்யலை அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லணும். ஐசி ஃபங்க்ஷன் ஆகலை அப்படின்னு. அப்போ ஐசி ஃபங்க்ஷன் ஆகலை நம்மளுக்கு தெரியும். ஒரு ஐசி ஒர்க்கிங் ஆகலை அப்படின்னா முதல்ல அந்த ஐசிக்கான ஒர்க்கிங் வோல்டேஜ் என்ன தான் பார்க்கணும் வருதான்னு பார்க்கணும் இல்லையா. இந்த இடத்துல தான் அந்த ஸ்கீமேட்டிக் நாலேஜ் வேணும். என்ன வேணுங்க அந்த ஸ்கீமேட்டிக் டயக்ராம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தெரிஞ்சிருந்தா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு தானே. அப்போ இந்த ஐசிக்கான ஒர்க்கிங் வோல்டேஜ் முதல்ல வருதான்னு பார்க்கணும். அடுத்து என்ன வோல்டேஜ் வருதான்னு பார்க்கணும் எனேபிள் வோல்டேஜ் வருதான்னு பார்க்கணும். அடுத்து என்ன வோல்டேஜ் பிடபிள்யூ மேலே என்னது கேப்சி ஒர்க்கிங் வோல்டேஜ் என்ன ஆகுது வருது. எனேபிள் வோல்டேஜ் என்ன ஆகுது வருது. அல்லது கேப்சி என்ன ஆகுது வருதுன்னா நீங்கள் ஒரு கன்க்ளூஷன் வரீங்க என்ன ப்ராப்ளம் ஐசி ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம். ஸோ இப்போ இது ஐசி தாங்க மாற்றி பார்க்கணும் அப்படின்னு ஒரு கன்க்ளூஷன் வரும் ரைட்டா. இல்லை இந்த இடத்துல இந்த வோல்டேஜ் என்ன ஆகலை வரல அப்படின்னா இந்த ரெசிஸ்டர் என்ன கிடக்குது ஓப்பனாக இருக்குது. இந்த வோல்டேஜ் என்ன ஆகலை வரல. எனேபிள் வோல்டேஜ் வழினால ஐசி என்ன ஆகாது வேலை செய்யாது. கேப்சி வழினால ஐசி என்ன ஆகாது வேலை செய்யாது. இல்லை இந்த இடத்துல வரும்போது நீங்கள் ட்ரிகர் பண்ணுறீங்க. ட்ரிகர் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சில இடத்துல வந்து ஆல்மோஸ்ட் 35 வாட் வரும். என்னங்க 35 வாட் கான்ஸ்டண்ட்டாக வரும். என்ன இல்லைன்னா ஓய்வு ப்ரொடக்ஷன் இல்லைன்னா எத்தனை வாட் வந்துட்டு இருக்கு 35 ட்ரிகர் பண்ணுன்னா எத்தனை வாட் வந்துட்டு இருக்கு 35 தானே 35 வாட் வந்துட்டு இருக்கு. இல்லை ஓய்வு ப்ரொடக்ஷன் இருந்துச்சுன்னா ஒரு செகண்ட் 35 வாட் வந்துட்டு என்ன ஆயிரு
விபிஹெச் வோல்டேஜ் ஆயிரும். அப்போ அந்த மாதிரி இடத்துல தான் இந்த ட்ராக் என்ன கிடக்குன்னு அர்த்தம். அதாவது இந்த கேத்தோலேருந்து இந்த ட்ராக் என்ன இருக்கணும், அல்லது உள்ள இருக்க ட்ராக் என்ன இருக்கணும், கரெக்டாக இருக்கணும். அது நாளைக்கு நம்ம அதை பற்றி பேசிக்கலாம், ரைட்டுங்களா? ஸோ இது புரியுதானே இல்லையா? இப்போ என்ன வந்துக்கிற சுவிட்சிங் மாஸ்பெட் இந்த விபிஹெச் வோல்டேஜ் வரணும். பிடிடிஆர் விங்கிற ஐசி ஒர்க்கிங் வோல்டேஜ் அதுலேயும் என்ன வோல்டேஜ் வரணும், லோ பாஸ் ஃபில்டர் போட்டு விபிஹெச் வோல்டேஜ் கொண்டு வருவானுங்க. எனேபிள் ஐசி எனேபிள் வோல்டேஜ் டு ட்ரிகர் பவர் டிரைவர் ஐசி அதுவும் வோல்டேஜ் வரும் இல்லையா? அது புரிஞ்சிட்டோமா? இப்போ நம்ம அப்படி என்ன பார்க்குறோம், ஸ்கீமாட்டிக்ஸ் பார்க்கலாமா? ஸோ இது நடத்திட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது பாரு அப்புறம் வோல்டேஜ் நம்ம மெஷர் பண்ணுறது எடுத்துக்கலாம், அப்படி ஸ்கீமாட்டிக்ஸ் சொல்லலாம். சரி, இது பாருங்க, நம்ம ஒரு சர்க்யூட் எடுத்து வச்சுக்கிறோம் இல்லையா? அது ஒரு ரெட்மி 9 பவருடைய ஸ்கீமாட்டிக் டயக்ராம். என்னோட ஸ்கீமாட்டிக்கு எல்சிஎம் என்னது, எல்சிஎம் மீன் என்னது, லிக்விட் கிறிஸ்டல் மாடியூல் அப்படின்னு சொல்லுவாங்க, புரியுங்களா? இது என்னது, ஐசி தானே, எல்எம் 36923 ஓடுதுறானா, இது ஐசி. என்ன ஐசி, பேக்லைட் எல்இடி டிரைவர் ஐசின்னு சொல்லுவாங்க. என்னது, எல்இடி டிரைவர் ஐசின்னு சொல்லுவாங்க. பிடபிள்யூஎம் ஜென்ரேட்டர்னு சொல்லுவாங்க. பிடபிள்யூஎம், ஆமாம், அப்படிலாம் சொல்லுவாங்க. அதோட டெக்னிக்கல் டிஃப்ரெண்ட் பேர் வச்சு பிடபிள்யூஎம் ஜென்ரேட்டர் சொல்லுவாங்க, பிடபிள்யூஎம் டிரைவர்னு சொல்லுவாங்க. எல்லாம் ஒரே மீனிங் தான் அது, கரெக்டுங்களா? இது அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இது பேக்லைட் டிரைவர் சர்க்யூட், இது பேக்லைட் டிரைவர் சர்க்யூட். இது பேக்லைட் டிரைவருக்கான என்னது, ஐசி. இப்போ இங்கே தான் என்ன வோல்டேஜ் வருது, விபிஹெச் வோல்டேஜ் வருது தானே. அப்போ எங்கிருந்து வரணும், பேட்டரி தானே, சார்ஜிங் ஐஸோட அவுட் புட் தான் நீங்கள் என்ன வச்சுருப்பீங்க, விபிஹெச் பவர். என்னது, விபிஹெச் பவர்னு வருது. இது என்னது, ஒரு ரெசிஸ்டர் ஓட்டுக்கிற எத்தனை ஓம்ஸ்க்கு, 0 ஓம்ஸ் ரெசிஸ்டர் ஓட்டு வச்சுக்கிறான். அப்போ இங்கே எதுக்கு 0 ஓம்ஸ் ரெசிஸ்டர் போகிறான்னு ஒரு கேள்வி வருது. அப்போ இது என்னவா யூஸ் பண்ணுறாங்கன்னா, எஃப் அண்ட் என்னது, எல். எஃப் மீன்ஸ் என்னது, எல் மீன்ஸ் என்னது, காயில். அப்போ இது வந்து காயிலாமல் இது என்னது வரும், இங்கே ஓடிச்சுக்கிறான் அதுக்கான கெப்பாசிட்டர். ஸோ இது வந்து என்னவா யூஸ் பண்ணுறான், ஆமாம், லோ பாஸ் ஃபில்டர், லோ பாஸ் எல்பிஎஃப் சர்க்யூட்னு சொல்லுவாங்க. லோ பாஸ் ஃபில்டரில் என்ன ஃபில்டரு, இது என்ன ஃபில்டரு, ஆர்சி ஃபில்டர். என்ன ஃபில்டரு, ஆர்சி ஃபில்டர், ரைட்டுங்களா? அப்போ இது என்னன்னா, இந்த இடத்துல ஒரு இஎம்ஐ நாய்ஸ் ஜென்ரேட் ஆகுது, அது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு, அந்த இஎம்ஐ நாய்ஸ் இப்படி என்ன இருக்கக்கூடாது, ரிவர்ஸில் என்ன பண்ணி இருக்கக்கூடாது, போயிருக்குங்கிறதுக்காக இந்த இடத்துல லோ பாஸ் ஃபில்டர் போட்டு வச்சுக்கிறோம். அது ஆப்ஷனல் தான், எல்லா பிராண்ட்லையும் எல்லா மாடலும் என்ன பண்ணுறதுல போடல, போட்டிருந்தோன்னா நல்ல விஷயம். அப்போ இங்கிருந்து வர விபிஹெச் பவர் வந்து லோ பாஸ் ஃபில்டர் போட்டு இங்கே வருது, ரைட்டா? இங்கே ஒரு கெப்பாசிட்டி போட்டு வச்சுக்கிறான். என்ன வேலையை போட்டு வச்சுக்கிறான்னு பாருங்க, என்ன வேலையை போட்டு வச்சுக்கிறானுங்க சரிதா, 10 மைக்ரோ ஃபேரட் 10. அப்போ இந்த இடத்துல இந்த கெப்பாசிட்டியோட வேலை என்ன, அப்போ அதை சொல்லுவாங்க பம்பிங்னு வச்சுக்கலாம், அல்லது என்னது பம்பிங் அதை சொல்லுவாங்க, அல்ல இன்புட் கெப்பாசிட்டி சொல்லுவாங்க, அல்ல ஃபில்டரிங் சொல்லுவாங்க, ஓகேவா? அதுக்கான கண்டக்டர் லாஸை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக போட்டிருப்பாங்க. இது நம்மளுக்கு ஆல்ரெடி என்ன ஆகுது தெரியும். இது என்னது, லோ பாஸ் ஃபில்டருக்கான என்னது கெப்பாசிட்டரா, இது என்னது காயில். அப்போ இது என்ன வேல்யூ போட்டுக்கிறான்னு பாருங்க, 10 மைக்ரோ ஹென்றி போட்டு வச்சுக்கிறான். 10 ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்மாட்டிக்லுமே என்ன தான் போட்டு வச்சுக்கிறானுங்க, 10 மைக்ரோ ஹென்றி. அப்போ இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, எந்த காயில் எந்த போர்டு தான் எடுத்து நினைக்கலாம் வச்சுக்கலாம். அப்போ இது என்ன பின்னு, ஸ்விட்சிங் பின். என்ன வந்து அப்போ நம்ம கான்ஸ் படி உள்ள இருக்கிறது போகணும், மாஸ்பெட்டுக்கு என்ன ஆகணும் போகணும். இது என்ன பின்னு, இன்னும் போட்டுக்கிறானா, என்னது இன். அப்போ இது என்னது, ஐசிக்கான என்னது நம்மளுக்கே தெரியும், விடிடி விசிசி விஇன், அவ்வளோதான். விடிடி விசிசி என்னது, விஇன்னா ஐசிக்கான ஒர்க்கிங் வோல்டேஜ். இது என்ன போட்டு வச்சுக்கிறான், எத்தனை ஓம்ஸ் போட்டு வச்சுக்கிறான், அதுக்கு பேரில் என்ன போட்டு வச்சுக்கிறானுங்க. அப்போ இது என்ன ஒர்க் ஆகுது, லோ பாஸ் ஃபில்டர். அப்போ என்னன்னா, இந்த இஎம்ஐ நாய்ஸ் இப்படி என்ன இருக்கக்கூடாது, சிப்புக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிறனால இந்த இடத்துல லோ பாஸ் ஃபில்டர் போட்டுக்கிறான். இது கூட ஆப்ஷனல் தான், இது கூட என்னதான் ஆப்ஷனல் தான். ஸோ நம்ம சில விஷயங்கள் புரிஞ்சுக்கிறோம். ஓகே, லோ பாஸ் ஃபில்டர் போட்டுக்கிறானா, இந்த இஎம்ஐ நாய்ஸ் இப்படி ரிவர்ஸ் போயிடக்கூடாது, இங்கே லோ பாஸ் போட்டுக்கிறானா, இந்த இஎம்ஐ நாய்ஸ் இப்படி என்ன இருக்கக்கூடாது வரக்கூடாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ பேட்டரி போட்டாலும் நம்ம விபிஹெச் வோல்டேஜ் ஆகிட்டு தான் இருக்குது, இது வேலையும் விபிஹெச் வோல்டேஜ் ஆகிட்டு தான் இருக்குது, ஏன் கனெக்டர் வேலையும் விபிஹெச் வோல்டேஜ் ஆகிட்டு தான் இருக்குது, போயிட்டு தான் இருக்குது இல்லையா? அப்போ இங்கே வோல்டேஜ் என்ன ஆகணும்ப்பா, பூஸ்ட் ஆகணும். அப்போ நம்ம வந்து கால் பண்ணுற போது அடுத்து பாருங்க. இப்போ ஓகே, இந்த பின்னு பின்னு ஸ்விட்சிங், இது என்னது ஒர்க்கிங். இதை பற்றி அப்புறமா எஸ்டிஎஸ்சிஎல் பற்றி பேசிக்கலாம். இது என்னது பிடபிள்யூஎம் தானே, பிடபிள்யூஎம் ஓடுகிறாங்க. இங்கே ஓடுகிறாங்க பாருங்க, இது என்னது டிஸ்பிளே பிடபிள்யூஎம். இது என்னது கேப்சிங் கொண்டு வந்துக்கிறான். இது எங்கிருந்து வரானு இல்லை, இது எங்கிருந்து வரானு, பவர் ஐசிலேருந்து வரானு. இதுதான் எங்கிருந்து வரானு. இப்போ இது என்ன ஓட்டு வச்சுக்கிறான் பாருங்க, என்சி. அப்போ இது என்ன பண்ணி விட்டானுங்க, டம்மி அவுட் இருப்பானுங்க. இது என்ன இருக்கா, ஃபிக்ஸ்டு ஆயிருக்கா, இது என்ன இருக்குது ஃபிக்ஸ்டு ஆயிருக்கு. அப்போ இதில் தான் வோல்டேஜ் உங்களுக்கு என்ன ஆகணும் வரணும், புரியுங்களா? அந்த கேப்சிங்கிற வோல்டேஜ் டிஸ்பிளே வந்து உங்களுக்கு என்ன ஆகணும் வரணும். அடுத்து இது பார்த்தீங்கன்னா என்ன ஓட்டு வச்சுக்கிறான் பாருங்க, இது என்னது எல்சிஎம் எல்இடி எனேபிள், அப்படி தானே? இப்போ எல்சிஎம்னா டிஸ்பிளேக்குள்ள இருக்கிற எல்இடிக்கான என்னது வோல்டேஜ். அப்போ இது என்ன வோல்டேஜ், இது என்ன வோல்டேஜ் பிடபிள்யூ. இது என்னது, இது என்னது பேக்லைட் அட்ஜஸ்ட். நம்ம மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணுறதா தான் நீங்கள் நினைக்கலாம். இந்த ரெசிஸ்டரோட வேலையை மாற்றி நீங்கள் நினைக்கலாம் அட்ஜஸ்ட்மெண்ட்டு பண்ணிக்கலாம். மேனுவலாக நீங்கள் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம், என்ன பண்ணிக்கலாம் குறைச்சிக்கலாம். அதுக்கு இந்த ரெசிஸ்டர் ஓடுகிற டயக்ராம் பண்ணிக்கலாம். சரி, ரைட். இப்போ நம்ம என்ன சொல்ல வரோன்னு கேட்டிங்கன்னா,
இப்போ நார்மலாக என்ன சொல்ல வரேன்னா, நார்மலாக நீங்கள் பேட்டரி போட்டு வச்சுக்கிறோம், நீங்கள் சில விஷயங்கள் புரிஞ்சுக்கிறோம். நார்மலாக பேட்டரி போட்டு வச்சுக்கிறோம், இந்த VPH வோல்டேஜ் ஆகிட்டு இருக்கணும், வந்துட்டு இருக்கணும். அப்போ இங்கேயும் என்ன வோல்டேஜ் வந்துட்டு இருக்கு, VPH தான். இங்கேயும் என்ன வோல்டேஜ் இருக்கு, VPH. இப்போ இங்கே இந்த இடத்துல டெஸ்ட் பாயிண்ட் வச்சுக்கிறீங்க தானே, டெஸ்ட் பாயிண்ட் மாதிரி நம்ம வச்சுக்கலாம் தானே. இப்போ நீங்கள் வந்து டெஸ்ட் பாயிண்ட் என்ன, அந்த இடத்துல என்ன வருதுன்னு பார்க்கணும், வோல்டேஜ் வருதான்னு பார்க்கணும். பாருங்க இந்த இடத்துல எத்தனை வோல்ட் வந்துட்டு இருக்கணும், நார்மலாக பேட்டரி பண்ணிட்டு போட்டு வச்சுக்கிறீங்கன்னா இப்போ எத்தனை வோல்ட் தான் வந்துட்டு இருக்கணும், 0. இங்கேயும் எத்தனை வோல்ட் தான் வந்துட்டு இருக்கணும், 0. அப்போ இந்த டிரைவர் சர்க்யூட் என்ன ஆகாது, வேலை செய்யாது. கரெக்டா. இப்போ நீங்கள் ட்ரிகரிங் பண்ணுற போது இங்கே என்ன வோல்டேஜ் வரணும், எனேபிள் வோல்டேஜ் வரணும். எத்தனை வோல்ட் வரணும், 1.8 வோல்ட் என்ன ஆகணும், வரணும். அதே மாதிரி இங்கே என்ன வரணும், கேப்சிங்கர் வோல்டேஜ் என்ன ஆகணும், வந்துச்சுன்னா இந்த டிரைவர் ஐஸ் என்ன ஆரம்பிக்குது, வேலை செஞ்சு நமக்கு வோல்டேஜ் இங்கே என்ன வரணும், பூஸ்ட் ஆகி வரணும். இது என்ன சர்க்யூட்டு, வி அவுட் இல்லை, வி அவுட்னு இங்கே வருது. இது என்னது, ஓவிபி. இதான் அவுட்புட்டு எங்கே போகுது, டிஸ்பிளே கனாயிருது போயிருது இல்லையா, டிஸ்பிளே இது காம்போ போகுது இல்லையா, டிஸ்பிளே கனெக்ட் போகணும். ஸோ இதான் ஓவிபி ப்ரொடக்ஷன். என்ன ப்ரொடக்ஷனு, அப்போ இந்த வோல்டேஜ் இப்போ என்ன, இந்த ட்ராக் என்ன ஆகி போச்சு, கட் ஆயிடுச்சுன்னா இந்த ஃபீட்பேக் என்ன ஆகாது, வராது. ஃபீட்பேக் என்ன ஆகாது, வராது. அப்போ என்னன்னா இந்த இடத்துல அப்நார்மல், இப்போ நான் பண்ணி காட்டுவேன், நாலு பண்ணி காட்டுற ப்ராக்டில் அப்நார்மல் வோல்டேஜ் வரும், நியர்லி 35 வோல்ட் என்ன ஆகணும், வரும். அப்போ இந்த இடத்துல நான் 35 வோல்ட் வந்துச்சுன்னா வரும், இந்த கெப்பாசிட்டி வரும், ஓடிச்சுக்கிற மாதிரி. இது என்ன டயோடா, இது என்ன கெப்பாசிட்டா, இப்போ எவ்வளோ வோல்டேஜ் போட்டுக்கிறான் பாருங்க, எத்தனை மைக்ரோஃபாரட் போட்டுக்கிறான்னு பாருங்க, எவ்வளோ மைக்ரோஃபாரட் போட்டு வச்சுக்கிறான், 4.7 மைக்ரோஃபாரட் எத்தனை வாட் போட்டு வச்சுக்கிறான், 35 வோல்ட் போட்டு வச்சிருப்பா, எத்தனை வாட்டு. ஸோ இதுதான் அந்த முக்கியமான கெப்பாசிட்டி, ரைட்டுங்களா. அது வந்து சார்ஜிங் பண்ணி என்ன ஓடுது, ஆமாம் சார்ஜிங் பண்ணி டிஸ்சார்ஜ் பண்ணி விடும் இல்லைங்களா. இப்போ இந்த ட்ராக் என்ன போச்சு, அதாவது இது பார்த்தீங்கன்னா இது எங்கே போகணும், கனெக்டருக்கு என்ன ஆகணும், போகணும். இந்த வாட்டர் லாக்கு தண்ணியில் கிண்ணியில் ஓட்டானுங்க, தண்ணியில் ஓட்டானா அந்த கனெக்டர் போட்ட ட்ராக் என்ன போயிரு, கட் ஆயிரு. கனெக்டர் போட்ட ட்ராக் கட் ஆகி போச்சுன்னா இது ஃபீட்பேக் என்ன பாருங்க, இது கனெக்டர் போதும், இந்த லோ பாஸ் போட்டு போடுறான் தெரியுதா, என்ன ஓடிச்சுக்கிறான், ரிசர்வ் ஓடுறான். எத்தனை நிமிஷத்துக்கு, 20 நிமிஷம். நம்ம இங்கே என்ன காட்டிக்கிறோம், காயில் காட்டிக்கிறோம், இங்கே என்ன ஓடிச்சுக்கிறான், ரெசிஸ்டர் எதனா. இப்போ இங்கே என்ன ஓடிச்சுக்கிறான், ரெசிஸ்டர் ஓட்டு. அதுக்கு அடுத்தது என்ன ஓடிச்சுக்கிறானுங்க, இங்கே என்ன ஓடிச்சுக்கிறானுங்க. அப்போ அதுவும் என்னதான், லோ பாஸ் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். இங்கே இந்த இஎம்ஐ இங்கே என்ன இருக்கக்கூடாது, போயிடக்கூடாதுன்னு மற்ற 3 இடத்துல போட்டு வச்சுக்கிறானுங்க. அப்போ இது என்னது, அதுக்கு என்னது, இப்போ லோ பாஸ் ஃபில்டரில் என்ன ஃபில்டர் போட்டு வச்சுக்கிறானுங்க, ஆர்சி ஃபில்டர் போட்டு எத்தனை பின்னு போதாமா, 31st பின்னுக்கு என்ன ஆகுது போதும். பை சான்ஸ் வந்து இந்த ட்ராக் என்ன ஆகி போச்சு, கட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ஃபீட்பேக் என்ன ஆகாது, ஃபீட்பேக் வரலைன்னா அந்த டிரைவர் ஐசிக்கு எவ்வளோ வோல்டேஜ் ஜென்ரேட் பண்ணுறது அதுக்கு என்ன ஆகாது. அதனால அந்த இடத்துல அப்நார்மல் வோல்டேஜ் என்ன ஒரு ஜென்ரேட் ஆகி என்ன ஆகு, ஒரு அப்நார்மல் வோல்டேஜ் ஜென்ரேட் ஆகி வந்துச்சு, இந்த கெப்பாசிட்டி ஷார்ட்டாக இருக்கும், இந்த கெப்பாசிட்டி ஷார்ட்டாக இருக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால தான் அந்த மாதிரி அப்நார்மல் வோல்டேஜ் வந்து ப்ரொடக்ஷன் வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக தான் என்ன கொடுத்து வச்சிருப்பானுங்க, ஓவி ப்ரொடக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னு இதை ட்ரிகர் பண்ண உடனே இந்த இடத்துல வந்து இது அப்னா 45 வோல்ட் நியர்லி 40 வாட் வருதுன்னு வச்சுங்க, உடனே இது ஃபீட்பேக் போகுது. 40 வாட் வரும்போது இது புரிஞ்சுக்கிட்டு உடனே உள்ள இருக்கிற அந்த ஆசேஷன் என்ன விட்டுருது, ஆஃப் பண்ணி விட்டுரு, டிசேபிள் பண்ணி விட்டுரு. அப்போ என்ன ஆச்சுன்னா இந்த லைன் கட் ஆகி போச்சுன்னா அந்த ஒரு செகண்ட் இந்த இடத்துல 35 வோல்ட் வந்துட்டு மறுபடியும் என்ன வோல்டேஜ் வந்துரு, VPH வோல்டேஜ் உங்களுக்கு என்ன ஆயிரு வந்துரு. அதனால தான் நான் நாளைக்கு சொல்கிறேன், எப்பவுமே வந்து ஒரு பேக் லைட் இருக்குன்னா நீங்கள் இங்கே வச்சு ட்ரிகர் பண்ணால் முடிச்சு வச்சு, இந்த இடத்துல வச்சு ட்ரிகர் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். முதல்ல இந்த இடத்துல வச்சுக்கணும், வச்ச உடனே இப்போ பேட்டரி போட்டுக்கிறீங்க, பேட்டரி போட்டு இங்கே வச்சுனே எத்தனை வோல்ட் வரணும், 4 வோல்ட் என்ன ஆகணும், தட் இஸ் VPH வோல்டேஜ் என்ன ஆகணும். அடுத்து என்ன பண்ணுறீங்க, ட்ரிகர் பண்ணுறீங்க, ட்ரிகர் பண்ணுற போது நம்ம லாஜிக் படி எத்தனை வோல்ட் வரணும், 25 வோல்ட் வரணும். சரி, இப்போ நம்ம வந்து பார்க்குறீங்க வச்சுக்கிறீங்க, ஓகே 4 வோல்ட் வருது. அடுத்து ட்ரிகர் பண்ணுறீங்க, சார்ஜஸ் வருவீங்க, அதை ஆன் பண்ணி ட்ரிகர் பண்ணுறீங்க, வர வோல்டேஜ் அப்படியே தான் வருது. வர வோல்டேஜ் இப்போ வோல்டேஜ் என்ன ஆகலை அப்படின்னு இந்த ஐஸ் என்ன ஆகலை. அப்போ இந்த ஐஸ்கான என்ன போகாமல் இருக்கலாம், ஒர்க்கிங் வோல்டேஜ் போகாமல் இருக்கலாம், அல்லது எனேபிள் வோல்டேஜ் என்ன ஒர்க்கிங் வோல்டேஜ் முதல் போகாமல் இருக்கலாம், அப்புறம் எனேபிள் வோல்டேஜ் நாம இருக்கலாம், அல்லது PWM வோல்டேஜ் நாம இருக்கலாம். அப்போ இந்த ஒர்க்கிங் வோல்டேஜ் லைன் செக் பண்ணிட்டு, எனேபிள் வோல்டேஜ் லைன் செக் பண்ணிட்டு, PWM செக் பண்ணி போட்டு நீங்கள் அதை மாற்றணும், ஐசி மாற்றணும். இல்லை இங்கே வச்சு ட்ரிகர் பண்ணுறீங்க, ஒரு செகண்ட் நியர்லி 40 வாட் வந்துட்டு VPH வந்துடுது. இந்த இடத்துல வச்சு ட்ரிகர் பண்ணுறீங்க, ஒரு செகண்டு 40 வாட் வந்துட்டு எத்தனை வாட் வந்துடுது, VPH வோல்டேஜ் வந்துடுது. அப்போ என்ன அர்த்தம், இந்த ட்ராக் என்ன கிடக்குன்னு அர்த்தம், கட் ஆயிருக்குன்னு அர்த்தம். எங்கே போகிற ட்ராக், கனெக்டர் போகிற ட்ராக் என்ன இருக்குது, இந்த கனெக்டர் டேமேஜ், அந்த பின் என்ன இருக்கலாம் பர்னு, இல்லை காம்போ கனெக்டர் உட்காராமல் இருக்கலாம், காம்போ இஷ்யூவாக கூட என்ன ஆகலாம் இருக்கலாம். அப்போ தான் நீங்கள் என்ன வேணாலும் காம்போ மாத்திரக்கு என்ன வேணாலும் கடைக்கு கிளம்பணும், சும்மா இதுக்கு இடத்துல கடைக்கு என்ன பண்ணக்கூடாது, கிளம்ப கூடாது, ஏதோ ஒன்று வந்து காம்போ மாத்திரம் கிளம்பக்கூடாது, புரியுங்களா. ஸோ இவ்வளோதாங்க இந்த சர்க்யூட் வேலை செய்யுது. ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க பார்க்கலாம். இது புரியுதா, சர்க்யூட் புரியுதா, என்ன சர்க்யூட்டு, LED பேக்லைட் சர்க்யூட். இன்னொரு சர்க்யூட் கூட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, இன்னொரு சர்க்யூட் ஏதாவது மாடல் கூட பார்க்கலாம், ஏதாச்சும் வித்தியாசமாக இருக்குன்னு பார்க்கலாம். இது என்ன மாடல், ஏதோ மாடல் காட்டி வச்சுக்கிறோம். என்ன சர்க்யூட்டு, இது மட்டும் தான். இது I2C இங்கே இருக்கு இல்லையா, அது I2Cன்னு இருக்குது, I2C SDACLன்னு இருக்குது. இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன், அது என்னென்னா ஸ்டார்ட் ஸ்டாப் அப்படின்றானுங்க. அது அந்த LED வந்து எந்த நேரத்தில் வந்து அந்த டைமிங் வந்து ஸ்டாப் அண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுங்கிறான். சரி, இது முடிச்சுட்டு அப்புறம் இன்னொரு ஸ்கீமாட்டிக் காட்டுற மாதிரி இருக்கு. LCD தான், LCD பேக் லைட் தானே, LCD டிஸ்பிளேயோடைய பேக் லைட் தான், அப்படி தான் சொல்லணும்.
எல்சிடி டிஸ்பிளேயோடைய எல்இடி பேக் லைட் லைட் என்ன வருது இங்கே இபிஹெச் வருது. இங்கே என்ன உடச்சிக்கிறானுங்க காயில் தானே. அப்போ இது இருந்தாலும் காயில் இந்த கெப்பாசிட்டர் இதுதானே. அப்போ என்னென்னு எடுத்துக்க வேண்டியதான் லோ பாஸ் ஃபில்டர்னு எடுத்துக்க வேண்டியதான் கரெக்டு தானே. லோ பாஸ் இது என்னது ஐஸ்கேன் என்ன ஓட்டேஜ் ஒர்க்கிங் ஓட்டேஜ் ஒர்க்கிங் ஓட்டேஜ் இது என்னது காயில் என்ன காயில் பூஸ்டிங் காயில் எவ்வளோ வேலை போட்டுக்கிறான் 10 மைக்ரோ ஹென்றி போட்டு வச்சுக்கிறானுங்க 10. இது என்னது டயோடா ஸ்காட்கி டயோடா. இப்போ இது என்னது ஓபி ஓவர் வோல்டேஜ் ப்ரொடக்ஷன். ஓவர் வோல்டேஜ் அப்நார்மல் வோல்டேஜ் ஜென்ரேஷன் என்னோடக்காக ஸ்டாப் பண்ணுறதுக்காக. எப்போ அப்நார்மல் வோல்டேஜ் ஜென்ரேஷன் ஆகுது இந்த ட்ராக் என்ன போச்சுன்னா கட் ஆச்சுன்னா ஏனோ ட்ராக் கட் ஆனாலோ காம்போ இஷ்யூவாக இருந்தாலோ கேத்தோ ட்ராக் கட்டினாலோ இந்த இடத்துல அப்நார்மல் வோல்டேஜ் ஜென்ரேஷன் ஆகுது. அந்த கட் பண்ணுறது தான் யாரோட வேலை ஓய்பி ப்ரொடக்ஷனுடைய வேலை. இதான் அப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கெப்பாசிட்டி போடுறான் பாருங்க. என்ன வேலையை போட்டுக்கிறானுங்க 50 வோல்ட் போட்டு வச்சுக்கிறானு. என்ன போட்டு வச்சுக்கிறானுங்க 50 வோல்ட் போட்டு வச்சுக்கிறானு. இதோட வேல்யூ வந்து பிஎஃப்ல போட்டு வச்சுக்கிறானுங்க. என்ன போட்டு வச்சுக்கிறானுங்க பீகோ ஃபேர்ல போட்டு வச்சுக்கிறானு. ஏதாவது மைக்ரோ ஃபேட்டுக்கு என்ன கன்வெர்ட் பண்ணணும் ரைட்டுங்களா. புரியுது என்னது ஓகே. இது என்னது காயில் என்னது. ஸோ இப்போ இந்த இஎம்ஐ நாய்ஸ் இப்படி போகக்கூடாதுங்கிறாங்க. இங்கே ஒரு லோ பாஸ் கொடுத்துருமே. இந்த இஎம்ஐ நாய்ஸ் இப்படி போகக்கூடாது. இங்கே எடுக்கிறானுங்க இப்போ இதில் வாருங்க ஐசிக்கான ஒர்க்கிங் உடைக்கல. லோ பாஸ் கொடுத்துட்டு போடவே போடவே இல்லை ரைட்டு தானே போடவே இல்லை. இப்போ இது என்னது இது வந்து செலக்ட் ஒரு பின்னு கொடுத்துருக்கானுங்க. இது என்னது எல்சிடி என்னது பிடபிள்யூஎம் என்னது ஹார்ட்வேர் எனேபிள். இது என்னது கேப்சி என்னது தானே. இப்போ இது வந்து எனேபிள் தான் ஹார்ட்வேர் ஹார்ட்வேர் இது எனேபிள் ஓட்டுக்கு. இது என்னது இது என்ன எடுத்துக்கிறான் கேப்சின்னு எங்கிருந்து வரானு இது எங்கிருந்து வரானு சிபியூலேருந்து வரானு என்ன வரானு. அப்போ இது வந்து கேத்தோட ஒன்று. இது என்னது கேத்தோடு ஃபீட்பேக் வரணும். கேத்தோட 1லேருந்து கேத்தோடு 2. அப்போ உள்ள எத்தனை ஸ்ட்ரிங் இருக்குன்னு அர்த்தம் 2 ஸ்ட்ரிங் இருக்குன்னு அர்த்தம். 2 ஸ்ட்ரிங் இருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம என்ன பண்ணுறப்ப நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா இது பேக்லைட் சர்க்யூட் ஓகேவா. வர ஓடேஜ் இப்போ இங்கே வர விபிஹெச் ஓடேஜ் இந்த இடத்துல என்ன வரணும் பூஸ்ட் ஆகி என்ன ஆகணும் வரணும். ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல நம்மளுக்கு 25 வோல்ட் என்ன ஆகணும் வரணும் ரைட்டுங்களா. அப்போ இந்த வச்சு தான் நீங்கள் வச்சுட்டு ட்ரிகர் பண்ணணும். இப்போ பேட்டரி போட்டோன்னா விபிஹெச் ஓடேஜ் வருதா ஓகே. அப்போ ட்ரிகர் பண்ணிடுறீங்களா 25 வோல்ட் உங்களுக்கு என்ன ஆகணும் வரணும். இப்போ இது சர்க்யூட் பேக்லைட் சர்க்யூட். எதுக்கான பேக்லைட் சர்க்யூட்னா ஏதோ ஒரு ஓப்போமான பேக்லைட் சர்க்யூட். இப்படியே இண்டிவிஜுவலாகவே போடணும். பேக்லைட் டிரைவர்ஸ் வரைக்கும் இண்டிவிஜுவலாக இருக்கணும்லாம் சொல்ல முடியாது. வேற ஒரு ரைஸ் கூட பண்ணிடுவானுங்க மெர்ஜ் பண்ணிடுவானுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு போகோ சீரிஸ் ஏதாச்சும் எடுத்து பார்க்கலாம். போகோ M2வா ஓகேவா ஸ்மாட்டிக் இருந்தால் ஓகே தான். என்னது ஸ்மாட்டிக் மீடியாடெக் ப்ராசர் போட்டுக்கிறாங்க. சரி பரவாயில்ல. இது என்ன பண்ணிக்கிறான்னு பார்க்கலாம். பேக்லைட் சர்க்யூட் பார்க்குறோம். அமோயிலடியா இல்லை தானே. உடச்சிக்கிறான் கரெக்டா. நோடு அதெல்லாம் போட்டு வச்சுக்கிறான். என்னது தானே எல்சிஎம் என்னது பேக்லைட் எல்இடி டிரைவர் பேக்லைட்டு ஆமாம் டிஸ்பிளே டிரைவர். இது என்னது தானே ஆமாம் இதானே 0 சென்சர் போட்டுக்கிறானுங்க. அதுக்கான கெப்பாசிட்டி 3 கெப்பாசிட்டி போட்டுக்கிறான் பாரு. அப்போ இது என்னது இது 2 தான். இது என்னது லோ பாஸ் ஃபில்டர். இது 2 என்னது பம்பிங். என்னது இது என்ன காயில் பூஸ்டிங் காயில். இது என்ன பின்னு ஒர்க்கிங் வோல்டேஜ். என்னது இது என்னது ஓவிபி ப்ரொடக்ஷன் ஓவிபி ஓவர் வோல்டேஜ் ப்ரொடக்ஷன். இது என்னது இதானே ஃபீட்பேக் லைன். இதான் எத்தனை ஸ்ட்ரிங் இருக்குது உள்ளார 2 ஸ்ட்ரிங் இருக்குதுன்னு வருது. இது என்னது ஹார்ட்வேர் எனேபிள் எங்கிருந்து வரணும் சிபியூலேருந்து வரணும். இது கிளிக் பண்ணிங்கன்னா இந்த லைன் எங்கிருந்து வரணும் சிபியூ. இது நாளைக்கு அந்த ட்ரிக் எல்லாம் சொல்லி கொடுக்குறேன். இப்போ அந்த வோல்டேஜ் வரலைன்னா என்ன பண்ணலாம்னு சொல்லி கொடுக்குறேன். இது வந்து ட்ரிக் பண்ணிங்கன்னா எங்கிருந்து வருவார் சிபியூலேருந்து உங்களுக்கு என்ன ஆகணும் வரணும். எல்இடி எனேபிளோட வந்து சிபியூலேருந்து வரணும். அதே மாதிரி என்ன பண்ணிக்கிறான் பாருங்க. இது என்னது கேப்சி எங்கிருந்து வரணும் டிஸ்பிளேருந்து வரணும். ஆல்மோஸ்ட் 1.2 வோல்ட் வருது ஓகேவா. பாரு இது எங்கேருந்து வருதாமா டிஸ்பிளே கனெக்ட்லேருந்து என்ன ஆகுது பாரு. டிஸ்பிளே கனெக்டில் எத்தனை பின்லேருந்து வருது 11th பின்லேருந்து உங்களுக்கு என்ன ஆகுது பாரு. டிஸ்பிளே கனெக்டில் 11th பின்லேருந்து வருது. என்ன பேரில் கேப்சிங்கிற பேரில் என்ன ஆகுது வருது ரைட்டுங்களா. அடுத்து இது என்னது இப்போ இதில் வர கேப்சி என்னுடைய வச்சுக்கிறானுங்க தமிழ் வண்டி விற்கிறானுங்க. என்ன கொடுத்துருப்பானுங்களா ட்ரக்கப் தான் பிடபிள்யூ அதானே. அப்போ இது வந்து டிஸ்பிளே பிடபிள்யூ. இது வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா காம்போலேருந்து வரணும்.
டிஸ்பிளே பிடபிள்யூஎம், இது வந்து சிபியில் நெட் வந்துக்கிறான். இதுனா இங்கே நெட் வரா, இது மாதிரி தெரியுதா, சிபியில் நெட் வந்துக்கிறான். என்னது எம்டி, என்னது மீடியாடெக் ப்ராசர். என்ன ப்ராசர் இது? மீடியாடெக் ப்ராசர்னால எங்கே நெட் வந்துட்டான். அதான் இப்போ இது வந்து இப்போ வரலைன்னா நீங்கள் என்ன பண்ணுறோம், உங்களுக்கு என்ன ஆகணும் தெரியும். நாங்கள் அன்றைக்கி வந்து அடுத்து டேரெக்டாக 1.8 கொடுத்துருவோம். அன்றைக்கி ஒரு நாள் அப்படி தான் கொடுத்துட்டோம். 1.8 கொடுத்துட்டோம். பேக்லைட் எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் என்ன சேஞ்ச் ஆகாமல் இருந்துச்சு, பிரைட்னஸ் என்ன ஆகாமல் இருந்துச்சு. இந்த பிடபிள்யூ எல்இடி பிடபிள்யூ என்ன ஆகலை, வரல. எல்இடி பிடபிள்யூ என்ன ஆகலை, வரல. எங்கேருந்து வரல, சிபியூல வந்து என்ன ஆகலை. இப்போ நீங்கள் அங்கேருந்து என்ன அடிக்கணும், அப்போ அங்கேருந்து ஜம்பர் அடிக்கணும். சிபி எடுத்து என்ன ரீபாலிங் பண்ணணும். இப்போ சிபி ரீபால் பண்ணல பெரிய வேலை இல்லையா. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஓடேஜ் எடுத்துகிட்டு போய் எந்த ஓடேஜ் எடுத்துகிட்டு வந்து எலும்பு ஓடேஜ் கொண்டு வந்து இங்கே என்னுடையலாம் கொடுத்துடலாமா, கொடுக்க முடியாதா. லைட் எரியுமா, எரியாதா. என்ன ஆகுது, பிரைட்னஸ் என்ன ஆகாது, சேஞ்சஸ் ஆகாது. கான்ஸ்டன்ட் பிரைட்டில் தான் உங்களுக்கு என்ன ஆகிட்டு இருக்கு, டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கு வந்துட்டு. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் ட்ரிக்கெல்லாம் செய்யலாம். உங்களுக்கு இந்த தியரி என்னாச்சுன்னா தெரிஞ்சிச்சுன்னா அதுதான் தியரி தெரிஞ்சுங்கடான்றது. இப்போ நாங்களாம் அப்படி தான் போவோம். நாங்களாம் என்ன பண்ணுவோம், இது வந்து லைட் எரியும் ஒன்று கொடுக்குறான், பார்த்தா விபிஹெச் வோல்டேஜ் அப்படியே வருது. லைட் எரியும் ஒன்று கொடுக்குறான், விபிஹெச் வோல்டேஜ் அப்படியே என்ன ஆகுது. தட் மீன்ஸ் என்ன ஆகலை, பூஸ்ட்டு அப்படி தான் பேசிட்டு இருக்கிற, என்ன ஆகலை, பூஸ்ட் ஆகலை. வர வோல்டேஜ் அப்படியே வருது, பூஸ்ட் ஆகலை அப்படின்னா உடனே நம்ம என்ன பண்ணுறோம், முதல்ல என்ன வோல்டேஜ் வருதான்னு பார்க்கணும். ஒர்க்கிங் வோல்டேஜ் வருதான்னு பார்க்கணும். ஒர்க்கிங் வோல்டேஜ் என்ன ஆகுது, அடுத்து எனேபிள் வோல்டேஜ் வருதான்னு பார்க்குறோம். இந்த இடத்துல வச்சு பார்த்தா எனேபிள் வோல்டேஜ் என்ன ஆகணும், புரியுதா. அந்த வரைக்கும் ரெஜிஸ்டர் நோ கனெக்ஷன் பட் ரெஜிஸ்டர் இருக்கிறதுக்கான அடையாளம் என்ன ஆகுது இருக்குமா. இந்த இடத்துல வச்சு பார்த்தா எத்தனை வருதான்னு பார்க்குறோம், 1.8 ரைட். அடுத்து இந்த இடத்துல வச்சு பார்த்தா எத்தனை வரணும், 1.2 சம்திங் என்ன வரணும். அப்போ இந்த வோல்டேஜ் என்ன ஆகுது, இங்கே என்ன ஆகலை, இங்கே என்ன ஆகலை. அப்போ இந்த ட்ராக் என்ன கிடக்குது, இந்த ட்ராக் எங்கேருந்து வரணும். அப்போ சிபி வந்து நீங்கள் என்ன அடிக்கணும், அண்டர் ஜம்பர் என்ன ஆகணும் அடிக்கணும். அந்த கெனோவில் அந்த ரெசிஸ்டர் விட்டு எடுத்துகிட்டு போட்டு இங்கிருந்து இங்கே அடிச்சு விட்டலாம். ஜம்பர் அடிச்சு விட்டோம்னா இந்த சர்க்யூட் என்ன ஆரம்பிச்சிரு வேலை செய்யும். ஆனால் என்ன பிரைட்னஸ் என்ன ஆகாது ஆனிக்கணும். அப்படி தான் பண்ண ஆட்டோ சேஞ்சஸ் ஆகலை. எடுத்து ஜம்ப் அடிச்சு விட்டாச்சு, லைட் எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் பிரைட்னஸ் என்ன ஆகலை, சேஞ்சஸ் ஆகலை. இந்த மாதிரி வேலையெல்லாம் நீங்கள் செய்யலாம். என்ன தெரிஞ்சா ஸ்மாட்டிக் தெரியும். இல்லைன்னா நீங்கள் உட்காந்து அப்புறம் ஐஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கணும், அண்டர் ஜம்பரு அடிச்சுட்டு இருக்கோம். ஓகேவா, அது புரியுதா, ஓகேவா, இது முடிச்சுக்கலாமா.